உங்கள நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்ட ஒரு டிவி சீரிஸ்னா இதுதான் நினைக்கிறேன். ஸ்குட் கேம் அப்படின்னு 2021 இப்ப புதுசா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன அந்த டிவி சீரிஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்த எபிசோடா விடாம ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைங்க. கதை சும்மா வேற லெவல்ல தாறுமாறா போயிட்டே இருக்கும். என்ன ஏதுன்னு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இந்த எபிசோடோட முதல் எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல பசங்க ஒரு 6 பேரு ஏதோ விளையாண்டுகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இவங்க விளையாடுற இந்த விளையாட்டுக்கு பேரு தான் ஸ்குட் கேமா. எதுக்கு 3 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற அந்த 3 பேரு எதுக்கு இருக்கிற அந்த 3 பேரோட எல்லைக்குள்ள நுழையிறதுக்காக ஒத்த கால்ல நொண்டி போறாங்க. இதுதான் ரூல். எதுக்கு இருக்கிறவங்களோட எல்லைக்குள்ள போறதா இருந்தா இப்படிதான் நொண்டி போகணும். இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற எல்லை ஒரு ஆளோட இடுப்பு பகுதின்னு நினைச்சுக்கங்களேன். அந்த இடுப்பு பகுதிக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நொண்டி போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இடுப்பு பகுதியில அந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு கிராஸ் ஆகணும். அங்க போறவங்க அம்மா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு விறுவிறுன்னு இந்த பக்கத்துல ஓடி வந்து கிராஸ் பண்ணிக்கிறான். இப்போ இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த எல்லையை கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்து எதிரிகளோட எல்லைக்குள்ளேயே வந்தாச்சு. அடுத்து என்ன போராட்டம் தான். இந்த போராட்டத்துல தான் எல்லைக்குள்ள வந்த அந்த 3 பேரையும் இவங்க நினைச்சா புடிச்சு வெளியில தள்ளி விடலாம். வெளியில தள்ளி விட்டா அவுட்டு, செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இவங்களால வந்து அட்டாக் பண்ற இவங்க 3 பேரையுமே வெளியில தள்ள முடியாம அவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவன் அவங்களோட எல்லையையும் தாண்டிக்கிட்டு அவங்க பின்னாடி ஒரு வட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போய் நின்னுட்டா அவ்வளவுதான், மேட்ச் ஓவர். அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தமா. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க கத்துவான். இந்த மாதிரி ஜெயிச்சு இதெல்லாம் என்ன, நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் சின்ன வயசுல விளையாடுற விளையாட்டுங்க. அந்த கேமை விளையாண்ட பக்கி இப்ப எப்படி இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான். அம்மாவோட சேர்ந்து அம்மாவோட வீட்லயே உட்காந்து அம்மா காசுல தின்னுகிட்டு இருக்கான். இவனுக்கு சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசும் கொடுக்குது கிளவி. எதுக்கு கிளவி கொடுக்குற அப்படின்னு கேட்டா, மறந்துட்டியா இன்னைக்கு உன் பொண்ணோட பிறந்த நாள்ரா, உன் பொண்ணுக்கு பிடிச்ச ஃப்ரைடி சிக்கனை வாங்கி கொடுறா அப்படின்னா ஃப்ரைடி சிக்கன் வாங்குறதுக்கு காசு பத்தாது, எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்கறான். கிளவி இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைக்காக அது சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. போற வழியில எக்ஸ்ட்ராவும் காசு கொடுத்துட்டு இதையும் ஏதாவது தேவையில்லாத வேலையில போட்டு குதிரை பந்தயம் அது இதுன்னு கட்டி இழந்துராத, ஒழுங்கா உன் பொண்ணுக்காக செலவு செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் குடுகுடுன்னு ஓடுறாங்க. சமயக்கட்டுல இருந்த ஒரு பொட்டி எடுத்து அதுக்குள்ள இந்த அம்மாவோட ஏடிஎம் கார்டு இருக்கும். அதை எடுத்துறாங்க. அதை கொண்டு போய் ஏடிஎம் கார்டுல போட்டு பார்த்தா பின் நம்பரை மாத்தி வச்சிருக்கு கிளவி. பொதுவா இவனோட பிறந்தநாள தான் அந்த அம்மா பின்கோடா வச்சிருக்கோம். மாத்தியாச்சு. இவன் வேற போட்டு பாக்குறான், செட் ஆகல. ஒருவேளை கிளவியோட பிறந்தநாள் வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணும். ஆனா கிளவியோட பிறந்தநாள் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்லைங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அம்மாவோட பிறந்தநாளை போட்டு பாக்குறான், செட் ஆகல. கடைசியா பார்த்தா எந்த பின்னு செட் ஆகுது தெரியுமா? பேத்தியோட பிறந்தநாளை தான் அந்த அம்மா ஏடிஎம் கார்டோட பின்னா செட் பண்ணிருக்கு. அது வேலை செஞ்சிருது. இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசையும் எடுத்துட்டு தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து குதிரை பந்தயத்துல கட்ட போயிட்டாங்க. சரியான குதிரை பந்தய அடிமை போல பணத்தை கட்டி பணத்தை இழந்துடுறான். மறுபடியும் அடுத்து கட்டுறான், பணத்தை இழந்துடுறான். மறுபடியும் அடுத்து கட்டுறான், பணத்தை இழங்குறான். இப்போ கடைசியா அவங்கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு பணம் தான். இந்த பணத்தை ஒரு குதிரையில கட்டுறான். கட்டிட்டு ஓடிவான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவன் கட்டின குதிரை ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிருதுங்க. நல்லா காசு பாக்குறான். அந்த காசை வாங்கிட்டு காசை எடுத்து கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த குதிரை பந்தய போட்டியில அந்த குதிரை பந்தய ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு அம்மா, கேஷியர் அம்மா. அந்த கேஷியர் அம்மாவுக்கு அசால்ட்டா ஒரு 2 பேர் சாப்பிடுற அளவு ஒரு பெரிய பணத்தை டிப்பா கொடுக்குறான். வச்சுக்கதாயே அப்படிங்கிறான். சேம குஷியில இருக்காங்க. அந்த குஷிலேயே வெளியில வருவான். வெளியில வந்து தான் பொண்ணுக்கு போனை போட்டு, என்னடா லிங் பிறந்தநாள்ல வா, அப்பா உனக்காக சூப்பரா ஃப்ரைடி சிக்கன்லாம் வாங்கி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பேன், உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன், வா இன்னைக்கு சூப்பரா கொண்டாடலாம் அப்படி இப்படின்னு தான் பொண்ணு கிட்ட சந்தோஷமா பேசுவாங்க. அந்நேரமா பார்த்து இங்க ஒரு 2-3 பேரு நம்ம ஹீரோவை தேடி வராங்க. ஹீரோ பார்த்ததுமே அங்க வந்து தெரிச்சு ஓடுறாங்க. என்னடா அப்படின்னா இவங்க எல்லாருமே இவனுக்கு வட்டிக்கு காசு கொடுத்தவங்க. வட்டியும் வரல, அசலும் வரலன்னு சொல்லிட்டு விரட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அவன் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற காசை கொடுத்துட்டு அவன் ஏதாவது சமாளிச்சிருந்திருக்கணும். அதுக்கு பதிலா காசே கொடுக்க கூடாது நினைப்புல ஓடுனா தப்பு தானே. அப்படி ஓடும்போது எதுக்கு ஒரு பொண்ணு வருவா, டப்புன்னு இவன் அந்த பொண்ணு மேல மோத 2 பேரும் கீழே விழுந்துருவாங்க. அந்த நிலைமையில கூட நம்மால என்ன மன்னிச்சுக்கதாயி அப்படின்ட்டு அந்த கூல்ட்ரிங்க் எல்லாம் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அவன் வேகமா ஓடுவாங்க. அந்த பொண்ணோட பார்வையே சரியில்லை. இந்த பக்கம் பார்த்தா விரட்டிட்டு வந்த பசங்க நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு பாத்ரூம்ல வச்சு அடிக்கிறானுங்க, புலக்கிறானுங்க. எங்கடா வட்டியும் வரல அசலும் வரலன்னு கேட்டா, சரி விடுங்க இதோ நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டை தேடுறாங்க. தேடி பார்த்தா இவனுக்கு அந்த குதிரை பந்தயத்துல ஜெயிச்ச அந்த பணம் அவன் பாக்கெட்ல இல்ல. ஐயோ பணத்தை காணங்க, யாரோ அடிச்சிட்டாங்கன்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஒரு பொண்ணு எதுக்கு இவன் கூட மோதி கீழே விழுந்தா இல்லையா, அவதான் ஆட்டையை போட்டுக்கணுங்கிறத இப்பதாங்க புரிஞ்சுக்கிறா. ரொம்ப லேட். அவங்களும் விடுற பாடு இல்ல. இவனை போட்டு பொலன்னு புலக்கிறாங்க. இவன் மூக்குக்குள்ள கத்திய விட்டு ஆட்டுன்னு ஆட்டி மூக்கு வழியா ரத்தத்தை ஒரு
கிண்ணத்துல புடிச்சு அதை அவங்க சாப்பிடணும்னு பாக்குறானுங்க. ஆட்டு ரத்தத்தை சாப்பிட்டு பாத்துருக்கிறோம், புடிச்சு பாத்துக்கிறோம். இவங்க மனுஷ ரத்தத்தை பிடிக்கிறதுக்காக கிண்ணத்தோடய திரிவாங்க போலயே. நம்ம ஹீரோ கால்ல விழுகாத குறையா கெஞ்சி என்ன விட்டுருங்க, எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு கேக்குறான். இன்னும் 1 மாசம் தான் டைம், அதுக்குள்ள கண்டிப்பா பணம் வந்தாகணும் அப்படின்னு அவர் மிரட்டுறாப்ல. 10ஆவதுக்கு ஒரு லெட்டரை கொடுத்து அதுல கையெழுத்து வாங்கிக்கிறாருங்க. அந்த லெட்டர் என்ன அப்படின்னா, இவன் உடம்புல இருக்கிற கிட்னி, இவன் உடம்புல இருக்கிற சட்னின்னு எதை வேணாலும் உரிக்கலாம், அந்த உரிமையை விட்டு கொடுக்கற மாதிரி இவன் ஒரு பாண்டுல கையெழுத்து போடுறாங்க. அவங்களே விட்டுட்டு போயிடறானுங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற பஞ்சாயத்து நைட்டு தான் பொண்ணை கூப்பிட்டான், ட்ரீட் கொடுக்க போறேன்ட்டான். கையில 5 பைசா இல்ல, வேற வழி இல்லாம அந்த கேசியர் அம்மாக்கு டிப்ஸா கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த பணத்தையே போய் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த காசை வச்சுதான் இப்பதான் பொண்ணுக்கு அவன் ட்ரீட் கொடுக்கணும். ஆனா ஃப்ரைடி சிக்கன் வாங்குறதுக்கு கூட கையில காசு இல்ல. அதனால ரோட்டோரா கடையில ஏதோ ஒரு சூப்பை தாங்க வாங்கி கொடுக்குறான். அந்த பொண்ணும் பரவாயில்லங்க, எதையும் பெருசா நினைச்சுக்காம அடம்பிடிக்காம அப்பா வாங்கி கொடுக்கறத அவளும் சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொம்மைகளா போட்டிருக்கிற ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல போய் விளையாடுவான். அதுலயும் காசை கட்டி உள்ள இருக்கிற பொம்மைகள்ல ஏதாவது ஒரு பொம்மையை பிடிச்சு அப்படியே கீழே விழாம கொண்டு வந்து இந்த பக்கத்துல போடணும். போட்டா அந்த பொம்மை இவனுக்கு சொந்தம். தப்பு தப்பா விளையாடுவான். பின்னாடி இருக்கிற ஒரு பையன் நான் விளையாடுறேன் அங்கிள்னு சொல்லிட்டு விளையாண்டு அந்த ஆளுக்கு அந்த பிரைஸை வாங்கி கொடுப்பாப்ல. கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட அதை தான் இவன் கொண்டு வந்து இங்க கிஃப்டா நீட்டுறான். ஆனா கிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறது பார்த்தா பாக்குறதுக்கு ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும். இதுவே அவளுக்கு ஷாக்கா இருக்கும். அப்புறம் அமுக்குனா உள்ள இருந்து லைட்டர் ஆன் ஆகும். சிகரெட் பிடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கையில வச்சுட்டு இருக்கிற லைட்டருங்க இது. இதை போய் தான் பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்துட்டோமேனு கூட அவனுக்கு பெருசா இதா இல்ல. அந்த பொண்ணு நீ மட்டும் இந்த கிஃப்டை கொடுத்த அப்படிங்கிறது உன்னை டிவோர்ஸ் பண்ண உன் பொண்டாட்டிக்கு அதான் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, மறுபடியும் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவா, கண்டிப்பா அதை நான் எடுத்துட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கேட்க ஐயோ வேணாம் தாயின்னு வாங்கி வச்சுக்கிறேன். அப்புறம் அப்பாவும் பொண்ணு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவளால நடக்க முடியாது. அப்பா தாங்க தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு தூங்க வச்சு வீட்டுக்கு கொண்டு வராரு. வீட்டுல பொண்ணுக்காக அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க இருக்கிற வீடு இந்த அம்மா 2வது ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த ஆளோட வீடு. நல்ல வசதி, நல்ல வாய்ப்பு, வீட்லயே லிஃப்ட் எல்லாம் வச்சு கட்டியிருக்கானுங்க போல. பொண்ணை இறக்கி விடு, நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட விடல. அந்த அம்மா பொண்ணை கூட்டிட்டு விறுவிறுன்னு உள்ள போயிடுறாங்க. பொண்ணை விட்டுட்டு இவன் மறுபடியும் இவன் வீட்டுக்கு வரணும் இல்லையா, அதனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வர்றான். கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல ட்ரெயின் போயிடுதுங்க. இந்த ட்ரெயினை மட்டும் அவன் பிடிச்சிருந்தானா இவன் வாழ்க்கையே வேற மாதிரி தடமுரண்டு போயிருந்திருக்கும். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணதுனால இவன் பார்க்க கூடாததெல்லாம் இனி அவன் பார்க்க போறான். என்ன கூத்து அப்படிங்கறத இப்ப நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்களேன். நல்லா கிரிப்டாப்பா கோட்டு ஷூட்டு டை எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு. நம்ம ஹீரோவை பார்த்து என் கூட சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடு, அதுல ஜெயிச்சேனா உனக்கு நிறைய காசு தரேங்கிறாரு. என்ன விளையாட்டு அப்படின்னா பெட்டியை திறக்கிறாருங்க. அதுல நிறைய பணம் இருக்கு. கூடவே ஒரு ப்ளூ கலர்லயும் சிவப்பு கலர்லயும் 2 அட்டை இருக்கும். கேம் என்ன அப்படின்னா இந்த 2 அட்டையில நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு அட்டையை செலக்ட் பண்ணிக்கலாம். அவன் மொத ஆடலாமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை அவரே கொடுக்குறாரு, நீ வேணா மொத அடிக்கோ அப்படிங்கிறாரு. இந்த கோட்டு ஷூட்டு போட்ட ஆளோட கார்டு கீழே கிடக்கும். ஹீரோவோட கையில அவரோட கார்டு இருக்கும். அதை வச்சு கீழே கிடக்கிற அந்த கார்டை அடிச்சு கீழே கிடக்கிற கார்டை அப்படியே புரட்டி போட வைக்கணும். அப்படி புரட்டு போட வச்சுட்டாருன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா அந்த வாய்ப்பு இந்த கோட்டு ஷூட்டு போட்ட ஆளுகிட்ட வரும். அவர் கார்டை அவர் கையில வச்சுக்கிட்டு கீழே கிடக்கிற இன்னொருத்தரோட கார்டை போட்டு அவர் அடிச்சு புரட்டு பார்க்கணும். இதுதாங்க கேம். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ப்ளூ கலர் கார்டை அவனோட கார்டா தேர்ந்தெடுத்துக்கிறான். கோட்டு ஷூட்டு போட்ட அந்த ஆளோட கார்டு இப்ப ரெட்டு கீழே கிடக்கும். ப்ளூ கலர் கார்டை அப்படியே ஓங்கி அடிக்கிறான். கார்டை வச்சு ரெட்டு பொறலல. அடுத்து அந்த ஆளு அந்த ரெட் கலர் கார்டை கையில எடுத்துக்கிட்டு கீழே கிடக்கிற நம்ம ஹீரோவோட ப்ளூ கலர் கார்டை அடிச்சு பார்த்தா புரண்டுருதுங்க. ஜெயிச்சிட்டான். காசு கொடு அப்படின்னு கேட்டா நம்ம ஆள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த காசுக்கு பதிலா நான் ஒரு அரை மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சப்புன்னு அரைவாங்க. சோ இப்போ இப்படி கதை மாறுது அப்படின்னா நம்ம ஹீரோ ஜெயிச்சா காசு வாங்கிக்கலாம். அந்த கோட்டு சுட்டு போட்ட ஆளு ஜெயிச்சா அவர் வேண்ட வரைக்கும் நல்லா ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு அறை கொடுக்கலாம் ஜெயிக்கும் போதெல்லாம். இப்படி கதை மாறுது. மாத்தி அடிப்பாங்க எதை அந்த காடை. ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோ தாங்க தோத்து போய் அறை வாங்கிக்கிட்டே தெரியுவான். ஒரே ஒரு லெவல்ல மட்டும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்ச அந்த சந்தோஷத்துல இப்ப நான் அடிக்க போறேன்டா அப்படின்ற மாதிரி அடிக்க போக அடிக்காத, என்கிட்ட தான் பணம் இருக்கே இந்த பணம் அப்படின்னு பணம் கொடுக்குறாருங்க. பணம் கிடைச்ச சந்தோஷம் அவனுக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு கேம் கண்டக்ட் பண்ண போறோம், அந்த கேம்ல நீ ஜாயின் பண்ணா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ விருப்பப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாருங்க. இவன் அப்படியே வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போற வழியில நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட அம்மா கடை இருக்கும். அவங்க கிட்ட போய் ஏதோ மீன் ஆர்டர் பண்றான். அந்த அம்மா மீனை வெட்டி கொடுக்குது. கறிக்கடை அம்மா. அந்த கறிக்கடை அம்மா சொல்லுது, என்னடா தம்பி ஓவர் குஷியா இருக்க, சரக்கரை கடிச்சியா அப்படின்னு கேட்க இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணுன்னு கேட்டு மீனை வெட்டி கொடுக்குது. அப்ப அவன் எங்க உங்க பிள்ளைய காணோம், ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு கேட்க ஏதோ ஒரு பிசினஸ் ட்ரிப் சம்பந்தமா ஃபாரின் பக்கம் போயிருக்கானா. யாரு? கறிக்கடைக்கார அம்மாவோட பையன், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல ஒன்னா கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க சொன்ன பாத்தீங்களா, ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்பீங்கல்ல. இதெல்லாம் அந்த பசங்க தான். சரியான நன்றி மறந்த பையன். சின்ன வயசுல அவன் ஒவ்வொரு தடவையும் யூனிவர்சிட்டி காலேஜ் பக்கம் எல்லாம் போகும்போது நான் தான் கொண்டு போய் அவனை டிராப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஏதாவது ஒரு நாள் பார்த்து எனக்கு ஒரு ட்ரீட் வச்சிருக்கானா, ஒரு சரக்கு வாங்கி கொடுத்துருக்கானா? இல்ல.
சரி பரவாயில்ல, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். கறிக்கடைக்கார அம்மாவோ மீனை வெட்டி கையில கொடுத்ததும் காசை கொடுத்துட்டு மீதியை டிப்ஸா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போறாங்க. ஆனா பக்கி கொடுத்த காசே பத்தாது. இருந்தாலும் தான் பையனோட ஃப்ரெண்டு இல்லையா, அதனால சரின்னு அந்த அம்மா விட்டுருது. வீட்டுக்கு போய் பாட்டி மாட்ட பேசும்போது பாட்டி கேக்குது, என்னடா பொண்ணை பாத்தியா, ஃப்ரைடு சிக்கன் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்டா, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், பிரசன்ட் எல்லாம் பண்ணேன், ஜாலியா போச்சுங்கிற மாதிரி பேசுறான். உன் பொண்ணு ஏதாவது சொல்ல வந்தாளா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இந்த கேள்வி உண்மையை சொல்லுதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவோட விவாகரத்து வாங்கின அந்த பொண்டாட்டியும் ரெண்டாவது புருஷனும் நம்ம ஹீரோவோட பொண்ணும் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாங்களா. சோ அடுத்த வருஷம் பிறந்தநாள் வரும்போது உன் பொண்ணு பிறந்தநாள் அன்னைக்கு இங்க இருக்க மாட்டா, அமெரிக்கால இருப்பா. உன்னால போய் பார்க்க முடியுமா? முடியாது. உன் பொண்ணை பார்க்காம நீ இருந்துருவியா? அமெரிக்கா பக்கமெல்லாம் போயிட்டா எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, நாம பேசுற இந்த கொரியன் மொழியெல்லாம் அந்த பாஷையெல்லாம் அவன் மறந்துடுவா. அதுக்கப்புறம் நீயும் நானும் எப்படி அந்த பொண்ணு கிட்ட கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு கேட்க இவன் அப்படியே முழிக்கிறாங்க. பேசாம நான் சொல்றதை செய், நீ எப்படியாவது பணம் சம்பாதி, பினான்சியலா நீ ஸ்ட்ராங்கா இருந்த அப்படின்னா. மேல் வீட்டுக்கார தம்பி சொன்னாரு, அவர் ஏதோ வக்கீலுக்கு ஜூனியரா வேலை பார்க்கறாராம். அந்த ஜூனியர் தம்பி சொன்னாப்ல, உன்கிட்ட போதுமான அளவு பணம் இருந்தா, உன் பொண்ணை பாத்துக்கிற அளவு பணம் இருந்தா, கோர்ட்ல நம்ம வாதாடி குழந்தைய இங்கேயே வச்சிட்டு இருக்க முடியும், முடிஞ்சா கொஞ்சம் பணத்தை சேர்க்க பாருண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் போட்டு போகுது கிளவி. இவனும் அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இவனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஏற்கனவே கடன் சம்பாதிச்சாலும் கடனுக்கு வட்டி கொடுக்கத்தான் கரெக்டா இருக்கும். இன்னும் நிறைய பணம் வேணும்னா லாட்டரி கீட்டில விழுந்தாலாம் உண்டு. ஆனா குதிரை பந்தயத்துல இருந்து எல்லா பந்தயத்திலையும் பணம் கட்டினாதான் திரும்ப பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். என்னதான்டா பண்றதுன்னு யோசிச்சுட்டு வேற வழி இல்லாம அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தாப்புல ஒரு ஆளு கோட்டு ஷூட்டு டை எல்லாம் போட்டுட்டு இருந்தாலே அதுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி கேமுக்கு தயாருன்றாங்க. ரோட்ல ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ண சொல்ல வெயிட் பண்றான். ஒரு வேன் வந்து நிக்கும். பாஸ்வேர்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே போன்ல சொல்லிருப்பாங்க, இத சொன்னா வண்டியில ஏத்துவாங்க அப்படின்ட்டு. அவன் ரெட் லைட் கிரீன் லைட் அப்படிங்கிறான். இதுதான் பாஸ்வேர்டா. பாஸ்வேர்டை கரெக்டா சொன்னதும் வண்டிக்குள்ள ஏறுன்னு உட்கார சொல்றாரு. இவனும் உட்கார்றாங்க. பார்த்தா ஏற்கனவே வண்டியில ஏறினவங்க நிறைய பேர் மயங்கி கிடக்கானுங்க. எல்லா பேரும் டயர்டா தூங்குறாங்களா? ஆமா, நம்ம போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கதவெல்லாம் மூடினதும் திடீர்னு புகை மாதிரி உள்ள கிளம்பும். கொஞ்ச நேரத்துல இவனும் மயங்கிடுறாங்க. அப்போ டிரைவர்ல இருக்கிற அவரும் மயங்குவாரு அப்படின்னு பார்த்தா அவரு ஒரு கேப் போட்டிருக்காப்ல. இந்த மயக்க புகை அவரை தாக்காதபடி ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு. அந்த பக்கம் இந்த மாதிரி கூட்டு வந்த எல்லா பேருமே முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேல ஒரு பெரிய ஹால்ல படுத்து கிடக்கானுங்க. அவங்களோட Dress கூட மாறி இருக்கு. எல்லா பேரும் ஒரே மாதிரி ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ப்ளூ கலரா கிரீன் கலரா தெரியல, ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆளோட சட்டப்பைக்கு பக்கத்துல நம்பர் எழுதிருக்கும். இவங்க எல்லாரையும் மானிட்டர் பண்றதுக்காக சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கம்பெனி மாதிரி நிறைய ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் லீடர் மாதிரி ஒருத்தவா இருக்கான். அவனும் மாஸ்க் போட்டிருக்கான். இவங்க எல்லாம் முழிக்கிறாங்க, என்னடா ஒரு கேமுக்கு சரின்னு சொல்லி வந்தோம், ஆனா நம்மள மயக்கி எங்கேயோ கூட்டு வந்திருக்காங்களேன்னு யோசிக்கிறானுங்க. அங்க ஒரு வயசான தாத்தா, அவரு அங்க இருக்கிற ஆட்களை எண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. உடனே நம்ம ஹீரோவும், தாத்தா அதெல்லாம் என்ன வேண்டிய அவசியம் இல்ல, அங்க பாருங்க டோட்டல் எழுதிருக்கு பாருங்க, 456 பேர் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமா உங்களுக்கு என்ன நெஞ்சில் இடமா எழுதிருக்கு? ஒன்னா? ஓ நீங்க தான் முத ஆளா உள்ள வந்தீங்களா? எனக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 456. ஓ நான் தான் கடைசி ஆளா அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இந்த தாத்தாக்கு ஞாபக மறதி அதிகமா இருக்குமா? ஏதோ புத்துநோய் கத்தி மாதிரி ஏதோ மூளைக்கு பக்கத்துல வளர்ந்துருக்கான். அடிக்கடி என்னத்தையா மறந்துடுவாரா? அப்படி மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சும்மா எண்ணி பார்த்து ஞாபகப்படுத்தி பாப்பலையா. அதே இடத்துல ஒரு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ரவுடி பைய, அந்த ரவுடி பையனுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அவன் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவனை உதறி தள்ளிட்டு இவ தனியா போய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன பிசினஸ்? பிக் பாக்கெட் தான். அதே சமயம் நம்ம ஹீரோ உத்து பார்த்தா அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பிக் பாக்கெட் அடிச்ச ஆளு. உடனே ஹீரோ கோமா வந்து என் பணத்தை குடிடி அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். உடனே அந்த ரவுடி பைய நம்ம ஹீரோவை எத்தி மதிப்பாங்க. இப்படியே இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சமயம் சிவப்பு கலர்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த பக்கம் இந்த கேம் நடத்துறவங்க வரானுங்க. எல்லா பேரோட தலையிலையும் ரவுண்டு சிம்பிள் போட்டிருக்கும், ஒரு வட்ட மாதிரி. ஆனா இவங்களுக்கு மத்தியில பேசக்கூடிய ஒருத்த மட்டும் இருப்பான். அவனோட நெத்தியில சதுரம் போட்டிருக்கும், பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கும். அவன் வந்து நின்னதும் எல்லா பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக எங்க எல்லாரையும் மயக்கி இங்க கூட்டு வந்தீங்க? எங்களை இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்தது தப்பு, சட்டப்படி குற்றம். திடீர்னு சிட்டிக்குள்ள இருந்து ஒரு 450 பேர் காணோம் அப்படின்னா பிரச்சனை பெருசாயிடும், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களோ ஒரு வீடியோவை பிளே பண்ணி விடுறானுங்க. அதுல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆளுக்குமே ஏகப்பட்ட கடன் இருக்கு. அந்த ஆளுகளா பார்த்து அவங்க கிட்ட போய் அந்த சின்ன கேம் விளையாடுவாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோவும் அந்த கோட்டு ஷூட்டு டை போட்ட ஆளு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி கேம் விளையாண்டு அதுல அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து விருப்பப்பட்டா நாங்க ஒரு கேம் நடத்துறோம், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய பணம் சம்பாதிக்கலான்ற மாதிரி ஆசையை காமிச்சு இவங்க எல்லாருமே வர வச்சிருக்காங்க. வந்திருக்கிற யாருமே கடத்தப்பட்டவர்கள் அல்ல, எல்லா பேருமே விருப்பப்பட்டு தானாதான் இங்க வந்திருக்காங்க. இருந்தாலும் நீங்க கடத்தப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, இங்க இருந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்ப அந்த வாய்ப்பு தர்றோம், விருப்பப்படுறவங்க நீங்க தாராளமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறான், அதெல்லாம் சரி
சரி ஒருவேளை நீங்க சொல்ற இந்த கேம்ல எல்லாம் ஜெயிச்சா ஃபைனலா எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா மேல ஒரு பெரிய அண்டா மாதிரி ஒண்ணு வரும். அது நிறைய உங்களுக்கு பணம் கிடைக்கும், எவ்வளவு கோடி வேணாலும் கிடைக்கலாம், அது கேமோட போக்க பொறுத்து தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. கோடிக்கணக்கான பணமா அப்படின்னு எல்லா பேரும் வாய புழக்கிறானுங்க. கேள்வி கேட்ட எல்லா பேருமே இப்போ அண்டா நிறைய பணமா, கோடிக்கணக்கா பணமா, அப்போ ஒரு கை பாத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சரின்னு ஒத்துக்கிறானுங்க. கேமுக்கு சரின்ட்டாங்க. அடுத்த ஒரு 6 நாள் தினம் ஒரு கேம்னு 6 கேம். 7வது நாள் நீங்க பணத்தோட போகலாங்கிற மாதிரி இவன் பேசுறான். இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறானுங்க. ஒரு ஆள் கூட திரும்பி போல, எல்லாருமே கேம் தானே விளையாண்டு பார்த்தலான்றாங்க. ஆனா விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சர்ன் ஃபார்ம் இருக்கும். நாங்க முழு மனதோடு முழு ஆரோக்கியத்தோடு இந்த கேம்ல பங்கெடுக்க போறோம், இந்த கேம்ல முன்னப்பண்ண எங்களுக்கு அடிபட்டா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதிருக்கும் போல. கேம்ல பாதியில நாங்க போயிட மாட்டோம், கடைசி வரைக்கும் விளையாடணும், கேம் விளையாட மாட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எலிமினேட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி ஒரு கால் இந்த கேமே வேண்டாம் அப்படின்னு இங்க விளையாடுறாங்க பாத்தீங்களா, இவங்கள மெஜாரிட்டியான ஆட்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்தி அதிகமான ஆட்கள் இந்த கேம் வேண்டாம் நிறுத்திடலான்னு ஓட்டு போட்டாங்கன்னா கேமை நிப்பாட்டிடலாமா, அதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல எழுதியிருக்கு. சோ எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சு. அடுத்து எல்லாருமே ஒரு கேமரா முன்னாடி போய் நின்னு செல்ஃபி போட்டோ எடுத்துக்கணும், அதையே எடுத்துக்கிறானுங்க. அப்புறம் ஏகப்பட்ட படி அங்கே இங்கே இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்குங்க. அது வழியா கேம் நடக்க போற அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பில்டிங் இருந்து இந்த ஒட்டுமொத்த கேமையே நடத்துறவன் பாத்துக்கிட்டு இருக்கான் போலங்க. அவன் மூஞ்சியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அவனோட முகமுடியத்தான் ஸ்கேன் பண்ணி ஒரு பட்டன் அமுக்க அதுக்கப்புறம் தான் அந்த முதல் லெவல் கேமே ஆரம்பமாகுது. அதற்கான கேட்டே திறக்குதுங்க. சோ முகமுடிய ஸ்கேன் பண்ணி பட்டன் அமுக்கினாதான் திறக்கிறது மூடுறது இந்த கான்செப்ட் எல்லாம். இவங்களும் அந்த முதல் கேமை விளையாடுறதுக்காக களத்துல வந்துடுறானுங்க. இங்க வச்சு நம்ம ஹீரோக்கு செம ஷாக்குங்க. என்னடா அப்படின்னா ஒரு கண்ணாடி போட்ட ஒருத்தவனை பாக்குறான். இவன் தாங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அந்த கருக்கடைக்கார அம்மாவோட பையன். என்னடா ஃபாரின்ல ஏதோ ட்ரிப்புக்கு போயிருக்க அதுக்குதுன்னு சொன்னாங்க, நீ என்னடா இங்க வந்திருக்கிற, உனக்கும் கடன் பிரச்சனையா, பிசினஸ்ல இழந்துட்டியா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறான். அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம், போய் கேம கவனிங்கிறாரு அந்த ஆளு, அந்த கண்ணாடி. அதே சமயம் ஒரு போன் அடிக்குது. போன்ல கேமுக்கு எல்லாருமே ஆயத்தமாயிட்டாங்க, நீங்க சொன்னீங்கன்னா கேம நடத்திடலாம் அப்படின்னு பாஸுக்கு போன் வருது. பாஸும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல மேட்ச் ஆரம்பமாக போகுதுங்க. இந்த ஆளு போய் ஜம்முன்னு ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு நடக்க போற அந்த ஆட்டத்தை பாக்குறதுக்காக ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஒட்டுமொத்த கேமுமே இவன் ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நடத்துற கேமா அப்படிங்கிறது சரியா தெரியலங்க. இவங்க விளையாடுற அந்த இடம் முழுக்க ஏதோ ஒரு பெரிய விவசாய நிலத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டுக்கு மேல உச்சியில ஏதோ வித்தியாசமா செயற்கையா ஏதோ வச்சிருக்கிற மாதிரியும் இருக்கும். அப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி நடுவுல ஒரு பொம்பளை புள்ளியோட சிலை மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை இப்ப என்ன சொல்லுதுன்னா, அது இந்த பக்கத்துல திரும்பி கிரீன் லைட் அப்படின்னு சொன்னதும் நாம டிராபிக் சிக்னல்ல கிரீனை பார்த்தா என்ன பண்ணுவோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இவங்க முன்னோக்கி நகரலாம். எப்போ ரெட் லைட் அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுதோ அப்போ முன்னாடி நகரத டப்புன்னு நிப்பாட்டணும், அசையக்கூடாது. ஒருவேளை அசைஞ்சா அவுட்னு அர்த்தம், இல்ல பின்னோக்கி ஒன்னாலும் அவுட்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் டைமிங் கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷம் டைமிங்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்ல ஒரு கோடு போட்டிருப்பான். அந்த கோடை தாண்டி இந்த பக்கத்துல வரணும். 5 நிமிஷத்துக்குள்ள இந்த பக்கத்துல வந்து சேரல அப்படின்னா கூட அவங்களும் அவுட்டா எலிமினேட் பண்ணிடுவாங்களாம். இதெல்லாம் கேம், தயாரா இருங்க அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுதுங்க. அந்த பொம்மைக்கு இருக்கிறாங்க இந்த விளையாடுறாங்க பாத்தீங்களா, இவங்களோட அசைவுகளை பார்க்கக்கூடிய சென்சார் ஒன்னு இருக்கும், மோஷன் சென்சார். அதை வச்சுதான் அது கண்டுபிடிக்கும் யாரெல்லாம் அசைறாங்க இல்ல அப்படிங்கிறது. சோ டைம் ஆரம்பமாகுது. கூட்டத்துல ஒரு 2 பேரு அவங்களுக்குள்ள பெட், இந்த மேட்ச்ல நான் தான் ஜெயிப்பேன் இவ்வளவு காசு தரேங்கிற மாதிரி பெட் கட்டிட்டாங்க. பொம்மை அந்த பக்கத்துல திரும்பி கிரீன் லைட் அப்படின்னு சொன்னதுமே படு வேகமா அவங்க ஓடி வருவாங்க. அந்த பொம்மை கரெக்டா பின்னாடி திரும்பி ரெட் லைட் அப்படின்னும் அப்ப யாரும் அசையக்கூடாது அப்படியே நிக்கணும். பார்த்தா அந்த ஆளு லைட்டா அசைஞ்சிடறாங்க. பிளேயர் 324 நீ அவுட் அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுது. அடுத்த செகண்ட் ஒரு துப்பாக்கி சுடுற சத்தங்க, பொத்துன்னு அவன் கீழே விழுகிறான். இங்க இருக்கிறவங்க யாருக்குமே என்ன நடக்குதுன்னு சரியா பிடிபடல. ஆனா அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க. அடுத்து மறுபடியும் கிரீன் லைட் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வந்து பார்க்கும்போதுதான் கீழே கிடக்கிறவன் ஒருவேளை நடிக்கிறானோ அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். டேய் ஓரா நடிக்காரா எந்திரா அப்படின்னு ஒருத்தவன் சொல்லுவான், பெட் கட்டினவன். அப்ப அவன் வாயில இருந்து ரத்தம் கக்கி குண்டடி பட்டவன் சாகிறத பார்த்துட்டு ஐயோ நிஜமாவே இவங்க கொல்றாங்க டோய் அப்படின்னு சொல்லி கத்த அவன் பயந்துகிட்டே பின்னோக்கி அசைய மோஷன் சென்சார்ல அதை டிடெக்ட் பண்ணிடுது அந்த பொம்மை. சுட்டு தள்ளிடுறாங்க அவனையும். இவங்களோட கேம்ல எலிமினேட் அப்படின்னா போட்டு தள்ளுறது அர்த்தம் போலங்க. ஒரு பொம்பளை ஆணு கத்தும், அவளையும் சுட்டு கொண்டுருவாங்க. நிறைய துப்பாக்கிகள் அங்கங்க இருக்கு. சும்மா பின்னோக்கி ஓடுற எல்லா பேருமே டாப்பா 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 டாப்பான்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட பேரு செத்து அப்படியே சுண்ணாம்பாரானுங்க. கரவை திறக்கிற முயற்சி பண்ணியே நிறைய பேரு கொத்து கொத்தா சாகுறானுங்க. 100 கணக்குல ஏகப்பட்ட பேரு அங்க செத்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தாங்க அந்த மயான அமைதி இருக்கு. உசுரோட இருக்கிறவங்க நிறைய பேரு அப்படியே சில மாதிரி
இருக்காங்க. தவந்து போற 1-2 பேரை கூட சுட்டு கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மை இந்த பக்கத்துல திரும்பி கிரீன் லைட் அப்படின்னு சொன்னதும் இவங்க முன்னோக்கி நகரணும். ஆனா யாருமே அசையலங்க. என்ன நடக்குன்னு தெரியாம அப்படியே மிரண்டு போய் சில மாதிரி நிக்கிறானுங்க. அந்த தாத்தா இருக்காருல நம்பர் 1, அவர் மட்டும் ரொம்ப சந்தோஷத்தோட நடந்து வரார். ரெட் லைட்னு சொன்னதும் அப்படியே கம்முன்னு நின்றுறாரு. அவர் ரொம்ப ஜாலியா கேமை பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்த்ததும் மித்த ஆட்களும் சரி கேமை விளையாண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வராங்க. நம்ம ஹீரோ அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி படுத்து கிடக்காங்க. ஆனா அசையாம இருக்கான். பின்னோக்கியும் போகல முன்னோக்கியும் போகல. மூஞ்சி லைட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் மூஞ்சில இருக்கிற சதையெல்லாம் அசைறது மேட்டர் இல்ல. இருக்கிற அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடக்கூடாது. அப்படி நகர்ந்தாதான் எலிமினேட் செய்யப்படுவார்கள். இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த சோடாபடி சொல்றான், டேய் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது, டைமை பாரு, 5 நிமிஷத்துக்குள்ள நீ கோட்டுக்கு அந்த பக்கத்துல வரணும், இல்லைனாலும் எலிமினேட் பண்ணிடுவாங்க. கிரீன் லைட் சொன்னதும் எந்திரிச்சு நகரப்பாரு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சோடாபட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் கேம் விளையாடுங்கிறதையே உணர்றான். விறுவிறுன்னு அப்புறம் அவனை எந்திரிச்சு போட்டியில ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல நம்ம ரவுடி போய் ஒருத்த இருப்பான்ல, அவன் பின்னாடி யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியுதுங்க. யாரா அப்படின்னா இந்த ரவுடி கிட்ட வேலை பார்த்தா அந்த பொண்ணு தான், அந்த பிக் பாக்கெட் பொண்ணு தான். அவ ஏதோ பிளான் பண்ணி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். என்னடி பண்ண போற அப்படின்னு அசையாம அவன் கேக்குறாங்க. நாம கூட ரெட் லைட்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அவனை முன்னாடி தள்ளி விட்டுருவாளோ சாகடிச்சிருவாளோ அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைங்க. கிரீன் லைட்னு சொல்லும் போது அவன் தலைமுடியை பிடிச்சி அவனை ஸ்லோ பண்ணி விட்டு இவன் முன்னாடி ஓடி வர்றா. ஒத்தவன் நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு என்ன காப்பாத்துன்னு கத்துவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் உசுர காப்பாத்தணுன்றதுக்காக பயத்துல அவனை விட்டுட்டு முன்னோக்கி ஓடி வந்துருவான். நம்ம ஹீரோ விட்டுட்டு போன அந்த ஆளு அங்க சம்பவ இடத்துல செத்து போறாங்க. இங்க ஒரு ஆளு இங்க நடக்கிற மொத்த கேமையும் தனி ரூம்ல உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மியூசிக் வேணா கூட சுத்தி நிறைய பொம்மைகளை அங்கங்க அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த பொம்மையிலேயே செயற்கையா ஏதோ ஒரு சவுண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அது ஏதோ மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு இங்க நடக்கிற அந்த கேமை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நூத்துக்கணக்கா ஆட்கள் இங்க செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல அப்படியே நெருங்கி வந்துட்டாங்க. ஆனா நிறைய பேர் அசைஞ்சு சுடப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் ஆக 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 நிறைய பேர் சாராங்க. சில பேர் மட்டும்தான் அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கத்துல வந்து ஜெயிக்கிறாங்க. சோடாபட்டி ஜெயிச்சு இந்த பக்கத்துல வந்துட்டான். ரவுடி பிக் பாக்கெட் எல்லாருமே கூட நெருங்கி அந்த பக்கத்துல வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ கோட்டுக்கு பக்கத்துல இருக்கான். டைம் வேற போய்கிட்டு இருக்கு. அப்போ கீழே கிடந்த ஒரு பாடியில கை வச்சு இல்ல கால் வச்சு அப்படியே வலிக்கு கீழே விழ போவாங்க. கரெக்டா ரெட் லைட் சொல்லிட்டு பொம்மை வேற திரும்பும். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு போச்சு, சாக போறா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலைங்க. அங்க நம்ம இந்தியன் மாதிரி ஒருத்தவன் இருக்கான். அவன் நம்ம ஹீரோ கீழே விழாம அப்படியே பிடிச்சு காப்பாத்திடுறான். அசையாம கடக்காரு நம்ம ஹீரோ. மறுபடியும் கிரீன் லைட் சொன்னதுக்கு பின்னாடி தான் இவங்க 2 பேரும் ஓடி வந்து அந்த கோட்டை கடக்குறாங்க. கரெக்டா ஒரு 2 செகண்ட் இருக்கும்போது தான் நம்ம பசங்க கோட்டை கடந்து எப்படியோ ஜெயிச்சிருவாங்க. எவ்வளவோ பேரு கோட்டுக்கு இந்த பக்கத்துல நிப்பாங்க. நீங்க எல்லாம் தோத்துட்டீங்க, எல்லாம் அவுட்னு அந்த பொம்மை சொன்னதுமே எல்லா பேரையும் சுட்டு கொன்னுறானுங்க. நூத்துக்கணக்கான புணங்கள் அங்க கிடக்கு. ஒரு வழியா மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஜெயிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த கிரவுண்ட் அப்படியே மூடுதுங்க. பார்த்தா இவங்க வெட்ட வெளியில இல்ல, ஏதோ கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தீவுல ஒரு பெரிய குழி தோண்டி வச்சு அந்த அண்டர் கிரவுண்ட்ல நடந்த மேட்சை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்பப்பப்பா படு பயங்கரமா இருக்குல்ல. என்ன தாண்டா இந்த கேம்ல சொல்ல வராங்க, எதுக்காக எல்லா பேரையும் கொல்றாங்கிறது தெரியல. மீதிய அடுத்த எபிசோட்ல பாப்போம். அடுத்த எபிசோட்ல பார்த்தா நேத்தைய போட்டியில செத்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட பாடி எல்லாத்தையும் சவப்பெட்டிக்குள்ள அடைக்கிறாங்க. 1-2 பேரு அரைவரையா உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களையும் அந்த சவப்பெட்டிக்குள்ளேயே வச்சு ஆணி அடிச்சு மூடுறானுங்க. நம்ம ஹீரோ நேத்தைய போட்டியில இவனுக்கு ஹெல்ப் பண்ண தன்னோட ஃப்ரெண்டு அந்த சோடாப்பட்டி அவனுக்கும் சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல நம்ம இந்தியன் பேரு அலியா. நேத்து வரைக்கும் இந்தியன் சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த எபிசோட்ல தான் இவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரா. சோ 45க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பங்காளி தானே. சோ அவங்கிட்டயுமே நன்றி தெரிவிக்கிறார் நமது ஹீரோ. 456 பேர் நேத்து போட்டியில பங்கெடுத்தாங்க. அதுல செத்து போனவங்க தவிர இப்போ இங்க மிச்சம் இருக்கிறது எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 201 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அப்போ மீதி எல்லாரும் காலி செத்துட்டாங்க. அத கேட்டதும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே ஆஸ்கார் அவார்டு வேணும்ன்ற நிலப்புக்கு பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா? அந்த கிளவியை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, பிறந்த குழந்தைக்கு பேரு கூட வைக்காம நான் அப்படியே வந்துட்டேன், என்னை விட்டுருங்கன்னு கதறி அழுவா. நிறைய பேரு எங்க உசுர கொடுங்க, எங்க உயிர் பிச்சை போடுங்க, எங்களை விட்டுருங்கன்னு கதறி அழுவாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யாரு இங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவன் சொல்றான், நாங்க உங்களுக்கு கொடுக்கறது தண்டனை இல்ல, நாங்க உங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வெளியில இருக்கிற இந்த கேவலமான வாழ்க்கை வேண்டாம், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி தானே இங்க வந்தீங்க. நாங்க ஒன்னும் கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிடலையே, தாராளமா நீங்க விளையாடலாமேங்கிற மாதிரி அவர் சொல்ல, தோத்தா வெளியில அனுப்புனா சரி, நீங்க என்னடா அப்படின்னா எலிமினேட்டட்னு சொல்லி கொன்னுறீங்களடா பாவிகளா அப்படின்னு திட்டுறானுங்க. எங்களை விட்டுருங்க, இதுக்கப்புறம் எங்களால விளையாட முடியாதுன்னு சொல்லும்போது நீங்க ஆல்ரெடி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. கண்டிஷன் நம்பர் 1 என்ன சொல்லுது? நீங்க போட்டியில பாதியை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. கண்டிஷன் நம்பர் 2 என்ன சொல்லுது? ஒருவேளை போட்டியில நான் கலந்துக்க மாட்டேன், போட்டியை விட்டு விலகுறேன் அப்படின்னு யாராவது ஒரு முடிவு எடுத்தா அந்த பிளேயர்ஸ் வில் பி எலிமினேட்டட், சாகடிக்கப்படுவாங்கன்னு போட்டு இருந்தது. மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த சோடாபட்டி அவன் என்ன சொல்றான், கண்டிஷன் நம்பர் 3 நீங்க மறந்துட்டீங்களா? இங்க இருக்கிற போட்டியால
போட்டியாளர்கள்ல மெஜாரிட்டியான பேரு போட்டியை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு மனதா தீர்மானித்தால் போட்டி நிறுத்தப்படும் தானே அப்படின்ற மாதிரி கேட்க பாயிண்ட பிடிக்க ஆமா நீங்க சொல்றது சரிதான், வேணும்னா ஒரு ஓட்டெடுப்பு நடத்திடுவோம், போட்டியை நிறுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஓட்டெடுப்பு நடத்த போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் எவ்வளவுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதோ மேல பாருங்கன்னு சொல்ல மேல இருக்கிற அந்த கண்ணாடி அண்டாக்குள்ள ஒரு 200 சில்லற பேர் செத்தாங்க இல்லையா, ஒரு ஆளுக்கு 1 கோடி அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 200 சில்லற கோடியை அப்படியே கொட்டுறாங்க. இதையும் மனசுல வச்சுக்கிட்டு எத்தனை பேர் செத்தாங்க? 255 பேர் செத்தாங்களா? அப்ப 255 கோடி இருக்கு. இதையும் மனசுல வச்சுட்டு நீங்க ஓட்டு போடுங்க. ஒருவேளை நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு இந்த போட்டி வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, இந்த போட்டியை நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அங்க மேல அண்டால கிடக்கிற அந்த பணத்தை அப்படியே பிரிச்சு செத்து போன எல்லாரோட குடும்பத்துக்கும் நாங்க அனுப்பிச்சிடுவோம். இல்ல போட்டியை தொடரலாம் அப்படின்னு நீங்க வாக்கு போட்டீங்கன்னா ஓட்டு போட்டீங்கன்னா இந்த பணம் எங்கேயும் போகாது, இங்கதான் இருக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 400க்கும் மேற்பட்ட கோடி பணம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல, என் குழந்தைக்கு இன்னும் பேர் கூட வைக்கலன்னு ஒரு கிழவி கத்துனா பாத்தீங்களா, அவ முழுசா மொத்த கோடியையும் ஒரே ஆளுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க தருவோங்கிறாரு அவரும். உடனே எல்லா பேரோட மனசும் லைட்டா மாறுதுங்க. இப்ப ஓட்டெடுப்புக்காக ஒவ்வொரு ஆளையா கூப்பிட நம்ம ஹீரோ இந்த போட்டி வேண்டான்னு ஓட்டு போடுறான். ரிவர்ஸ்ல கூப்பிடுறாங்க. கடைசி போட்டியாளர் யாரு? நம்ம ஹீரோ தான் இல்லையா, அதனால ரிவர்ஸ்ல கூப்பிடுறாங்க. நிறைய பேர் மேல இருக்கிற அந்த பணத்தை பார்த்து போட்டிக்கு தயார்னு வேற ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுறவங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டு கோட்டுக்கு இந்த பக்கத்துல வந்து வரிசையா நிப்பாங்க. நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. அதுல குறிப்பிட்டு சில பேர் போடுற அந்த ஓட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சோடாப்பட்டி இருக்கான்ல, அவன் இந்த போட்டியை நிறுத்த வேண்டாம் கண்டினியூ பண்ணலாம்னு ஓட்டு போடுறாங்க. ஆக்சுவலா இந்த போட்டியை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் 3 எடுத்து சொன்னதே இந்த பக்கி தான். ஆனா இவனே இப்ப என்ன சொல்றான்? போட்டியை நடத்தலாங்கிறான். ஏன்னா அந்த அண்டால இருக்கிற அந்த பணத்தை பார்த்துட்டு இப்படியே ஓட்டு போட கடைசியா பார்த்தா மேல போர்டுல சரிக்கு சமமா ஓட்டு விழுந்திருக்குங்க. கடைசி ஓட்டு போட போறது நம்பர் 1ல இருக்கிற அந்த பெருசு தாங்க. அவரு ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறம் இந்த போட்டி வேண்டாம் அப்படின்னு அவர் ஓட்டு போட மெஜாரிட்டி போட்டி வேண்டான்னு ஓட்டு போட்டதுனால மேட்ச் இதோட நின்னு போச்சு. ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கேம் நின்னுடுச்சுங்க. ஆனா இந்த போட்டி வேணும்னு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. எங்களுக்கு என்ன வழின்னு கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, அடுத்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது உங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் வரும் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஓகே, அடுத்த போட்டி வரப்போது, அந்த போட்டியில நம்ம ஜெயிச்சலாம் நினைச்சிட்டு சரின்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போட்டி நடக்கிற அந்த இடத்துல இருந்து கண்ணை கட்டி போட்டுருந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு வேன்ல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டு அந்த துணியையும் வீசி எறிஞ்சிட்டு வேனும் போயிடுச்சுங்க. நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ, அவங்க 2 பேரும் இங்க ஒரு இடத்துல வீசிட்டு போயிட்டாங்க. கண்ணு கட்டி இருக்க அந்த பொண்ணு கண் கட்டா ஒத்து விட அவனுக்கு கண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கையில போட்டிருக்கிற அந்த கட்டை அவுத்து விடுறான். எப்படி பல்லால கடிச்சு அவுத்து விடுறான். அந்த பொண்ணு வாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த பிக் பாக்கெட் பொண்ணுதான். அது ஏன் கட்டை அவுத்து விடுறி அப்படின்னு கேட்டா, உன் கட்டை அவுத்து விட்டுட்டா ஆட்டையை போட்ட காசை கேட்ப, அவுத்து விட மாட்டேன்னுவா. எங்க அம்மா சத்தியமா அதெல்லாம் கேட்க மாட்டேன், அவுத்து விடுன்னு சொல்ல இவளும் அவுத்து விடுவாங்க. அடுத்த செகண்ட் வாடி காசை குடுறி அப்படின்னு மறுபடியும் கதறான். உங்க அம்மா உசுறு அவ்வளவுதானா, அதுக்கு வேல்யூ அவ்வளவுதானா, சத்தியம் பண்ண அடுத்த செகண்டே மாறிட்டியாடா போடா அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுது. அந்த பிக் பாக்கெட் பொண்ணு போயிடுறா. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த சோடாபட்டியும் அந்த அலிங்கிறவர் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. அலி கிட்ட சுத்தமா காசு இல்ல, சாப்பிட காசு இல்ல, போறதுக்கு காசு இல்ல, போன் பேசுறதுக்கு கூட கையில போன் இல்ல. சாப்பாடு இந்த சோடாபட்டி ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுக்குறான். அப்புறம் போனுக்கு சார்ஜ் போட்டு இந்த போன் பேசிக்கோ அப்படின்னு போனையும் கொடுக்குறான். அலியும் வீட்டுக்கு போன் பண்ணி நான் நல்லா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி போன் பேசிட்டு அந்த போனை கொண்டு வந்து மரியாதையோட திரும்ப கொடுக்குறார். தேங்க்யூ சார்னு சாருன்னு 100 வார்த்தை போடுவான். சாருன்னு கூப்பிடாதன்றாரு இவரும். அதுக்கப்புறம் சரி உன் ஊர் எங்க இருக்குன்னு கேட்டா, இங்க இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான். பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு இருக்கான்னு கேட்டா இல்லங்கிறான். இந்தாடா காசுன்னு கேட்டா வாங்க மாட்டேங்கிறான். நடந்தே போயிருவேங்கிறான். ஆடா பாவி, அதெல்லாம் வேண்டாண்டா, இந்தாடான்னு காசு கொடுத்து இந்த ஃப்ரெண்டு தாங்க அனுப்பி வைக்கிறார். அதுக்கும் ஏகப்பட்ட நன்றி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ போலீஸுக்கு போய் நடந்த மேட்டர்லாம் சொல்லி அவங்க கொடுத்த அந்த போன் நம்பரை கூட கொடுத்து அவங்க எல்லாம் பிடிங்க சார், பிடிச்சி உள்ள போடுங்க சாங்கிற மாதிரி பேசுவான். ஆனா போலீஸ் விசாரிச்சு பார்த்தும்போது ஒன்னும் துப்பு கிடைக்கல. ஒரு நம்பர் கொடுத்து பேச சொல்லுவான். அதுக்கு கால் பண்ணா ஏதோ ஒரு லேடி போன் அட்டன் பண்ணிட்டு யாரா நீங்க அப்படின்னு திட்டிட்டு வச்சிருது. நம்ம ஹீரோவை பைத்தியம் நினைச்சிட்டு போலீஸ்காரங்களே அடிச்சு கட்டிடுறானுங்க. அதே சமயம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கிற ஒரு போலீஸ்காரன் யார் இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அது யாரோ பைத்தியங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல அங்க அவன் வச்சுட்டு போன அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு அந்த போலீஸ்காரனும் யதார்த்தமா அங்க இருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டோ அவங்க அம்மாவை பார்க்காம அவங்க அம்மாவை அவாய்ட் பண்ணிட்டு தூரமா இருந்த அம்மாவை பார்த்து வருத்தப்படுறான். ஏன்னா ஒரு பெரிய கடன்ல சிக்கிருக்கானா. இவங்க அம்மாவோட கடையை கூட அடமானம் வச்சிருக்கானா. எவ்வளவு பணம்னு கேட்டா கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல கடனாகி போச்சான். அதெல்லாம் சொல்லி அந்த ஃப்ரெண்டு வருத்தப்படுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டு பக்கம் போய் பார்த்தா அவங்க அம்மா அப்படியே மயங்கி கிடக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு சுகரா, காலு கிட்டத்தட்ட வெட்டி எடுக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணி காலை காப்பாத்தலாம், அதுக்கு ஒரு 4-5 லட்சம் செலவாகும் சொன்னதுமே நம்ம ஹீரோவோட அம்மா அங்க இருந்து தெரிச்சு ஓடி வந்துடுறாங்க. போடா 5 லட்சம் செலவு பண்ணி
காலை காப்பாத்த போறானா. நாளைக்கு சாக போற கட்டை காலோட செத்தா என்ன, கால் இல்லாம செத்தா என்ன, போடா அப்படின்ட்டு அந்த கிளவி போயிடுதுங்க. 4 லட்சம் 5 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய பணம்னு அந்த அம்மாக்கு தெரியுது. அதனால வேண்டான்ட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த போலீஸ்காரரோ இவங்க அண்ணனை காணமேனு தேடிக்கிட்டு இருக்கார். ரொம்ப நாள் ஆச்சா இவங்க அண்ணன் காணாம போய் அவன் கடைசியா தங்கி இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த ரூமுக்கு டூப்ளிகேட் சாவி போட்டு உள்ள போறான். ஓனர் அம்மாவோட பர்மிஷனோட உள்ள செக் பண்ணி பார்த்தா அவங்க அண்ணன் அங்க இருந்ததுக்கான அறிகுறியே இல்ல. ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குங்க. இந்த விசிட்டிங் கார்டு தான் இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை பார்த்திருப்பான். அந்த விசிட்டிங் கார்டு இங்க இருக்கிறத வச்சு பார்த்தா அப்போ தன்னோட அண்ணனும் அந்த கேம்ல தான் மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த போலீஸ்காரன். பிக் பாக்கெட் பொண்ணும் அனாதை இல்லத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிற தன்னோட தம்பியை பார்த்து வருத்தப்பட்டு அழுது ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் நம்ம குடும்பம் ஒன்னு சேரும் சொல்லி பேசிட்டு அடுத்து இன்னொரு ஆளை பார்க்க போயிட்டா. இவங்க அம்மா ஏதோ ஒரு நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல, வேலைக்காரி மாதிரி. அவங்க கூட போய் சேர முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஏற்கனவே அதுக்காக தான் ஆட்டையை போட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஆட்டையை போட்டு அந்த பணத்தை கொடுத்து பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ண பார்த்தாங்க. ஆனா நடுவுல இருந்த புரோக்கர் பணத்தை எடுத்துட்டு ஆட்டையை போட்டு போயிட்டானா. மறுபடியும் பணம் கொடுன்னு கேட்க இந்த தடவை நான் பணத்தை சம்பாதிச்சு வந்து கொடுப்பேன், ஆனா போன தடவை ஏமாத்தின மாதிரி இந்த தடவை ஏமாத்தினா கொன்னுடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மிரட்டுது. அதே சமயம் நம்ம அலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தொழிற்சாலைக்கு ஃபேக்டரிக்கு போறான். முதலாளி கிட்ட என்னையா 6 மாசமா எனக்கு சம்பளமும் கொடுக்கல, சாப்பாட்டுக்காவது காசு குடியான்னு சொல்லி கேட்டு பாப்பாப்ல. 6 மாசம் சம்பள பாக்கிய ஒழுங்கா குடு அப்படின்னு சத்தம் போடும்போது அவன் ஜாலியா கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான், கண்டுக்க மாட்டான். அதே சமயம் அங்க ஒரு கட்டு நிறைய பணம் இருக்குங்க. அதை எடுத்து சட்டப்பையில வச்சுட்டு விறுவிறுன்னு அந்த முதலாளி போக, யோ முதலாளி காசு குடியா பாக்கிய குடியான்னு இவன் கேட்க 2 பேருக்கு நடுவில் தள்ளுமுள்ளாக அலிய போட்டு அடி அடி அவன் அடிப்பான். ஒரு கட்டத்தில் உணர்ச்சிப்பட்டு அந்த முதலாளியை தள்ளிவிட கை போய் பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த அந்த மெஷின்ல மாட்டி நஞ்சு போயிடுங்க. கையில இருந்து அந்த கட்டு பணமும் கீழே விழுந்துரும். உடனே அலி கையில கிடைச்ச அந்த பணத்தை கீழே விழுந்து அந்த பணக்கட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். அடுத்து அவனை போலீஸ் வரட்டும். இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டோட அம்மாவோட கடைக்கு இன்னொரு அம்மா வந்து ஏதோ கறி வாங்கிட்டு இருக்கும். கறிக்கடைக்கார அம்மா தன்னோட புள்ளைய பத்தி தாம் தூம்னு பேசிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு பிசினஸ் சம்பந்தமா போயிருக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல வந்த அம்மா, உன் பையன் ஜாதகம் இருந்தா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு வசதியான பொண்ணு இருக்கு, வேணா ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயம் போலீஸ்காரங்க வராங்க. உன் புள்ள எங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எதுக்கு விசாரிக்கிறீங்க கேட்டா, உன் புள்ள கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல கடனை அப்படியே விட்டுவிட்டு வட்டியும் கட்டாம அசலும் கட்டாம ஓடி போயிட்டான், ஒழுங்கா அவன் வந்தானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, இல்ல அவனை பிடிச்ச அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவங்க போறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த ஃப்ரெண்டு இதுக்கப்புறமும் என்னடா பண்றதுன்னு தெரியாம கடன் கொடுத்தவன் எல்லாம் இவனை கொல்ல வராங்க. அவங்களுக்கு பயந்து ஓடுறத விட இவங்க அம்மாவை நேருக்கு நேரா பாக்குறதுக்கு அந்த ஃபேஸ் பண்ற அந்த தைரியம் இல்லாம பேசாம சாகலாமேன்னு முடிவு பண்ணி சூசைட் பண்ண போற நேரம் அந்நேரமா பார்த்து காலிங் மெல் அடிக்க, என்னடா கடைசி நேரத்துல காலிங் மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. போய் பார்த்தா காலிங் மெல் அடிச்ச இடத்துல யாரும் இல்ல. ஆனா கீழே அந்த விசிட்டிங் கார்டை மறுபடியும் கொடுத்துட்டு போறாங்க. வேற நம்பர் இருக்கு அந்த விசிட்டிங் கார்டுல. சோ அடுத்த டோர்னமெண்ட் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இவனுக்கு கொஞ்சம் மன நிறைவா இருக்கு. அலி தன்னோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது இங்க இருந்து போயிடுங்க, என்ன போலீஸ் தேட ஆரம்பிச்சிரும், நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவனும் அவன் பொண்டாட்டி கிட்ட பிள்ளை கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ காலிமல் அடிக்கும். அவனுக்கும் அந்த விசிட்டிங் கார்டு வருது. நம்ம ஹீரோ மட்டும்தான் கூப்பிட்டாலும் போக கூடாதுங்கிற மனநிலையில இருப்பான். ஏதோ இருக்கிற காசை வச்சு லைட்டா சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த வயசான தாத்தா வராருங்க. நம்பர் 1 வராரு. 2 பேரும் பார்த்ததும் பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒன்னா உட்கார்றாங்க. ஏதாவது இந்த பெரியவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தா வாங்கி கொடுக்க கூட நம்ம ஹீரோ கிட்ட காசு இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட மேகி இருக்குன்னு சொல்லிட்டு அறைய உடைச்சு இவங்க 2 பேரும் சாப்பிடுறாங்க. அப்படியே அந்த தாத்தா பேச ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாப்ல, அடுத்த டோர்னமெண்ட்டுக்காக இன்விடேஷன் வந்துருச்சு, நான் அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, அதான் சொன்னனே என் மூளையில ஒரு கட்டி வளர்ந்துகிட்டு இருக்கு, ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், வேற வழி இல்ல, நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவையும் பண்ண சொல்றாரு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம உன்கிட்ட இருக்கிற அந்த கடன் தொல்லை, உங்க அம்மாவோட ஆபரேஷன், இது எல்லாத்தையும் உன்னால சால்வ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்றதை விட ஒரு தடவை ரிஸ்க் எடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ போட நம்ம ஹீரோவே லைட்டா மனசு மாறுறான். அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த ரவுடி பையன் இருப்பான் பாருங்க, அவன் ஒரு அடியாளோட ரெடி ஆயிட்டு இருக்கான். இவன் என்ன தெரியுமா ஸ்கெட்ச் போடுறான், 2வது டோர்னமெண்ட் நடக்க போற இடத்துல அண்டா நிறைய பணத்தையா கொட்டுவாங்க, அந்த பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுலான்னு ஒரு கும்பலை தயார்படுத்திக்கிட்டு இருக்கான். கும்பலுக்கு ஆள் சேர்க்க போறதா கூட வந்த ஒரு எடுப்பு பேசிட்டு நம்ம ரவுடி பையலுக்கு செட் ஆகாத ஒரு 4-5 பேர்கிட்ட மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. போட்டு கொடுத்துட்டு போகுது அந்த எட்டப்பன். என்னையாடா காட்டி கொடுத்த அப்படின்னு அந்த தொடுப்போட இடுப்புலயே சும்மா குத்தி கிழிக்கிறாங்க. நம்ம ரவுடி பைய கொன்னுறான். இத பார்த்து அடிக்க வரவங்க பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா பயப்படாம பக்கத்துல வர குடுகுடுன்னு ஓடி போய் கடல்ல குதிச்சு எஸ்கேப் ஆயிராரு அவரு. யாரு? அந்த ரவுடி எஸ்கேப் ஆயிராப்ல. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம தன்னோட பழைய பொண்டாட்டி கிட்ட போய் அம்மாக்கு ஆபரேஷன் காசு விடுன்னு கேட்பேன். அந்த அம்மா அவ்வளவு பெரிய காசுக்கு நான் எங்க போவேன், காசு இல்லைன்னு சொல்லிட்டு இவனை வெளியில போக சொல்ல சமயம் வீட்டுக்குள்ள அந்த அம்மாவோட 2வது புருஷன் நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்துடுறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு அவன் கிளம்புவாங்க. பின்னாடியே அந்த 2வது புருஷன் ஓடி வந்து உனக்கு பணம் தானே
வேணும் இந்த பணம் அப்படின்னு கொடுப்பான். ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டு என் குடும்பத்தை இனிமே நீ பார்க்க வரக்கூடாது, உன் பொண்ணை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னடா என் பாசத்தை என் பொண்ணை விலைக்கு வாங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து. அத அந்த பொண்ணு பாத்துருவாங்க. உதவி செய்ய வராலேயே ஏன் இப்படி போட்டு அடிக்கிறங்கிற மாதிரி ஒரு பார்வை பாப்பா பாருங்க. தெரிச்சு ஓடிடுவான் நம்ம ஹீரோ. அப்படி போற நம்ம ஹீரோவை அந்த போலீஸ்காரன் அங்க போய் பார்க்கறான். போய் பார்த்துட்டு நீ சொன்னது உண்மையை நான் நம்புறேன், அந்த டோர்னமெண்ட் எங்க நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிப்பாரு போலீஸ்காரர். ஆனா நம்ம ஹீரோ இருக்கிற அந்த பிரச்சனையில அட போயா எல்லாம் பொய்யா, போலீஸ்காரங்க நம்பல, நானே வந்து சொல்லும்போது நம்பல, நீ வந்து விசாரிக்கிறியா போயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் பார்த்தா இவனுக்கு அந்த விசிட்டிங் கார்டு இன்விடேஷன் வந்திருக்கு. யாரெல்லாம் எனக்கு இந்த மேட்ச் வேண்டாம், இந்த கேம் வேண்டாம் அப்படின்னு ஓட்டு போட்டு போனாங்களோ அந்த ஆட்கள் எல்லாம் கூட இப்போ போட்டியில பங்கெடுக்கிறதுக்காக தயாரா வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல வண்டியில ஏற கொஞ்ச நேரத்துல மயக்க மருந்து அடிக்கப்பட்டு எல்லா பேரும் மயங்குறாங்க. ஆனா மயங்காம போற ஒரே ஆள் யார் தெரியுமா? அந்த பிக் பாக்கெட் பொண்ணு மட்டும்தான். அவ கொஞ்சம் மூச்சு அடைச்சு சமூகம் மேனேஜ் பண்ணிக்கிறா. அதே சமயம் ஒரு வண்டி இந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அதுல வண்டி ஓட்டிட்டு வருது நம்ம போலீஸ்காரர் தான். அப்படியே போலீஸ்காரர் அந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வராப்லங்க. பார்த்தா இந்த மாதிரி நிறைய போட்டியாளர்களை பிக்கப் பண்ண வேனு வரிசையா போய் ஒரு துறைமுகத்துல நிக்குது. இவனும் வண்டியை ஓரம் கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இருப்பார் இல்லையா, ஹெட், அவருக்கு ஒரு மெசேஜ் போடுறாப்ல. ஸ்டேஷனுக்கு என்னால வர முடியாது, ஒரு முக்கியமான மிஷன்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன்னு ஒரு மெசேஜ் தட்டிட்டு இவங்க வேனுக்குள்ள கீழே போய் உட்காந்துப்பான். அந்த வேனோட சேர்ந்து இவனும் அப்படியே கீழே இருந்து போறான். பார்த்தா வண்டி ஒரு கப்பல்ல ஏறுதுங்க. மயக்க நிலைமையில கிடக்குற இவங்க எல்லாரையுமே சேவப்பு சட்டை போட்ட அந்த ஆட்கள் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. சரியான ஆட்களை தானா கூட்டு வரமா அப்படிங்கறது அவங்க டவுட். அதே சமயம் அவங்களுக்கு தெரியாம உள்ள நம்ம போலீஸ்காரர் போய் உட்காந்துருப்பாப்ல. அவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இன்விடேஷன் கொடுக்காத ஒரு ஆளு, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு படுத்து கிடக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுங்க. டப்புன்னு அந்த ஆளையே அடிச்சு போட்டு அவன் யூனிஃபார்மையே எடுத்து இவன் போட்டுக்கிட்டு இவனோட போலீஸ் ஐடி இருக்கும் பாத்தீங்களா, அத இப்போ நம்ம போலீசார் கையால கொண்டாடுறதுல ஒருத்தவன அவனோட பாடியில ஐடி கார்டை வச்சு பாடியை வெளியில தள்ளி விட்டுருவாப்ல. அடுத்து தண்ணிக்குள்ள கிடக்கிற அந்த பாடியை காமிக்கிறாங்க. பாடியோட சேர்ந்து அந்த போலீஸ் ஐடியும் கிடக்கு. நாளப்பண்ண யாராவது இந்த பாடியை பார்த்தா அந்த போலீஸ்காரன் தான் பாடியா கிடப்பான்னு நினைப்பாங்க. கப்பல் ஒரு வழியா ஒரு இடத்துல போய் நிக்குதுங்க. ஒரு பெரிய தீவுல போய் நிக்குது. அந்த தீவுல கப்பல்ல இருந்து மயங்கி கிடக்கிற இந்த ஆட்களை ஏத்திக்கிட்டு வேனு இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த தீவுக்குள்ள இருக்கிற பில்டிங்குள்ள போகுது. அங்க பார்த்தா ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹால்ல மயங்கி கிடக்கிறவங்க எல்லார்கிட்டே இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும், எப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள போறதா இருந்தா அவங்க ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் ஆகும்போது கொடுப்பாங்களோ, அதே மாதிரி இங்க இவங்க கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டு அவங்கள யாராவது ஜெயிச்சு திரும்ப போகும்போது அவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். ஒருவேளை தோத்துட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் எரிச்சிருவாங்களாம். இங்க அந்த பிக் பாக்கெட் பொண்ணு என்ன பண்றா, அவளை செக் பண்றான்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஒரு கத்தி எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கிற அவங்க பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டுருவா. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பாக்கெட்டுக்குள்ள இருந்து அந்த கத்தியையும் எடுத்துப்பா. சூப்பர்ல. ஒரு வழியா செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மயக்க நிலைமையில இருந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சிடறான். நம்ம தாத்தாவையும் உசுப்பி விடுறான். தாத்தாவையும் எந்திரிச்சிடாரு. டேய் தம்பி, நீயும் வந்திருக்கியாடா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, ஆமா வந்திருக்கேன், நீங்க சொன்னீங்களே உங்க அட்வைஸை கேட்டு தான் நான் இங்க வந்திருக்கிறேங்கிறா நம்ம ஹீரோ. சூப்பரா தம்பிங்கிறாரு அந்த தாத்தா. தான் பெத்த குழந்தைக்கு பேரே வைக்கலன்னு ஒரு கிளவி சொல்லிட்டு இருந்தது இல்ல, அதுவும் இங்க வந்திருக்குங்க. நம்ம அலி, ஃப்ரெண்டு, ஹீரோ, அந்த பெருசு, இவங்க 4 பேரும் ஒரே டீமா இருந்து போட்டி போடலாம், அது ஒரு நல்ல வாய்ப்பா நமக்கு அமையுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துல அந்த ரவுடி பைய நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு 4 பேர் கூட சேர்ந்து அவனும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கிளவி இந்த டீம் கூட சேரணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்னமோ பேசி பாப்பா. ஆனா அவன் விரட்டி விட்டுருவான், போடி கிளவி அப்படின்ட்டான். அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் போய் பாஸ் இருப்பாரு இல்லையா, அவருக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இவரு பெரிய பாஸ் இல்ல, இவர் ஒரு சின்ன பாஸ். சொல்ல போனா இந்த மேட்ச் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மேனேஜர் தாங்க இவரு. சோ இந்த கருப்பு மேனேஜர் கிட்ட அப்டேட் வருது. கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை தவிர மீதி எல்லா பேருமே திரும்பி வந்துட்டதா சொல்ல, சூப்பர் அப்பு அப்படிங்கிறாரு அந்த கருப்பு மேனேஜர். அடுத்து இங்க வராத ஆட்கள் வெளியில இருக்காங்கல்ல, அவங்கள நல்லா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு வேற சொல்ல, சரிங்கிறான் அவன். அடுத்து பார்த்தா இங்க இருக்கிற ஆட்களுக்கு வயிறார சோறு கொடுக்குறாங்க, டின்னுல அடைச்ச சாப்பாடு கொடுக்குறாங்க. கிழவன் பழசையே பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பக்கம் நம்ம போலீஸ் அவங்க யூனிஃபார்ம்லயே உள்ள புகுந்துட்டாருல, அவர் பாக்கெட்டை தடவி பார்த்தா ஒரு சாவி இருக்கும். எல்லா பேரும் அவங்க ரூம்ல போய் தங்க போற நேரம் சாவிலேயே ரூம் நம்பர் எழுதிருக்கும். சோ திறந்து உள்ள போயிடுறான் அவன். போலீஸ்காரன் இப்போ ரூமுக்குள்ளேயே போயாச்சு. பக்கத்து ரூமுக்கார ஒரு மாதிரியாவே பாக்குறாங்க இவனை. அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசு இல்ல. இங்க வந்து பார்த்தா இவங்களுக்கான விதிமுறைகள் ஒரு 3 விதிமுறைகள் போட்டிருக்குங்க. எப்பவுமே அந்த மாஸ்க போட்டே தான் இருக்கணுமா, எப்போ ரூமுக்கு வெளியில இருக்கும்போது. அதே மாதிரி பர்மிஷன் இல்லாம யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. மூணாவதா யாரோட பர்மிஷன் இல்லாம இந்த ரூம் விட்டுட்டு வெளியில போக கூடாதுன்னு வேற 3வது ரூலும் இருக்கு. கூடவே இங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க நடக்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணவும் செய்றாங்க. அதே சமயம் அந்த கிழவி எனக்கு உச்சா போனும், கதவை திறந்து விடுங்கடான்னு பயங்கரமா காட்டு கத்துறா. திறக்க மாட்டியா, இங்கேயே கொய்யால ஆய் போறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார போக வேற வழி இல்லாம திறந்து விட்டுறாங்க. அதே சமயம் அந்த பிக் பாக்கெட் பொண்ணு எனக்கு வருதுன்னு அவளும் பாத்ரூம் பக்கம் போறாங்க. 2 பேரும் பாத்ரூம் பக்கம் போயாச்சு. அங்க போய் பார்த்தா அந்த கிழவி யாருக்குமே தெரியாம உள்ள ஒளிய வச்சிருந்ததை எடுக்கிறா. ஒண்ணு இல்ல, ஒரு லைட்டர், சிகரெட் அடிக்கிறதுக்கு ஒரு 3-4 சிகரெட். இதை
இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அதே சமயம் அந்த பிக் பாக்கெட் பொண்ணும் அவ ஒளிய வச்சு எடுத்துட்டு வந்த கத்தியை காமிச்சு இவளை மிரட்டி, நான் மேல போறேன், பக்கத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க போறேன், கொஞ்ச நேரம் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த ஏசி வெண்டிலேட்டரை திறந்து அது வழியா உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா அங்க வேலை பார்க்குற ஆட்கள் ஏதோ நிறைய சர்க்கரையை போட்டு பெருசு பெருசா அண்டால வச்சு ஏதோ ஒரு ஸ்வீட் செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. அதையெல்லாம் பார்த்துட்டு அவ திரும்புற சமயம் வெளியில இருந்த ஆட்கள் என்ன ரொம்ப நேரம் ஆச்சு இந்த லேடிஸ் வரலையேன்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை திறப்பா. பார்த்தா அதுக்குள்ள இவ்வளவு வந்துருவா. ஏதோ டாய்லெட் பேப்பர் இல்ல, டாய்லெட் பேப்பர் கேட்டா குடுக்க வந்தேங்கிற மாதிரி கையில பேப்பரோட நிப்பா. அதனால அந்த வீரனுக்கு இவங்க மேல சந்தேகம் வரல. இடத்த காலி பண்ணிங்கம்மா அப்படிங்கிறான் அவன். அந்த போலீஸ்காரனும் அங்க நடக்கிற மேட்டர் எல்லாத்தையும் மெசேஜ் மாதிரி டைப் பண்றான். பட் அனுப்ப முடியல. காரணம் என்னன்னா இங்க சிக்னல் கிடைக்கல. அடுத்த நாள் காலையில விடியுது. விடிஞ்சதுமே அந்த கிளவி நம்ம பிக் பாக்கெட் காரிட்ட போய் என்ன பார்த்தா ஏது பார்த்தன்னு விசாரிக்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதைத்தான் பார்த்தேங்கிற மாதிரி இந்த பொண்ணும் சொல்லுவா. அன்னைக்கு இவங்களுக்கு சாப்பாடு வெறும் பாலும் பிரெட்டும் தாங்க. இங்க அலி கொஞ்சம் பலசாலி, அதே மாதிரி நிறைய சாப்பிடணும். நம்ம ஃப்ரெண்டும் சரி ஹீரோவும் சரி அவனுக்காக அவங்களோட பங்கை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. அதே சமயம் இங்க வந்திருக்கானுங்கல்ல கடன் தொல்லை தாங்காம, அதுல ஒரு ஆளு ஒரு டாக்டரா. அந்த டாக்டருக்கு வந்திருக்கிற அந்த பண்ணுக்குள்ள மட்டும் ரகசியமா ஏதோ ஒரு செய்தி வந்திருக்குங்க. பண்ணுக்குள்ள வச்சு செய்தி அனுப்புறாங்களா. அப்போ அந்த கருப்பு முகமுடி மேனேஜர் இருக்கான்ல, அவனுக்கே தெரியாம அவனுக்கு கீழே வேலை பார்க்குற இந்த சிவப்பு சட்டைங்க ஏதோ சைடு பிசினஸ் பண்றாங்களோ, ஏதோ ஒன்னு மேட்டர் நடக்குதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் நம்ம பிக் பாக்கெட் காரியை பார்த்து அந்த ஃப்ரெண்டு பேசுறாங்க. இவளும் அந்த கிளவியும் பேசுறத வச்சு ஏதோ ஒரு மேட்டர் அடுத்த கேம் சம்பந்தப்பட்ட இந்த பொண்ணுக்கு தெரியுங்கிறது அந்த ஃப்ரெண்டுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான கேம் நான் நிறைய விளையாண்டுருக்கேன், நீ என்ன பார்த்தேங்கிறத சொன்னேனாலே என்னால அந்த கேம் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும், சொல்லுன்னு கேட்க அந்த பொண்ணும் சொல்லியிருப்பா. மீதி இருக்கிற ஆட்கள் அந்த ரெண்டாவது கேமுக்காக களத்துல இறங்குறாங்க. பாக்குறதுக்கு ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அங்க வட்ட வடிவத்துல, முக்கோண வடிவத்துல, நட்சத்திர வடிவத்துல, அப்புறம் ஒரு கொடையோட வடிவத்துல 4 படம் அப்படியே சுவத்துல வரைஞ்ச மாதிரி இருக்குங்க. அதை பார்த்தது இந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன மாதிரி கேம் அப்படின்னு. ஏன்னா இது அவனுக்கு ஒரு க்ளூ, பிளஸ் ஸ்வீட்டை வச்சு ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறதும் ஒரு க்ளூ. ரெண்டே வச்சு கெஸ் பண்ணிட்டா என்ன கேம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு இந்த கேமை பத்தி தெரியும் மேட்டரை வெளியில வேற யாருக்கிட்டயுமே சொல்லலங்க. நம்ம ஹீரோ கேட்பான், அப்பையும் கூட அவன் தெரியாதுங்கிற மாதிரியே நடிக்கிறான். அடுத்து அந்த சிவப்பு சட்டை என்ன பண்றாங்கன்னா, இங்க உங்க எல்லாருக்காக ஒரு ஸ்வீட் காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்வீட்டை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வட்ட வடிவ ஸ்வீட், முக்கோண வடிவ ஸ்வீட், நட்சத்திர மீன் வடிவ ஸ்வீட், கடைசியா கொடை வடிவிலான ஸ்வீட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டுக்குள்ள சின்னதா தட மாதிரி போட்டு வரிசையா வச்சிருப்பாங்க. எதை வேணுமோ நீங்க பிடிச்சதை எடுத்துக்கங்கன்னு சொல்ல, அங்க நம்ம ஹீரோ நாம 4 பேருமே ஒரு டீம், நாம எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, நாம ஆளுக்கு ஒரு வடிவத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் மாதிரி இந்த ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்குறாங்க. சரி யார் யாரு எந்த வடிவத்தை எடுத்துக்கலாம்னு பார்த்தா, ஃப்ரெண்டு எனக்கு முக்கோணத்தை கொடுங்க, நான் முக்கோணத்தை எடுத்துக்கிறேங்கிறா. அப்ப நம்ம அலி சரி நான் வட்டத்தை எடுத்துக்கிறேங்கிறா. பெருசு நான் வேணும்னா அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கிறேங்கிறாரு. கடைசியா அந்த கொடை ஹீரோக்கு போகுது. இதுதான் பிளான், இதைத்தான் எடுக்கணும் டிசைட் பண்ணிட்டு போகும்போது அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுவான். பட் அடுத்த செகண்ட் கப்சுப்புன்னு இருந்துருவாங்க. ஏதோ ஒரு ஆபத்துல இந்த ஃப்ரெண்டு மாட்ட போறான்றது தெரிஞ்சே, யாரு நம்ம ஹீரோ மாட்ட போறாங்கிறது தெரிஞ்சே இந்த ஃப்ரெண்டு அலோவ் பண்ற மாதிரி தெரியுது. வரிசையா என்னென்ன வடிவத்துல அவங்க எடுக்க போறாங்களோ அந்த வடிவத்தை வாங்குறதுக்காக நிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் அதை வாங்கிட்டு போறாங்க. அடுத்துதாங்க கேமோட அந்த ரூலே வருது. 10 நிமிஷம் டைமா. அந்த டயத்துக்குள்ள இவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த முட்டாயில இருக்கக்கூடிய அந்த தடத்தை உடைக்காம உள்ள இருக்கிற அந்த வடிவத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கணுமா. ஒருவேளை அந்த வடிவம் உடைஞ்சு போனாலோ இல்ல அந்த வடிவத்துல இருந்து கொஞ்சம் மாறினாலோ அவங்க எலிமினேட்டடா கொன்னுடுவாங்களாம். நம்ம பிக் பாக்கெட் காரிக்கு முக்கோணம் கிடைச்சிருக்கும். இந்த ஃப்ரெண்டு ரொம்ப ஈஸியான வடிவம் அந்த முக்கோண வடிவம் தான். ரொம்ப அழகா கையில ஒரு குண்டு ஊசி கொடுத்திருப்பாங்க. அந்த ஊசியை வச்சு சுரண்டி நடுவுல இருக்கிற அந்த வடிவத்தை மட்டும் பிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது அந்த ரவுண்டு. அதை நம்ம அலி உடைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது அந்த நட்சத்திர வடிவம். அதை அந்த கிழவர் பிரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாருங்க. நடுங்க வேற செய்து கை. நம்ம ஹீரோக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது அந்த கொடை. கொடையில இருக்கிற வலிவு, எப்படி கொடையில இருக்கிற அந்த வளைவு, நெளிவு, சுழிவு, நீட்டம் இது எதுவுமே உடையாம பிரிக்கணும். ரொம்ப கஷ்டமான வடிவமே அந்த கொடை தாங்க. ஹீரோ பதறான், கஷ்டப்படுறான். அதே சமயம் யாரோ ஒருத்தன் அந்த கொடை செய்யறதுல சொதப்பிடுவாங்க. கொடைய உடைச்சிருவான். கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் தலையிலேயே சுட்டு கொன்னுடுவாங்க. எல்லா பேரும் பதறி போய் வடிவத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் அப்படி முயற்சி பண்ணும்போது நடுவுல இருக்கிற அந்த வடிவத்தை உடைச்சிருவாங்க. அப்படி உடைக்கிற ஆளுகள் எல்லாம் ஒவ்வொரு ஆளா சுட்டு கொல்லப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரவுடி பைய கூட திணறிக்கிட்டு தாங்க இருக்கான். பிக் பாக்கெட் காரி ரொம்ப அருமையா அந்த முக்கோணத்தை நடுவுல கட் பண்ணி கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். அலி கூட கரெக்டா அந்த ரவுண்டை கட் பண்ணி ஜெயிச்சிடறான். நம்ம ஃப்ரெண்டு அவன் அந்த முக்கோணத்தை பொறுமையா தீட்டிக்கிட்டு இருக்கான். நடுவுல இருக்க அந்த முக்கோணத்தை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டாக்டர் ஒருத்தவருக்கு பண்டில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்ததுல
அந்த மெசேஜ் கூட இதுதாங்க. முக்கோணத்தை வடிவத்தை தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதனால அவன் முக்கோணத்தை வடிவத்தை தேர்ந்தெடுத்து நீட்டா கட் பண்ணி ஜெயிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருப்பான். கடைசியா அவனை வர வைப்பாங்க. லெஃப்ட் பக்கம் திரும்பி போன்னு சொல்லிட்டு அவனை மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறானுங்க. மேனேஜருக்கே தெரியாம இங்க வேலை பார்க்குற அந்த சிவப்பு சட்டைங்க சில பேர் சேர்ந்து அந்த டாக்டரை வச்சு ஏதோ பண்றானுங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கொடையை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் உடம்புல இருந்து வேக்கிற அந்த வேர்வை துளி அந்த ஸ்வீட்டு மேல விழும். அது விழுந்ததுமே வெளிச்சத்துல வச்சு பார்த்தா அந்த தடம் விழுகுது பாத்தீங்களா, அந்த தடம் கொஞ்சம் இருகல் இருந்து அப்படியே கொஞ்சம் மெதுவாகுது. இப்படியே குண்டூசியை வச்சு தேய்க்கிறத விட அந்த ஸ்வீட்டை ஈரம் பண்ணா நடுவுல இருக்கிற அந்த தடத்தை உடைக்காம பிரிக்க முடியுங்கிற அந்த உண்மை இவனுக்கு இப்ப தெரிய வருதுங்க. உடனே நாக்க வச்சு நக்கு நக்கு நக்கி ஈரம் பண்ணி நடுவுல இருக்கிற அந்த தடத்தை அருமையா எடுக்க முயற்சி பண்றான். அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா அந்த கிளவி என்ன பண்றான்னு பாருங்களேன். லைட்டர் ஒன்னு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதை வச்சு குண்டூசியை சூடு பண்ணி சூடான குண்டூசியை வச்சு நீட்டா அந்த ஸ்டாரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்தா ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி திமிரோட போவா. அப்படி போகும்போது அவ கிட்ட இருந்த அந்த லைட்டரை ரவுடி பையன் கிட்ட தூக்கி போட்டு போவா. ரவுடி பையலும் எதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அரை வச்சு அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்க பாப்பான். நம்ம ஹீரோ நாக்க வச்சு நக்கு நக்கு நக்கிறத சுத்தி இருக்கிற ஆட்கள் பார்த்துட்டு ஓ இதான் ட்ரிக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நக்கறாங்க. ஒரு வழியா நம்ம பெருசு இந்த ரவுடி பைய எல்லா பேருமே அந்த டோர்னமெண்ட்ல ஒவ்வொரு ஆளா ஜெயிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் ஜெயிச்சிடறாரு. ரொம்ப கஷ்டமான அந்த கொடைய பிரச்சனை இல்லாம எடுத்துறாருங்க. ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாப்ல. அதுல ஒருத்தன் அந்த கேம்ல தோத்துட்டு எங்க தன்னை கொன்னுடுவாங்களோன்னு சொல்லிட்டு சிவப்பு சட்டக்காரங்களோட துப்பாக்கியை பிடிங்கி சுட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுவான். அதே மாதிரி இவங்கிட்ட பணைய கைதியா இருக்கான் இல்லையா, அவனோட மூஞ்சியை காமி முகமுடிய கலட்டு அப்படின்னு சொல்ல எல்லா சிவப்பு சட்டையும் அவங்கள சுத்தி நிப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் எப்பயோ ஜெயிச்சு உள்ள போயிட்டான். மீதி ஆட்கள் இருப்பாங்க, தோத்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த சிவப்பு சட்டைங்க ஈவிரக்கம் இல்லாம சுட்டு கொன்னுடுறாங்க. டேய் முகமுடிய கலட்டுறா அப்படின்னு இவன் சொல்ல எதுக்கு நிக்கிற அந்த சிவப்பு சட்டை முகமுடிய கலட்டுவான். பார்த்தா அவன் ஒரு சாதாரண சின்ன பையங்க, காலேஜ் படிக்கிற பையன். பாக்கெட் மணி வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கானோ என்னவோ தெரியலங்க. பார்ட் டைம் ஜாபுக்காக வந்திருப்பான் போல. அதே சமயம் ஒரு சின்ன பையனை கொல்ற அந்த திறன் இல்லாம திராணி இல்லாம அந்த ஆளு அவரையே சுட்டு செத்து போறாரு. யாரு? அந்த போட்டியில பங்கெடுத்த ஆளு, தோத்து போன ஆளு. அதே சமயம் நம்ம கருப்பு Dress போட்ட அந்த மேனேஜர் வராருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சின்ன பையல காலேஜ் பையல சுட்டு கொன்னுறாரு. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா முகமுடியை காமிச்சா அவங்க சாக வேண்டியதானா, முகமுடியை யாருக்கும் காட்டக்கூடாது, உங்க உண்மையான முகத்தை காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆளை சுட்டு கொன்னுறாங்க இவன். அதே சமயம் நம்ம போலீஸ்காரரோ அந்த சிவப்பு கலர் Dressல வட்ட சிம்பிள் போட்ட ஒரு யூனிஃபார்ம்ல இருப்பான். இங்க இந்த கலவரத்துல செத்து போன ஒரு ஆளு முக்கோண சிம்பிள் போட்டிருப்பான் சிவப்பு சட்டையிலேயே. அதுக்கு என்ன அர்த்தம்னா டீம் லீடர் போஸ்டிங் அர்த்தம். அந்த போஸ்டிங்ல இருக்கிற யூனிஃபார்முக்கு மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. கேம்ல ஜெயிச்ச அந்த திருப்தியோட அந்த கிளவி வந்துகிட்டு இருப்பா. பின்னாடி அந்த ரவுடி பையலும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பின்னாடியே வரான். நம்ம ஹீரோக்கு அந்த ஃப்ரெண்டு மேல கொஞ்சம் டவுட் வருதுங்க. அவன் அந்த கேமை கண்டுபிடிச்சிட்டான், இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லலையேங்கிறது அவருக்கு தெரியுது. அத பெருசா அவர் எடுத்துக்கல. அதே சமயம் இந்த போட்டியில ஒரு 79 பேர் எலிமினேட் செய்யப்பட்டாங்களாம், அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டாங்களாம். அதனால அண்டால ஒரு 79 கோடியை மறுபடியும் கொட்டுறாங்க. அடுத்து இப்ப மிச்ச மீதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சோடா ஒரு முட்டை இவ்வளவுதான் சாப்பாடா. வயிறு நிறைய சாப்பிடுற இடத்துல வயிறுக்கு பத்தாத மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறானுங்க. அந்த முட்டையும் சோடாவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க இந்த ரவுடி பைய குரூப். அவ்வளவுதானே, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் லைன்ல போய் நிப்போங்கிற மாதிரி அந்த கிளவி ஐடியா கொடுக்க மறுபடியும் இவங்க ஏதோ முதல் தடவை சாப்பிடுற மாதிரி கியூல போய் நிக்கிறாங்க. மறுபடியும் போய் கியூல இருந்து வாங்கி ரெண்டாவது ரவுண்டும் தின்றானுங்க. இதனால என்ன ஆயிடுது, ஒரு 5 பேருக்கு கிடைக்க வேண்டிய அந்த சாப்பாடு கிடைக்காம போயிடுதுங்க. கரெக்டா தானே எடுத்துட்டு வந்தோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அந்த சிவப்பு சட்டைங்க முழிக்குங்க. அப்போ அவங்கள இருக்கிற சாப்பாடு கிடைக்காதவங்கள ஒருத்தி அந்த 5 பேர் தான் ஏற்கனவே தின்னுபிட்டு மறுபடியும் தின்றதுக்காக செகண்ட் ரவுண்டு கியூல நின்னாங்க. அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு போட்டு கொடுப்பா. முடிஞ்சதா பாருங்கடாங்கிற மாதிரி இந்த ரவுடி பையலும் திட்டுவானுங்க. சொல்ல போனா எதிர்த்து பேசின ஒரு ஆளை அடி நடிச்சு அந்த ரவுடி பைய கொல்லவே செஞ்சிருவான். இதை யாராவது தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லா பேரையும் நம்ம ஹீரோ கேட்பான். கடைசியில கேமராவை பார்த்து கேட்பாங்க. சரி மேனேஜர் ஏதாவது சொல்ல போறாரோ அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த ரவுடி பையரால சாகடிக்கப்பட்டு ஒருத்தவன் செத்தான் இல்லையா, அந்த செத்த பயலோட கணக்குல ஒரு கோடியை மறுபடியும் அந்த அண்டால கொட்டுறாங்க. எப்படி செத்தாலுமே ஆளுக்கு 1 கோடின்னு அண்டாவில கொட்டுறாங்க. இதுல என்ன ஆகுது, இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்கன்னா போட்டி இல்ல இங்க கூட நீங்க அடிச்சுக்கிட்டு சாகலான்னு இன்டைரக்டா சொல்ல வர எல்லா பேரும் மிரள்றானுங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது. எப்படி செத்தாலும் கணக்குல வருது. நமக்கு எதிரா போட்டியாளரோட எண்ணிக்கையை குறைக்கணும்னு எல்லா பேருமே நைட்டு தூங்குற சமயத்துல கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு. அதே சமயம் டாக்டரை தனியா கூட்டு போனாங்களே என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி நிமிஷத்துல செத்தவங்க இல்ல உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள படுக்க போட்டு யாருக்குமே தெரியாம அவங்க உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே திருடி அங்க இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை வழியா கொண்டு போய் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி தீவுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் கிட்ட அந்த உடல் உறுப்புகளை வித்து காசு பாக்குறானுங்க. சைடு பிசினஸ் பண்றாங்க சில சிவப்பு சட்டைங்க. அதுக்கு அந்த டாக்டர் ஹெல்ப் பண்றாரு. அதுக்காக அந்த டாக்டர் கிட்ட அடுத்த கேமை பத்திய க்ளூவை கொடுப்பாங்க. இதுதான் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் போல. இப்போ டாக்டருக்கு இவங்க ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கணும்.
ஆக்சுவலா 2 குழு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு பம்புக்குனே உங்களுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கணும் சொல்லி சாப்பாடை நாங்க கம்மியா கொடுத்தோம், சாப்பாடோட அளவை குறைச்சோம், எல்லா பேரும் அதுலயே வெறியா இருப்பீங்க, ஒரு ஆளு செத்து போய் கூட உங்களுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லிட்டோம், சோ உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவீங்க, ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது, எப்படியாவது அதுல நீ பொழைச்சுக்க பாரு. இது ஒரு குழு. ரெண்டாவது குழு அடுத்த நாள் நடக்க போற அந்த கேம் என்னங்கிறதையும் சொல்லிடுறானுங்க. சோ டாக்டருக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜ். அதே சமயம் அந்த போலீஸ்காரன் சிவப்பு கலர் சட்டையில அந்த சதுர மாதிரி வடிவம் போட்டுக்கிற அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க கூடயே போய்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல லைட் வேற இந்த பக்கத்துல ஆஃப் பண்ண போறாங்க, பிரச்சனை பெருசாக போகுது. அவங்க உள்ள கிடக்காங்க இல்லையா, அடப்பட்டு கிடக்குறாங்கல்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம், அவங்களோட இடத்துக்கு வெளியில கதவுக்கு அந்த பக்கத்துல இவங்க போய் துப்பாக்கியோட நிக்கிறாங்க. டாக்டர் வந்து நம்ம ரவுடி பைய கூட ஒரு டீல் போடுறாரு. அடுத்த மேட்ச் என்னன்றது எனக்கு தெரியும், எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா, உங்க டீம்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த மேட்ச் என்ன ஏதுங்கிறத எங்களால சொல்ல முடியும்னு சொல்ல உடனே அந்த ரவுடி பையலும் டாக்டரை சேர்த்துக்கிறான். ரவுடி பைய என்ன பண்றான்னா, ஒரு கிளாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில உடஞ்சு போயிருக்கும் பீங்க, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு தாங்க லைட் ஆஃப் பண்ணதும் போட்டு தள்ளலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணா கூட இருட்டுல கூட அங்க இருக்கிறவங்களோட நகர்வை வாட்ச் பண்ணக்கூடிய நைட் விஷன் கேமராவை அங்க செட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம கருப்பு முகமுடி போட்ட மேனேஜர். ரவுடி பைய தான் முதல்ல எந்திரிச்சு போய் ஒரு லேடி போட்டு கொடுத்தால, இவங்க தான் செகண்ட் ரவுண்ட் சாப்பிட்டாங்கன்னு அந்த லேடியை ஈவி இறக்கம் இல்லாம குத்தி கொல்றாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல எல்லா பேரும் மாத்தி மாத்தி நிறைய பேரை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொன்னுகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அந்த ரவுடி பைய அவனுக்கு ஆகவே ஆகாத நம்ம பிக் பாக்கெட் லேடி இருக்கா இல்லையா, அவளை கழுத்து நெரிச்சு கொல்ல போக சும்மா கீழேயே ஒரு எத்து விடுவா. அப்புறம் அவகிட்ட ஒரு சின்ன கத்தி ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சு அந்த ரவுடியையும் குத்தி கிழிக்க பாப்பா. சொல்ல போனா தொடையிலேயே ஒரு குத்து குத்துவா. கிடைக்கிற ஆளெல்லாம் ரவுடி பைய குத்திக்கிட்டு அந்த பிக் பாக்கெட்டை போட்டு தள்ளுறதுக்கு வேற வந்துகிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம பசங்க நைட்டு ஏதாவது தப்பு தண்டை நடந்தா எல்லா பேரும் என்னோட படுக்கைக்கு வாங்க, நாம ஒன்னா நிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பான். அதன்படி தான் ஃப்ரெண்டு அலி, பெருசு, நம்ம ஹீரோ எல்லாருமே ஒன்னு சேரணும்னு பிளான். பெருசை தவிர மீதி எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. பெருசை காணோம். சரி பெருசை காணோம், நம்ம உசுரை காப்பாத்தோம் சொல்லி அவங்க போராடுறானுங்க. அப்போ அந்த பிக் பாக்கெட் பண்ண ரவுடி பைய கொல்ல முயற்சி பண்ணுவான், அவளையும் இவங்க காப்பாத்துறாங்க. இவங்களுக்கும் இருக்கிற அந்த ரவுடி பசங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டை வர சமயம் நம்ம அலி என்ன பண்றான், கையில ஒரு பெரிய கம்பி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு அரண் மாதிரி நடுவுல நிக்கிறாங்க. அதே சமயம் ரொம்ப தூரத்துல மேல நின்னுக்கிட்டு நம்ம பெருசு போதுண்டா ப்ளீஸ்டா எனக்கு பயமா இருக்குடா நிப்பாட்டுங்கடா நிப்பாட்டுங்கடான்னு கத்த, மேனேஜரும் சரி போதும் லைட்டை போடுங்கடா அப்படின்னு சிவப்பு சட்டைகளுக்கு ஆர்டர் கொடுக்க லைட்டா போட்டுறாங்க. ஏகப்பட்ட பேரு இங்க செத்து பணமா கிடக்காங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி பிரிச்சு செத்து போன அந்த பாடி எல்லாத்தையும் மறுபடியும் இங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்த அந்த ஆயுதங்களையும் புடுங்குறாங்க. இங்கதான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க டீம் ஒன்னா இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களோட உண்மையான பேர் என்ன ஊர் என்னங்கறத அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த பெருசு கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்டா பெருசு எதையுமே சொல்லாம அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காருங்க. ஏன்னா அவருக்கு ஞாபகம் மருதி பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால எல்லாத்தையும் மறந்துட்டாரோ என்னவோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல பெருசுன்னு நம்ம ஹீரோ நல்லபடியா பேசுறான். அந்த பக்கம் கத்தியில குத்து வாங்கின ரவுடி பயலுக்கு தையல் போட்டு வர்றாரு அந்த டாக்டர். வலிக்குதா, வா என் பின்னாடியே வான்னு அந்த கிளவி கூப்பிட இந்த ரவுடி பயலும் பின்னாடியே போறாங்க. பாத்ரூம் பக்கம் போய் இந்த ரெண்டு ஒண்ணு மணி இருக்கு. இந்த கிளவி ரொம்ப பாசமா ரவுடி பயல கிளவான் தான் கூப்பிடுவாளாம். தனக்கு காரியம் நடக்கிறதா இருந்தா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போற ஒரு கேடுகட்ட கேரக்டரா இந்த கிளவியை காமிச்சிருக்காங்க. சோ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அடுத்த கேம் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த கேம்ல கேமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எது, என்ன மாதிரி கேம் விளையாட போறாங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி 10 பேர் சேர்ந்த ஒரு டீம் தான் இந்த மேட்சை விளையாடணுமா. அதனால 10 பேரா ஜாயின் பண்ணுங்க, முத டீமை ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க கேம் என்ன ஏதுன்னு சொல்றோம்னு மட்டும் மொட்டையா சொல்றாங்க. இது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு போட்டியா இல்ல உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட போட்டியானே தெரியாம எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுன்னு முழிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா ஒரு ஐடியா கொடுக்குறான். ஏற்கனவே நம்ம டீம்ல ஒரு பெருசு இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கா, நமக்கு வலிமையான ஆட்கள் தான் வேணும், அதனால ஆளுக்கு ஒரு ஆம்பளைய செலக்ட் பண்ணி கூட்டுவாங்க, வலிமை மிக்க ஆட்களா கூட்டுவாங்க, நம்ம 10 பேர் கொண்ட ஒரு டீமா மாறணும்னு சொல்லி சொல்றான். சோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளை கூப்பிடுறதுக்காக அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃபாதரியார கூட்டத்துல சேர்த்துப்பான். இன்னும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ரவுடி பைய ஒரு 10 பேர் கொண்ட எல்லாமே ஆம்பளை பசங்க கொண்ட ஒரு வலிமையான டீமை உருவாக்கிட்டாங்க. கிளவிய கழட்டி விட்டுட்டான். டார்லிங் என்ன விட்டுட்டு போகாத டார்லிங், என்ன விட்டுறாத டார்லிங் அப்படின்னு கெஞ்சுவாவ புடிச்சு கீழே தள்ளி விட்டு அசிங்கமா திட்டி பொடி கிளவி அப்படின்றாங்க. அவன் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டான். இதே மாதிரி தானே நீயும் என்ன யூஸ் பண்ண பார்த்த, அதுக்கு இருக்கு சரியா போச்சு போடின்ட்டு போறாங்க. செம்ம காண்டாகிறா அவ. உனக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்தா அது என் கையில தான் அப்படின்னு திட்டுறா. சோ 10 பேர் கொண்ட ஒரு டீமா அங்கங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோவோட டீம்ல இப்ப 8 பேர் தாங்க இருக்காங்க. பிக் பாக்கெட் காரி தனியா தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டத்துல சேர்த்துக்கிட்டா. இந்த டீம்ல சேர்த்துக்கிட்டா அவ 9வது ஆளு. 10வது ஒரு ஆளு இங்க இல்லவே இல்ல. 10வது ஆளே இல்லையே அப்படின்னு பார்த்தா அந்த சமயம் அந்த கிளவி வந்து வாண்டடா என்ன சேர்த்துக்கங்க, 10வது ஆள் தான் உங்ககிட்ட இல்லையே, வேற வழி இல்ல என்ன சேர்த்துக்கங்கன்னு சொல்லி வாண்டடா கூட்டத்துல ஜாயின் பண்ணிக்கிறா. நம்ம ஃப்ரெண்டு எதிர்பார்த்த
எதிர்பார்த்த மாதிரி 5 ஆம்பளைங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல 2 பொண்ணுங்க எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப பலகீனமான ஒரு டீமா இருக்கு. சோ மிச்சம் இருக்கிற அந்த 80 பேரும் 10 8 டீமா பிரிஞ்சு நிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாங்க. மேல பிரிட்ஜ் மாதிரி 2 பக்கமும் கயிறு கட்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ இது வலிமை சம்பந்தப்பட்டதுதான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. குலுக்கல் முறையில நம்ம ரவுடி பைய டீமை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பக்கம் இன்னொரு டீமை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல அந்த போட்டி ஆரம்பமாகுதுங்க. கயிறு இழுக்கிற போட்டி, வேற ஒண்ணும் இல்ல. என்ன வித்தியாசம்னா கயிறு இழுக்கிற அந்த 10 பேரையும் அந்த கயிறோட சேர்த்து சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க. ஸ்டார்ட்னு சொன்னதுமே 2 பக்கமும் இழுன்னு இழுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ரவுடி பயல்க பயங்கர விலகுண்டு இழுக்க இந்த டீம் அப்படியே போத்துன்னு விழுகுதுங்க. அந்தரத்துல தொங்குவாங்க. நடுவுல இருக்கிற கயிறை அப்படியே ஒரு மிஷினு கட் பண்ணி விட அப்படியே பொத்துன்னு தோத்தவங்க கீழே விழுந்து செத்தே போறாங்க. ரவுடி பைய அதை பார்த்து சிரிக்கிறான். அடுத்து செத்து போன அந்த பாடியை அப்புறப்படுத்துற வேலை நடந்துகிட்டு இருக்கு. யாராவது உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தா அந்த சவப்பெட்டியில மட்டும் ரத்தத்தால சிலுவை மாதிரி ஒரு சிம்பலை போட்டு இந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற பாடியில இருந்து தான் உறுப்புகளை அறுத்து எரியணும்ன்ற மாதிரி அந்த சைடு பிசினஸ் பண்ற கூட்டம் மார்க் பண்ணிருக்காங்க. மறுபடியும் கயரெல்லாம் சரி பண்ணி இந்த தடவை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறது 2 டீம். ஒன்னு நம்ம ஹீரோ டீம், இன்னொன்னு வலிமை மிக்க 10 பேரும் ஆம்பளை பசங்களா இருக்கிற இன்னொரு டீம். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு போச்சுங்கிறது நம்ம பசங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. ஆனா போற வழியில அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த கயிறு இழுக்கிற போட்டி இவருக்கு ரொம்பவே பிடிச்ச போட்டியா. சின்ன வயசுல நிறைய தடவை விளாண்டிருக்காராம். இதுல வலிமை முக்கியம் இல்ல, வலிமையை விட நாம கயிறை பிடிக்கிற அந்த அமைப்பு, அதை பிடிச்சுக்கிட்டு எந்த பொசிஷன்ல நம்ம நிக்கிறோம், இதெல்லாம் முக்கியங்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா எதிரிகளோட வலிமையா அவங்கள தெரிய வைக்கணும். அவங்க பலம் கொண்டு நம்மளை இழுக்கும் போது நம்மள அசைச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்கள உருவாக்கணும். அவங்களுக்கு அந்த உணர்வை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் வெற்றி நம்ம பக்கம் தாங்கிறாரு அந்த பெருசு. என்ன சொல்றாருன்னா கயிறோட அந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் ஜிக்ஜாக் ஸ்டைல்ல கயிறை பிடிச்சுக்கணுமா. அவங்க ஒட்டுமொத்த பலத்தையும் அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற தோள்பட்ட பகுதியில இருக்கணும். கைக்கு இடையில பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த பகுதியில பலத்தை இறக்கணும். அப்படியே பலம் கொண்டு ஒரு 45 டிகிரிக்கு பின்னாடி அப்படியே சாஞ்சு நிக்கணும். அப்படி ஒரு ஷேப்ல நின்னா யானையே இழுத்தாலும் நம்மள இழுக்க முடியாதுங்கிறாரு பெருசு. பெருசு சொல்லி கொடுத்தபடியே அத்தனை பேரும் நிக்கிறாங்க. சும்மா ஸ்ட்ராங்கா அந்த பொசிஷன்ல நின்னு அப்படியே பின்னாடி பார்த்தபடி 45 டிகிரிக்கு சாஞ்சுக்கிட்டு பிடிச்சி இழுப்பாங்க பாருங்க. பெருசு சொன்னது நிஜம்தான். இங்க 10 பேரும் வலிமை மிக்க ஆம்பளை பசங்களா இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்க. எவ்வளவு போராடினாலும் அவங்களால இழுக்கவே முடியல. அதே சமயம் எதுக்கு இருக்கிற அந்த டீம்ல முன்னாடி இருக்கிறவன் தடுமாறுவான் பாத்தீங்களா, அந்த சமயத்தை பயன்படுத்தி புடிச்சு இழுங்கடா நம்ம ஹீரோ கத்த விக்கு விக்கு விக்குன்னு இவங்க எல்லாரும் இப்போ டிஃபென்ஸ் மோடுல இருந்து அட்டாக் மோடுக்கு போய் அவங்கள தரதரன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புடிச்சு இழுக்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாரும் அப்படியே பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பள்ளத்துல விழ போறாங்க. ஆனா கடைசி நேரத்துல மறுபடியும் உஷாராகி அவங்க மறுபடியும் புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் இப்ப பள்ளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, தோற்க போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இப்ப அவன் சோடா பட்டி போறது இல்ல, கண்ணாடி போறது இல்ல. சோ அந்த ஃப்ரெண்ட் சொல்றான், ஒரு 3 ஸ்டெப் நம்ம விசுக்குன்னு விட்டுட்டு முன்னாடி போனோம். அவங்க எல்லாரும் பொத்துன்னு கீழே விழுவாங்க. அந்த தடுமாற்றத்தை பயன்படுத்தி நாம மறுபடியும் அவங்களை இழுத்து கொல்லணுங்கிறான் அவன். அந்த கிளவி முடியாதுன்னு வா, அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் சொன்னதுமே எல்லா பேருமே அப்படியே ஒரு 3 ஸ்டெப் வம்புக்குனே விட்டுட்டு முன்னாடி போவாங்க. பல்ல வேற பக்கத்துல இருக்கு. நம்ம ஹீரோ வேற கிட்டத்தட்ட விழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அந்தரத்துல தொங்குவான். அதுக்குள்ள அந்த பக்கத்துல எதிரில் இருந்தவங்க எல்லாரும் பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அந்த தடுமாற்றத்தை பயன்படுத்தி இழுங்கடான்னு புடிச்சு இழுத்து அவங்க எந்திரிச்சு நிக்கிறதுக்குள்ள மொத்த பேரையும் கீழே சாச்சு விட்டுறாங்க நம்ம ஆட்கள். எப்படியோ இந்த போட்டியில அறிவை பயன்படுத்தி ஜெயிச்சிடறானுங்க. இப்படி ஜெயிச்ச டீம்ல ஒரு ஃபாதரியா இருப்பாரு இல்லையா, அவரு ஏசப்பா நன்றி நன்றி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அத அந்த இன்னொரு பொண்ணு நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆண்டவர் அப்படி பேசாதன்னு அவனும் சொல்லுவான், சுத்தி இருக்கிற ஆட்களும் சொல்லுவாங்க. ஜெயிச்சவங்க எல்லாம் அவங்க இடத்துக்கு போகலாம். அந்த வகையில இப்ப 2வதா ஜெயிச்ச நம்ம பசங்க உள்ள போறத பார்த்துட்டு இவங்களுக்கு செம ஷாக்கு. யாருக்கு? ரவுடி பசங்களுக்கு செம ஷாக்கு. எப்படி அவங்க உள்ள வந்தாங்கிற மாதிரி பாக்குறான். ஆளுக்கு மக்காச்சோளத்தை சாப்பிட கொடுத்துருப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு இங்க தங்கணும். கண்டிப்பா அவங்க எதிர்த்து சண்டை போட வருவாங்க. நம்மள நிறைய பேரை கொல்ல வருவாங்க. அதுக்கு நம்மள தற்காத்துக்க ஒரு தற்காப்பு அமைப்பை, ஒரு அரணை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு டிஃபென்ஸுக்காக ஒரு இதை உருவாக்குறாங்க. அதே சமயம் அந்த ரவுடி பைய வந்து, என்னப்பா இதெல்லாம் உங்களை உசுரை காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச, எங்களை விடுறா தம்பி, ஓம் பின்னாடி 10 பேர் இருக்கானுங்க, உன்னை விட பலசாலிகள் கூட அங்க இருக்கலாம், எப்படா சான்ஸ் கிடைக்கும் உன்னை ராத்திரியோட ராத்திரியா போட்டு தள்ளிட்டு உன்னோட பொசிஷனுக்கு லீடரா வந்து உட்காரலான்னு அவங்க இல்ல யாரு வேணாலும் நினைக்கலாம், பார்த்து உசாரா இருந்துக்க தம்பி அப்படின்னு அப்படியே பிளேட்டை திருப்பி விட, தான் கூட இருக்க ஆட்களையே சந்தேகப்படுற நம்ம ரவுடி பைய, எதுக்குடா வம்பு, இன்னைக்கு அட்டாக் பண்ண வேண்டாம், நல்லா தூங்கி எந்திரிக்கலாம் சொல்லிடுவாங்க. நம்ம பசங்க தூங்கும் போது ஒரு 2 பேர் பாதுகாப்புக்காக முழிச்சிருக்கணும்னு ஏற்கனவே பேசிட்டு ஆளா நம்ம ஃப்ரெண்டு அப்புறம் அலி, அவங்க 2 பேரும் தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு காவகாப்பாங்க. அவங்க தூங்கும் போது நம்ம ஹீரோவையும் அந்த பெருசையும் உசுப்பி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் இவங்க படுக்க போலாம். இப்படி
ரொட்டேஷன் முறையில பாதுகாப்பு வேலையை ஈடுபடணும். அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம டாக்டரை கூட்டு போய் எப்பவும் போல உறுப்புகளை திருடுற அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க அந்த டாக்டர் உறுப்புகளை அறுக்கிறத ஏதோ சாதாரண கசாப்பு கடையில கறியை வெட்டுறதுக்கு ஈக்குவலா வச்சு நக்கல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த ரொட்டேஷனுக்காக நம்ம ஹீரோ உசிப்பி விட ஹீரோவும் அந்த பெருசு தாங்க இப்போ காவ காக்கிற வேலையில இருக்காங்க. அந்நேரமா பார்த்து பெருசுக்கு காய்ச்சல் அதிகமாயிடுங்க. காய்ச்சல் அதிகமா இருக்கு, அவரை காப்பாற்றணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தி அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அதே சமயம் உள்ள அந்த ஆபரேஷன் தியேட்டர் ஒன்னு ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சு அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. ஏன்னா அங்க ஒரு ஆளா இருக்கிறது யாரு, நம்ம போலீஸ்காரன். இவங்க பேசிக்கிறதுல சில மேட்டர் அவனுக்கு தெரிய வருதுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உறுப்பு திருடுற வேலையில ஒரு தடவை ஒரு ஆள் சிக்கனானா அவனோட கிட்னியை ஆட்டைய போடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சது அவனுக்கு 2 கிட்னில ஒரு கிட்னி தான் இருந்ததா. ஒரு கிட்னி ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருந்ததா. ஒரு கிட்னி தான் இருந்துச்சு, அதையும் விடாம அப்படியே உருகிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு பாடியில இருந்து ஒரு கிட்னி இருந்துச்சா, அந்த கிட்னியை மட்டும் உருகிட்டானுங்களா. இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம போலீஸுக்கு லைட்டா கோவம் வர ஒரு மாறி முனங்க அவங்க அதுக்கு எதிர்வினை பண்ண அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்க டாக்டர் டே என்ன நிம்மதியா வேலை செய்ய விடுங்கடா அப்படின்னு கத்துறா. உடனே எல்லா பேரும் அமைதியாயிராங்க. ஒரு வழியா அறுத்த எல்லாத்தையுமே எடுத்து தண்ணியில போட்டு பேக் பண்ணி இதை கொண்டு போய் கரெக்டா டெலிவரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேக் நிறைய நிரப்பி டெலிவரி பண்ணக்கூடிய வேலைக்காக 2 பேர் போறாங்க. அதுல ஒரு ஆளா போறது வேற யாரும் இல்ல, சாட்சா நம்ம போலீஸ்காரன் தான். போற வழியில ஒரு ரூம்ல ஒரு சின்ன பீரோ மாதிரி இருக்கும். அந்த பீரோவை திறந்தா பின்னாடி ஒரு சுரங்கப்பாறை மாதிரி ஒண்ணு கீழே இறங்குதுங்க. அதுதான் அவங்களோட ரகசிய வழி. அது வழியா அவங்க போறாங்க. இந்த வழி இருக்கிறது நம்ம மேனேஜருக்கும் தெரியும். சொல்ல போனா இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா விஐபிக்களை இந்த ஷோவை பாக்குறதுக்காக சில சமயம் விஐபிக்கள் வருவாங்களா, அவங்கள சேஃபா இங்க இருந்து வெளியில கூட்டு போறதுக்காக உருவாக்கப்பட்ட ரகசிய பாதை தான் அதுவா. அந்த வழியா இவங்க கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சரி அடுத்த கேம் என்னடா, க்ளூ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இவங்க தெரியாதுங்கிறாங்க. என்னடா தெரியாதுங்கிறீங்க, என்ன விளையாடுறீங்களா, அடுத்த கேம் என்னன்னு சொல்லல, என்னால உசுரோட இருக்க முடியாதா, ஒழுங்கா சொல்லுங்கடா பாவிகளா அப்படின்னு நம்ம டாக்டர் கையில கத்தி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கூடயே சண்டைக்கு போறார். அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்ல. டாக்டர் ஒருத்தவனோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு அடுத்த கேம் என்னன்னு சொல்லல, குத்தி கிழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனா இவங்களுக்கு அடுத்த கேம் என்னன்னு தெரிஞ்சா சொல்றதுக்கு என்ன சொல்லிருப்பாங்களே, எனக்கு சத்தியமா தெரியாதரா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரியாது, உடனே போ உன் பாஸ் கிட்ட அந்த மேனேஜர் கிட்ட விசாரிச்சு எப்படியாவது அந்த கேமை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னு மிரட்டுறாரு. வாய்ப்பு இல்ல தம்பி, அப்படியெல்லாம் அசால்ட்டா எங்க கிட்ட போய் விசாரிக்க முடியாதுங்கிற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு பக்கத்திலேயே வந்து அப்படியே அதை தடுக்க பாப்பான். யார, நம்ம டாக்டர். அதுக்குள்ள காண்டான நம்ம டாக்டர் அவங்கள ஒருத்தரை சைக்கோ மாதிரி குத்தி கிழிச்சிருவாருங்க. அவனும் பதிலுக்கு சுடுவான். ஆனா துப்பாக்கி தோட்டா அவர் மேல படாது. இன்னொருத்த வந்து டாக்டர் அடிப்பான். எப்படியோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒத்தவனை போட்டு தள்ளிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து ஓடுறாரு. பின்னாடி இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே போறான். துப்பாக்கி சொல்ற அந்த சத்தம் சுரங்கப்பாதையில இறங்கிக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கும் கேட்கத்தாங்க செய்யுது. அதே சமயம் இங்க நடக்கிற இந்த கூத்தெல்லாம் சர்வே பண்ணக்கூடிய சர்வேலன்ஸ் கேமரா இருக்கும். அதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒருத்தன் அடிக்கடி அந்த கேமராவை பழைய நிலைமைக்கு மாத்தி வைப்பான். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அவன் கண்டுக்காம விடுறான். அப்போ இவனும் இந்த சைடு பிசினஸ் பண்ற கூட்டத்துல ஒருத்தனா தான் இருக்கணும். கீழே போன அவங்க 2 பேருக்கு நடுவில் இப்ப பிரச்சனை வருதுங்க. ஏன்னா நம்ம போலீஸ்காரனோட வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஒழுங்கா முகமுடிய கலட்டு மூஞ்சியை காமி அப்படின்னு கேட்க இவனும் மூஞ்சியை காமிக்கிறாங்க. ஆளே மாறி போயிருக்கான். யாரா நீ அப்படின்னு இவன் கேட்க அவன் கத்திய வச்சு மிரட்டும் போது நம்ம ஆளு போலீஸ் இல்லையா, துப்பாக்கியை வச்சே மிரட்டுவான். ஒழுங்கா நீ மூஞ்சியை காமிடா அப்படின்னா மூஞ்சியை அவங்க காமிக்கிறாங்க. அசஞ்ச சுட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. மேல அந்த டாக்டர் பயந்து போய் தெரிச்சு ஓடுவான். கேம் நடக்கிற அந்த ஏரியா பக்கம் எல்லாம் ஓடுவான். பின்னாடியே அந்த சைடு பிசினஸ் பண்ற ஆளு விரட்டிக்கிட்டே வருவான். டேய் அவசரப்படாதரா, நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விட்டுறாரா, எல்லாரும் செத்து போண்டான்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பான். தன்னோட முகத்தை கூட அந்த ஆளு காமிக்கிறாங்க. காமிச்சு ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போயிடும் வா போலாங்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அப்படியே அவனோட பின்னாடி போனதும் இவனை குத்தி கொல்ல பாக்குற சமயம் யாரோ இவனை சுட்டு கொன்னுறாங்க. கொன்னது யாரு, நம்ம மேனேஜர் தான். அதே சமயம் கீழே நம்ம போலீஸ், ஏண்டா ஒத்த கிட்னியோட ஒரு பாடி வந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது யார் தெரியுமா, எங்க அண்ணன்டா. அவனோட அந்த இன்னொரு கிட்னி எங்கன்னு கேட்டீங்களே, எனக்காக அந்த கிட்னியை தானமா கொடுத்தவன்டா எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போதுதான் தெரிய வருது இந்த போலீஸ்காரன் தேடிக்கிட்டு இருந்த அண்ணன் மட்டையாயிட்டான் அப்படின்னு. ஆனா இந்த ஆளு இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த ஒத்த கிட்னியோட வந்த பாடி ஒரு ஆம்பளை இல்ல பொம்பளை. பத்தாவதுக்கு அறவரையா உசுறு இருந்தது. நாங்க 4 பேரும் மாத்தி அந்த பாடியை ரேப் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம பண்ண அந்த கூத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமும் இந்த போலீஸ் அவனை சும்மா விடுவாருங்கிறீங்க, சுட்டு கொன்னுறாப்ல. அந்த பக்கம் நம்ம கருப்ப மேனேஜர், நீ சைடு பிசினஸ் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லடா, ஆனா என் கேமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா உன்னை விட்டுருப்பேன். ஆனா கேம்ல விளையாடிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட அடுத்தடுத்த கேமை பத்தி க்ளூ எல்லாம் கொடுத்து சமத்துவத்தோட நடக்க வேண்டிய இந்த கேமை கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அவனை சுட்டு கொள்ளுவாரு.
அடுத்து நம்ம டாக்டருக்கும் தண்டனை இருக்குங்கிறாரு. சுத்தி இருக்கிற ஆட்கள் அந்த டாக்டரையும் சுட்டு கொன்னுறாங்க. நம்ம போலீஸோ அந்த வயலை சுட்டு கொன்னுட்டு அந்த சுரங்கப்பாதை வழியா மறுபடியும் மேலே ஏறான். ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த மேனேஜர் கருப்பேன் அந்த ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி ஒரு இடத்த பயன்படுத்தினான் இல்ல, அங்க போய் இருக்கிற பாடிஸ் எல்லாம் செக் பண்றான். அதே சமயம் அதுக்குள்ள அந்த மேனேஜரோட ரூம் பக்கம் போய் நம்ம போலீஸ் பாக்குறாப்ல. அங்க நிறைய ஃபைல்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் என்னன்னா வருஷ வாரியா ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பார்ட்டிசிபென்ட் இருந்தாங்க, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, அதுல யாரு ஜெயிச்சாங்கன்னு ஏகப்பட்ட டீடைல் இருக்கு. இதுல எதுலயுமே இந்த போலீஸ்காரன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அண்ணனோட பேர் இல்லங்க. என்னடா அது பேரே இல்லையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயம் அங்க வின்னர்ஸ் லிஸ்ட் ஒன்னு இருக்கும். வருஷம் நம்பர் 1 செலக்ட் பண்ணி பணத்தை அள்ளுன அந்த வின்னர்களோட நேம்ஸ் இருக்கும், ஜெயிச்சவங்களோட நேம்ஸ் இருக்கும். அதை பார்த்து அவன் மிரள்றான். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம போட்டியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வரிசையா நிக்க சொல்லுவாங்க. பெருசு எந்திரிக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பாரு. எந்திரியா அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு சிவப்பு சட்டை பிடிச்சி இழுக்க, போர்வையை பிடிச்சி இழுக்க உச்சா போயிருப்பாருங்க பெருசு. அதை மறைக்கிறதுக்காக தான் கூனி குருவி போயிருப்பாப்ல. ஆனா ஈவு இறக்கம் இல்லாம அந்த பெருசையும் வரிசையில நிக்க வச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு பெருசை பார்க்க பாவமா இருக்கும். இந்த பக்கம் நம்ம போலீஸ் அந்த வின்னர்ஸ் லிஸ்ட பாக்குறான்ல, அதுல சொல்ல போனா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேம்ல ஜெயிச்சவன் தான் இந்த போலீஸ்காரனோட அண்ணன். அதை பார்த்து இவனுக்கு ஷாக்கு. எல்லாரையும் வரிசையா நிக்க வைக்கும் போது அந்த பெருசு உச்சா போயிருக்கிற அந்த பேண்டோட நிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா அசிங்கமா ஃபீல் பண்ணாருங்க. அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட மேல் கோட்டை அவுத்து அப்படியே அருமையா இந்த பெருசுக்கு இடுப்புல கட்டி விட்டு அந்த உச்சா போனதை மறைக்கிறாரு. பெருசும் நன்றி சொல்றான். அடுத்து அவங்கள மேல அடுத்த மேட்ச் நடக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி போற வழியில பார்த்தா 4 சிவப்பு சட்டை அங்க அப்படியே செத்து பணமா தொங்குவாங்க. நடுவுல அந்த டாக்டர் தொங்குறாரு. அனௌன்ஸ்மெண்ட் வருது, வெளியில உங்களை சமத்துவமா நடத்துறதுக்கு ஆட்கள் இல்ல, அதனாலதான் இந்த இடத்துல உங்களுக்கு சமமான வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா சில பேர் எனக்கு தெரியாம சைடு பிசினஸ் பண்ண போய் அந்த டாக்டருக்காக க்ளூ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனிமே அந்த தப்பு நடக்கவே நடக்காது. உங்க எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்படும். தப்பு பண்ற எல்லாருக்கும் இதுதான் தண்டனை சொல்லிட்டு 5 பேரையும் செத்து கருவாடு மாதிரி அப்படியே பாடியை தொங்க விட்டானுங்க. போலீஸ்காரன் அந்த கருப்பை மேனேஜரோட ஏரியா பக்கம் இருப்பான், ரூம்ல இருப்பான். அதே சமயம் போன் அடிக்கும். கருப்பை வரதை பார்த்துட்டு டப்புனு இவன் போய் ஒளிஞ்சுப்பாங்க. கருப்பை வரான், போனை அட்டன் பண்றா. நான் தான் பேசுறேங்கிறான். யாருக்கிட்டயே பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய டயல் நம்பரை செக் பண்ணி பாக்குறதுக்காக இந்த போலீஸ்காரன் முயற்சி பண்ணுவான். பார்த்துட்டு மறுபடியும் ஒன்னும் லைன் கிடைக்கல, நம்பர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வச்சிருவா ரிசீவரை. ஆனா ரிசீவரை வைக்கும் போது எல்லா இடத்துல ரிசீவரை எப்படி வைப்பாங்களோ அப்படிதான் வைப்பாங்க. ஆனா நம்ம மேனேஜர் கருப்பேன் வம்புக்குனே தான் ரிசீவரை எப்பவுமே உல்டாவா தான் வைப்பானா. மேல் பக்கம் கீழ்பக்கமாவும் கீழ்பக்கம் மேல் பக்கமாவும் வைப்பானா. இந்த ட்ரிக்ல நம்ம போலீஸ்காரன் மாட்டிக்கிட்டான். யாரோ ஒரு ஆள் இங்க இருக்கீங்க, ரிசீவரை தப்பா வச்சிருக்கீங்க, இல்ல ரிசீவரை சரியா வச்சு என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கையில துப்பாக்கியோட மேனேஜர் சுத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம பசங்களுக்கு அடுத்த கேம் ஆரம்பிச்சிருதுங்க. இந்த கேம் 2 பேரா தான் விளையாடணுமா. சோ 10 நிமிஷம் டைம். அதுக்குள்ள உங்களோட ஜோடி என்னங்கறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் போன மேட்ச் மாதிரியே வலிமையான ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு ஜோடியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரவுடி பைய கூட ஒரு குண்டனை தேர்ந்தெடுப்பான். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம அலி இருக்கான் இல்லையா, அவனை தன்னோட ஜோடியா தேர்ந்தெடுத்துக்கிறான். இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம பெருசை யாருமே ஜோடியா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வலிமை இல்லாத ஆளு, வயசான ஆளு ஏத்துக்க மாட்டாங்க. ஹீரோ முழிக்கிறான், என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி. பெருசே அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, உனக்கு பிடிச்ச ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க கூடயே நீ மேட்ச் ஆடு, பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாருங்க. அந்த பிக் பாக்கெட் பொம்பளையோ இன்னொரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவளை ஜோடியா தேர்ந்தெடுத்துக்கிறா. எது நடந்தாலும் பொம்பளை பசங்க நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒத்தைய வந்து நீ ஏன் பார்ட்னரா இருக்கியா, நாம 2 பேரும் ஜோடி ஆகலாம் சொல்லிட்டு கை நீட்டுவான். 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணாலே அந்த டீல் முடிஞ்சிருச்சு, இவங்க தான் ஜோடின்னு அர்த்தம். ஆனா நம்ம ஹீரோ அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணாம நம்ம பெருசுகிட்ட வந்து பரவாயில்ல எதுவா இருந்தாலும் உங்களை வச்சு விளையாண்டுக்கிறேன், உங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கிழவங்கூட ஜோடி சேர்றது நம்ம ஹீரோ தாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனையும் இங்க இருக்கு. எல்லா பேரும் ஜோடி சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி ஜோடி கூட இருக்கு. அவங்க ஜோடியா தான் அனுப்புறாங்க. ஜோடியே இல்லாம அங்க தெரியுறது அந்த கிழவி மட்டும்தான். ஒவ்வொரு ஆளுகிட்டையும் கெஞ்சாத குறையா கெஞ்சுவா. என்ன வேணாலும் தர்றேன், என்னையும் வேணாலும் தர்றேன்னு கூட சொல்லி பாப்பா. ஆனா ஒரு பய சீண்ட மாட்டாங்க, அழுதுகிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல சிவப்பு சட்டை 2 பேர் வருவாங்க. அப்படியே இவளை அழகா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜோடி ஜோடியா அங்க தெருவான ஒரு செட்டப் இருக்கும். அதுல எல்லாரும் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டுட்டு ஒவ்வொரு ஆளுகிட்டையும் 10 கோலி குண்டுகளை கொடுப்பாங்க. ஒரு குண்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும், இன்னொரு குண்டு நார்மலா இருக்கும். சோ நம்ம கிழவனுக்கும் ஒரு 10 கோலி குண்டு, இந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கும் 10 கோலி குண்டு. கோலி குண்டா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த கிழவனும். இதுல நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா சூப்பர், நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா வருது, இப்பதான் இந்த கேமுக்கான விதிமுறைகள் என்ன, கேம் என்னன்றதே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க ஜோடியா சேர்ந்து இன்னொரு ஜோடி கூட சண்டை போட போறது இல்ல, போட்டி போட போறது இல்ல, அந்த ஜோடிக்குள்ளதான் போட்டி. நீங்க இந்த கேம்ல என்ன மாதிரி வேணாலும் விளையாடலாம், ஆனா வன்முறையை மட்டும் கையாள கூடாது. வன்முறையை மட்டும் கையில எடுக்காம உங்க கூட இருக்கிற அந்த பார்ட்னர் கிட்ட இருக்கிற 10 கோலி குண்டுகளையும் நீங்க ஜெயிக்க பார்க்கணும். அதை நீங்க எப்படி வேணாலும் கேம் விளையாண்டுக்கலாம்.
வன்முறை இல்லாம அந்த கோழி குண்டுகளை நீங்க புடிங்கிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வின்னர். தோத்த உங்க ஜோடியை நாங்க கொன்னுடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வர அதை கேட்ட எல்லா பேரும் ஒரு செகண்ட் ஆடி போறானுங்க. அலி நம்ம ஃப்ரெண்டுக்கு எதிரா கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறான். ஆனா ஃப்ரெண்டோ வேற வழி இல்ல, விளையாண்டு தான் ஆகணும். விளையாடாம இருந்தா நம்ம 2 பேருமே கொன்னுடுவாங்க. விளையாண்டா யாராவது ஒரு ஆளுக்காவது வாய்ப்பு கிடைக்கும், வா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்கம் பிக் பாக்கெட் காரியம் அந்த இன்னொரு பொண்ணும் 10 நிமிஷம் இருக்கு டைம், கடைசி நிமிஷத்துல ஒரே ஷாட்டா நம்ம ஏதாவது பெட் கட்டிக்கலாம், அது வரைக்கும் ஃப்ரீயா பேசலான்னு வல கொலன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டு நம்ம அலிகிட்ட ஒரு சின்ன விளையாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்றான்னா 2 பேரும் கையில கோழி குண்டுகளை வச்சுக்கிட்டு மூடிக்கணும், கையை மூடிக்கணும். எதுக்கு இருக்கிறவரோட கைக்குள்ள இருக்கிறது ஒத்தப்பட கோழியா இல்ல ரெட்டப்பட குண்டுகளா அப்படிங்கறத இவங்க சொல்லணும். சரியா கணிச்சு நீ வச்சிருக்கிறது ஒத்தப்படை குண்டு இல்ல ரெட்டப்பட குண்டு அப்படின்னு சரியா சொல்லிட்டா ஒரு குண்டை கரெக்டா சொன்ன அந்த ஆளு கிட்ட கொடுத்துடணும். இதுதான் கேம் அப்படின்னு விளையாடுறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம அலி டான்னு கரெக்டா சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற குண்டுகளை வாங்கிக்கிட்டே இருக்கான். ஆனா வேண்டா வெறுப்பாதாங்க விளையாடுறான். அதே மாதிரி இந்த பக்கத்துல நம்ம ரவுடி பையலும் குண்டுகளை இழந்துகிட்டு இருக்கான். ஆனா தாத்தா அந்நேரமா பார்த்து ஞாபகம் மறதி கேஸ்ல எல்லாத்தையும் மறந்து போய் அப்படியே தெருவா சுத்திக்கிட்டு இருக்காருங்க. கேம் விளையாட வரமாட்டேங்கிறாரு. பெருசு விளையாட மாட்டேங்குதியா, நான் என்னையா பண்றதுங்கிற மாதிரி சிவப்பு சட்டையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். பட் நோ ரெஸ்பான்ஸ். ஹீரோ டென்ஷன் ஆகி கத்துறான். அப்பையும் பெருசு விளையாட மாட்டேங்கிறாருங்க. அந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு அலி கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா கோவமாயி அலியவே அடிக்க போறாங்க. எப்படா என் கிட்ட இருக்கிற குண்டுகளை ரொம்ப கரெக்டா கண்டுபிடிக்கிற, சீட்டிங் பண்றியான்னு சண்டைக்கு வராரு. ஏன்னா இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரே ஒரு குண்டு தான். அலி கிட்ட அவனோட 10 குண்டுகளையும் சேர்த்து இப்போ இவர்கிட்ட இருந்து கிடைச்ச 9 குண்டுகளையும் சேர்த்து மொத்தம் 19 குண்டுகள் இருக்கு. இன்னும் ஒரு குண்டை இழந்துட்டா அந்த ஃப்ரெண்டு செத்துருவாங்க. இந்த பக்கம் பிக் பாக்கெட் கேஸும் அந்த பொண்ணும் அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி யாரோட கஷ்டம் ரொம்ப மோசமானது, பணம் கிடைச்சா யார் அந்த பணத்தை உருப்படியா பயன்படுத்துவாங்கன்னு அவங்க சோகக்கரையா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரவுடி பையலும் கூடயே இருக்கிற அந்த குண்டனுக்கு நடுவுலயே ஒரு பிரச்சனை வருதுங்க. இவ்வளவு நேரம் விளையாண்டுகிட்டு இருந்தது இந்த குண்டே சொன்ன ரூல்ஸ் படி. இப்ப நான் ரூல்ஸை மாத்த போறேன் அப்படின்னு சிவப்பு சட்டை போய் கேட்டா சிவப்பு சட்டை உங்க விருப்பம். இப்ப ரூலை மாத்தி இவன் ஒரு ரூலை செட் பண்றான். என்ன தெரியுமா சொல்றான், கீழே ஒரு குழியை தோண்டி உன்கிட்ட இருக்கிற குண்டுகளையும் தூக்கி போடு, என்கிட்ட இருக்கிற குண்டுகளையும் தூக்கி போடுறேன். கரெக்டா அந்த குழிக்குள்ள குண்டு விழுந்துருச்சுன்னா கீழே கிடக்கிற அத்தனை குண்டுகளையுமே போட்டவங்க எடுத்துக்கலாம். இதுதான்டா கேம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டனும் சரிங்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அலியோட காலில் விழுந்து கெஞ்சிரான். என்ன சாகடிச்சிடாத ப்ளீஸ், என்ன காப்பாத்து, அந்த குண்டுகள் எல்லாம் கொடு, எனக்காக விட்டு கொடுங்கிற மாதிரி கெஞ்சிரான். ஆனா அலியோ எனக்கும் குடும்பம் இருக்கு, ஒரு கை குழந்தையும் இருக்கு, ப்ளீஸ் சார் அப்படி கேட்காதீங்க சார்னு அவனும் அழுதுகிட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம தாத்தாவை கரெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ கேம் விளையாடுறதுக்காக சம்மதிக்க வச்சுட்டான். 2 பேரும் உட்காந்து விளையாடுறாங்க. தாத்தா குண்டை கையில மறைச்சுப்பாரு. ஒத்தப்படையா ரெட்டப்படையா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா ஒவ்வொரு முறையும் தப்பா சொல்லி கையில இருக்கிற ஒரு குண்டையும் இழந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்கிட்ட குண்டே இல்லையே நினைச்சுக்கிட்டு ஒரு சிவப்பு சட்டை அவனை சுட்டுக்கொள்ள போக, இன்னும் என்கிட்ட ஒரு குண்டு இருக்கியா, அவசரப்பட்டு சுற்றாதையாங்கிறான் நம்ம ஹீரோ. அந்த பக்கம் குழியில அந்த குண்டை தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல குண்டனும் குழியில போடல, இந்த ரவுடி பையலும் போடல. கடைசியா பார்த்தா ரவுடி பைய ஒரே ஒரு குண்டு கடைசியா வச்சிருப்பான். அந்த குண்டை எடுத்து கரெக்டா குழியில போட கீழே கிடக்கிற மொத்த குண்டுகளும் அவனுக்கு தான் சொந்தம். அவன் ஜெயிச்சிட்டான். இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டு நம்ம அலிய அநியாயத்துக்கு பிரெயின் வாஷ் பண்றாங்க. என்ன தெரியுமா பண்றான், போட்டி 20 குண்டுகளை ஜெயிக்கணும்ன்றதுதான். ஆனா நமக்குள்ளதான் விளையாண்டு ஜெயிக்கணும் இல்ல, மித்த ஜோடியை கூட சண்டை போட்டு கூட மித்த ஜோடியை கூட விளையாண்டு கூட நம்ம குண்டுகளை ஜெயிக்கலாம். ஒண்ணு பண்ணலாம், நீ மெஜாரிட்டி குண்டுகளை எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் குண்டுகளை கொடு, நான் ஒரு பக்கம் போய் ஜோடியை கூட மேட்ச் விளையாண்டு குண்டு சம்பாதிக்கிறேன், நீ ஒரு பக்கம் கொண்டு போய் அவங்க கூட விளையாண்டு குண்டுகளை சம்பாதி, அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த குண்டுகளை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். 2 பேரும் 20 குண்டுகளை தொட்டுட்டா 2 பேரும் உசுரோட இருக்கலாம். என்ன சொல்றேங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க நம்ம அலியும் ரொம்ப அப்ராணி பைய அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அங்க தோத்து போனவங்க எல்லாரும் சுடப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த கடைசி குண்டையும் பணைய வைக்கிறாங்க. பார்த்தா அங்கேயும் தப்பா கெஸ் பண்ணிடுவான். பெருசு கையில இருக்கிற அந்த குண்டுகளை ஓபன் பண்ணுவாரு. தப்பா தான் நம்ம ஹீரோ சொல்லி இருப்பான். ஆனா பெருசுக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்கு இல்லையா, ஆமா நீ என்ன சொன்ன, ஒத்தப்பட சொன்னியா ரத்தப்பட சொன்னியா அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு தப்பான புத்தி வருது. ரெட்டப்படைன்னு சொன்னேன்பா அப்படின்னு சொல்ல, ரெட்டப்பட சொன்னியா, நான் தோத்துட்டேனா, இந்த ஒரு குண்டுன்னு ஒரு குண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் ஒத்தப்படன்னு தப்பா கணிச்சிருப்பான். இந்நேரம் தோத்துருக்கணும், குண்டடி பட்டு செத்துருக்கணும். ஆனா இந்த பெருசுக்கு இருக்கிற அந்த ஞாபக மறதி பிரச்சனையை பயன்படுத்தி இப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு குண்டை ஜெயிச்சிடறான். அடுத்து ஒவ்வொரு மேட்ச்லயுமே இந்த மாதிரி மாத்தி சொல்லி அவர்கிட்ட இருக்கிற ஞாபக மறதியை பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு குண்டையா புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அலி கிட்ட அது எதுன்னு பேசி அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றான், மொத்த குண்டுகளையும் எடுத்துட்டு போகாத, எல்லா குண்டுகளையும் எடுத்துட்டு போனா எதிரியை சேர்ந்தவங்க புடிங்கிடுவாங்க, ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து ஒரு கழுத்துல தொங்க போடக்கூடிய ஒரு பை மாதிரி செஞ்சு அந்த குண்டுகள் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ரவுடி பைய கிட்ட ஒரு குண்டை தோத்தான்ல, அவன் தோத்து போய் பயந்து ஓடுவான். அவனை விரட்டி சுடுவானுங்க. அவன் செத்ததை பார்த்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்புவான். அழகா பை மாதிரி செஞ்சு அலியோட தலையில போட்டு விட்டுட்டு சேஃபா எடுத்துட்டு போ, நல்லா விளையாடுன்னு அட்வைஸ் பண்ணுவான். அவனும் திருப்தியா போவாங்க. மெஜாரிட்டி கல்லு அவங்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த பைய ஆட்டி பாப்பான், உள்ள அந்த குண்டு குலுங்குற சத்தம் இருக்கும். சரி நான் போறேன், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அலி அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பெருசை ஏமாத்தி ஒவ்வொரு கல்லா புடுங்கிட்டு இருக்காங்க.
அலியும் சுத்தியும் முத்தியும் போய் பாப்பான். எந்த ஜோடியுமே இவன் கூட விளையாடுறதுக்கு தயாரா இல்ல. விதிமுறையில அப்படி இல்லைன்னு சொன்னதும் திரும்பி வந்துருவாங்க. திரும்பி வந்து பார்த்தா அந்த ஃப்ரெண்டு இங்க இல்ல. எங்கடா அவனை காணமே அப்படின்னு பார்த்தா நம்ம அலியை ஏமாத்தி சட்டைக்கு அடியிலேயே மொத்த குண்டுகளையுமே ஒளிய வச்சிருக்கான் இந்த ஃப்ரெண்டு. அந்த குண்டுகளோட சேர்த்து இவன் கையில ஒரு 4-5 குண்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த குண்டையும் போட்டு 20 குண்டுகளும் இப்போ அவங்கிட்ட இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம பெருசை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கா நம்ம ஹீரோ. அலி கொஞ்சம் லேட்டா தான் இங்க வரான். ஃப்ரெண்டை தேடுறான், ஃப்ரெண்டு இல்ல. நம்ம பெருசுகிட்ட இப்ப கடைசியா ஒரே ஒரு குண்டு தாங்க இருக்கு. ஆனா அவர் கேம் விளையாடாம அங்க இருந்து தபாய்ச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் இந்த லேடிஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரே பெட்ல மொத்த குண்டுகளையும் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தூரமா ஒரு சுவர் இருக்கும், அந்த சுவரை ஒட்டினாப்ல யாரு எறிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கிற மாதிரி பெட்டு கட்டிட்டு எறிவாங்க. நம்ம பிக் பாக்கெட் காரி தான் போடுவா. அந்த சுவத்துக்கு ஓரளவு பக்கத்துல தான் போடுவா. ரொம்ப பக்கத்துல சொல்ல முடியாது, நடுவுல தான் போட்டிருக்கா. பின்னாடியே எரியற அந்த பொண்ணு வம்புக்குனே அந்த குண்டை அவளோட கால் அடியில போடுவாங்க. போட்டுட்டு நான் தான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. எதுக்குடி இப்படி பண்ற? எதுக்குடி எதுக்குடி நீ உசுர விடுற அப்படின்னு கேட்டா, பரவாயில்ல, ஏதோ உன்னை பார்த்ததும் எனக்கு உனக்காக செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சிட்டேன், நீ நல்லா இருந்தா போதும்னு சொல்றா. இந்த பக்கம் அலி அந்த ஃப்ரெண்டை தேடிக்கிட்டே கடைசியா வந்து கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த குண்டுகளை ஓபன் பண்ணி பாப்பாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கிடக்கிறது எல்லாம் வெறும் கல்லு தாங்க, குண்டு இல்ல. அவன் குளிக்கு பார்க்கும்போது கல்லுக்கும் குண்டுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அது எல்லாமே சாதாரண அலங்கார கற்கள். அந்த பை மாதிரி செஞ்சு கழுத்துல தொங்க விடுவான் இல்லையா, அந்த கேப்ல குண்டுக்கு பதிலா கல்லை இடமாத்தி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அரங்கேற்றிட்டு போயிட்டான் அந்த ஃப்ரெண்டு. அப்படியே நம்ம அலி அழுது அப்படியே நிக்க கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துங்க. பின்னாடி இருந்து வேற அந்த சிவப்பு சட்டக்காரங்க சுட்டு கொன்னுறானுங்க அலியை. அலி செத்துட்டான். அப்புறம் அந்த லேடி ஒருத்தி இருப்பாள்ல, அவளையும் சுட்டு கொன்னுறானுங்க. இன்னும் தாத்தா பிடி கொடுக்காம சுத்திக்கிட்டே திரிவாருங்க. யோ கிளவா, ஒழுங்கா விளையாடியா, ஏமாத்தாதையா அப்படின்னு சொல்ல, எது நான் ஏமாத்துறனா? நீ ஏமாத்தல, ஒவ்வொரு தடவையும் என்னோட ஞாபக பரிதியை பயன்படுத்தி என்ன நீ சீட்டிங் பண்ணல அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அப்படியே நொறுங்கி போயிடுறாங்க, அழுக ஆரம்பிக்கிறான். பொழைச்சு போ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குண்டையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, அழுகாதடா, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம், வாழ்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, உசுரை காப்பாத்திக்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அழுகாதன்னு சொல்லி அந்த பெருசு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு அந்த குண்டையும் கொடுத்துட்டு அவரை அனுப்பிச்சிடுவாரு. அதுக்கற ஒரு சிவப்பு சட்டை பக்கத்துல போறான், அந்த பெருசை போட்டு தள்ள போறான். ஆப்வியஸ்லி அவரை கொன்னுடுவாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஹீரோ அழுதுகிட்டே அப்படியே போறான். நேத்தைய போட்டியில செத்து போன வீரர்கள், அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்கல்ல, போட்டியாளர்கள், அவங்களோட பாடி எல்லாத்தையும் அந்த தெருக்கல்ல இருந்து அகற்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு. பெட்டிகள்ல ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில ஜெயிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அவங்களோட படுக்கை அறை பக்கம் வந்துகிட்டு இருக்கும்போது அங்க வந்து பார்த்தா ஒரு ஷாக்கு. நம்ம கிளவிங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவளை செலக்டட் லிஸ்ட்ல வச்சுட்டானுங்க. அதனால பிரச்சனையே இல்லாம அடுத்த போட்டிக்காக ஆளா ரெடி ஆகி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம கருப்பை மேனேஜர் யாரோ ஒரு ஆள் உள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற சமயம் போன் வருதுங்க. போன்ல அந்த பக்கத்துல பேசுறவங்க, சார் சுரங்கப்பாதையில ஒரு பாடி கிடக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடி இருக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும்டா, இன்னொருத்தவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான்டா, அவனை கண்டுபிடிக்கணும், ஒரு போலீஸ்காரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் சொல்லுவான். அது எப்படி கண்டுபிடிப்பான்னா, அந்த தோட்டா நம்ம போலீஸ்காரன் சுட்டு கொண்டு இருப்பான்ல, அது போலீஸ் தோட்டாங்கிறது அவனுக்கு தெரியும். யாரு? நம்ம கருப்பை மேனேஜருக்கு தெரியும். அதே சமயம் இன்னொரு போன் வருது. அந்த போன்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கடலுக்குள்ள இருந்து ஒரு பாடி கிடைச்சதாவும் அந்த பாடியோட சேர்த்து ஒரு போலீஸ் ஐடி கார்டு இருக்கிறதாவும் சொல்ல, அப்ப அந்த ஆளு செத்துட்டானா அப்படின்னு நம்ம கருப்போட நினைச்சிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ சோகமின் உருவமா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுவான், நம்மள விடு, அங்க பாரு, 4 நாளைக்கு முன்னாடி பழகின ஒரு கிழவனை கொன்னுட்டோமே நீ வருத்தப்படுற, ஆனா அங்க 40 வருஷமா கூட இருந்த தான் பொண்டாட்டியவே கொன்னுட்டு ஒருத்தவன் இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்டாட்டியை கொண்டவன் அப்படியே கதறி அழுவாங்க. பேசாம இந்த மேட்சை அப்படியே இதோட நிப்பாட்டிடுவோம், இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கதறி அழுவான். ஆனா யாருமே அந்த மேட்சை நிப்பாட்டுறதுக்கு தயாரா இல்ல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா லிப்ட்ல விதவிதமா முகமுடி போட்டுக்கிட்டு ஒரு 5 பேர் வரானுங்க. இவங்க தான் விஐபியா, கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கு. அவங்க இந்த கேமை பாக்குறதுக்காக வரானுங்க. நம்ம கருப்பன் தான் வரவே இருக்கிறான். இவங்களுக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. இங்க நம்ம போலீஸ்காரர் அந்த சிவப்பு ட்ரெஸ்ல இருந்து கருப்பு ட்ரெஸ்ஸுக்கு மாறுறாங்க. இந்த சரக்கெல்லாம் ஊத்தி கொடுக்குற எடுபடி வேலைக்கான அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு மௌமுடியை போட்டுக்கிட்டு சரக்கு ஊத்தி கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதே சமயம் இந்த பக்கத்துல பார்த்தா பொண்டாட்டியை கொண்டு அந்த புருஷன் வேற வழி இல்லாம அவனும் சூசைட் பண்ணி செத்து போறான். அதுக்கு 1 கோடி அந்த பண அண்டால கொட்டுறாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது 16 பேர் தாங்க. இந்த 16 பேர்ல ஒருத்தனுக்கு தான் இந்த மொத்த கோடி பணமும் போய் சேர போகுது. 456 கோடி போய் சேர போகுது. யார் அந்த கோடீஸ்வரனாக போற ஆள்னு தெரியல. அந்த பக்கம் பார்த்தா அந்த விஐபி எல்லாம் அடுத்த கேமை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அடுத்த போட்டி என்னன்னு சொல்லாமையே அங்க வரிசையா அடுக்கி வைக்க பொம்மைகள்ல நம்பர் போடப்பட்டிருக்கும். அதுல இருக்கிற நம்பரை நீங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்ல நிறைய பேர் சேஃபஸ்டுக்காக 1ல இருந்து கடைசி நம்பர் வரைக்கும் அங்க எழுதியிருக்கும். நிறைய பேர் நடுவுல இருக்கிற நம்பரை சேஃபர் நம்பரா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கடைசியா முதல் நம்பரும் கடைசி நம்பரும் இருக்குங்க. முதல் நம்பரை நம்ம ஹீரோ எடுக்க போவான். அந்நேரமா பார்த்து ஒரு தாள் வந்து, என் வாழ்க்கையில எப்பவுமே பின்னாடியே நின்னுட்டேன், முதல் தடவையா கொஞ்சம் துணிச்சல் வந்து கேமை ஆளா ஃபேஸ் பண்ணலான்னு பாக்குறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்ச நம்ம ஹீரோவும் சரி எடுத்துக்கோன்னு அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை கொடுத்துட்டு கடைசி நம்பரை நம்ம ஹீரோ எடுத்துப்பான். அதுக்கப்புறம் அவங்க
வரிசையா போட்டி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறானுங்க. அங்க போய் பார்த்தா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போறதுக்கு கண்ணாடியாலான ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. 2 கண்ணாடி பக்கத்துலங்கிற மாதிரி வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த 2 கண்ணாடியில ஒரு கண்ணாடி வெயிட்ட தாங்காத சாதாரண கண்ணாடி, அது மேல கால் வச்சா உடஞ்சு கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். இன்னொரு கண்ணாடி டஃப் அண்ட் கிளாஸ், 2 பேர் சேர்ந்து நின்னா கூட உடையாத மாதிரி நல்ல டஃப்பான கண்ணாடி இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு அந்த 2க்கு வித்தியாசமே இல்லைங்க. இப்போ இந்த கண்ணாடிகளை கடந்து யாரு அக்கறைக்கு போய் சேர்றாங்களோ அந்த பக்கம் போய் சேர்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு அர்த்தமா. இதை கேட்டதும் ஆளா ஃபேஸ் பண்ண போறதுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருந்தான்ல அவன் முழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டர்ல இந்த கண்ணாடி பாலத்தை இவங்க கடக்க போறாங்க அப்படின்னா அந்த 1 2 3ன்ற நம்பர் ஆர்டர்ல தான். அப்போ ஆளா உள்ள போறான் பாத்தீங்களா, அவன் செத்தான். அவனால கண்ணாடிகளை கண்டுபிடிக்க முடியாது. கடைசியா ஒரு ஆள் இருப்பார்ல நம்ம ஹீரோ, அவருக்கு நல்ல சான்ஸ். ஏன்னா நடுவுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒரு லெவலுக்கு போய் கண்ணாடி உடஞ்சு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹீரோவுக்கு கடைசி நம்பர் கிடைச்சிருக்குங்க. ஆளா ஒரு ஆளு போறாரு, ஒரு கண்ணாடியில குதிக்கிறாரு. நல்ல வேலை, அது டஃப் அண்ட் கிளாஸ், அப்படியே நிக்கிறாரு, பிரச்சனை இல்ல. அடுத்த கண்ணாடியில கால் வச்சா போசுக்குன்னு உடஞ்சு போய் கீழே போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட பூவா தலையாங்கிற மாதிரி தான். அடுத்து ஒரு கிளவி, நம்ம கிளவி இல்ல, இது வேற கிளவி, அது களத்துல இறங்குது. அது ஒரு கண்ணாடியில காலை வச்சு அதுவும் உடஞ்சு கீழே விழுந்து செத்து போயிடும். அடுத்து ஒரு பையன், அவன் போறான். அவனும் பூவா தலையா போட்டு பார்த்து குதிப்பான். 1 2 இடத்த வேகமா தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவனும் பொத்துன்னு விழுந்துருவாங்க. இப்போ ஒரு 4 5 ஏரியாவை கடந்துட்டாங்க. அதுல எது உடையாத கண்ணாடிகள் சரியான கண்ணாடிகள் நம்ம ஆட்களுக்கு தெரியும். அதுலயே வரிசையா ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. எதுக்கு ஒருத்தவனுக்கு கால் வைக்க மனசு வராம பின்னாடி இருக்கிற ஒரு கிளவிக்கிட்டே எந்த பக்கம் போலான்னு அட்வைஸ் கேட்க அந்த கிளவியும் இந்த பக்கத்துல போன்னு சொல்ல இவனும் குறிப்பான். பார்த்தா அதுவும் கண்ணாடி பொத்துன்னு உடஞ்சு கீழே விழுந்துருவான். அடுத்து இந்த கிளவி அடுத்தடுத்து போக இப்படி ஒவ்வொரு ஆளா விதவிதமான கண்ணாடிகள்ல மிதிச்சு உடஞ்சு கீழே விழுந்து செத்து போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் கடந்து போகும்போது சரியான அந்த டஃப் அண்ட் கிளாஸ் என்ன அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு அதை நோட் பண்ணிட்டே இருக்காங்க பின்னாடி இருக்கிற மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ சரியான கண்ணாடிகள் எது மேல நிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற ஆட்கள் எல்லாம் டைம் வேற போய்கிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள கடந்தாகணும், இல்லைன்னா கடக்காத எல்லா பேருமே செத்து போனவங்களா ஆயிடுவாங்க, எலிமினேட் செய்யப்பட்டவங்களா ஆயிடுவாங்க. சோ எல்லாரும் அவங்கவங்க ஒரு கண்ணாடியில போய் நின்னுக்கிறானுங்க. சேஃபான கண்ணாடிகள்ல முன்னாடி போக வேண்டிய ஒரு ஆளு, அவன் தான் அந்த ஃபாதரியாரு. அவர் என்ன பண்றாப்ல, ஆண்டவரை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நான் நகர மாட்டேன், வேணும்னா என்ன தாண்டி போங்க, நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துறாருங்க. இதை மித்த ஆட்கள் எதிர்பார்க்கல. ஒருத்தங்க இந்த ஃபாதரியாரையே தள்ளி விட்டு கொல்ல பார்க்க அவரை இந்த ஃபாதரியார் தள்ளிவிட எதுக்கு இருக்கிற ஒரு கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே விழுவான். அப்ப அது போலி கண்ணாடி. டஃப் அண்ட் கிளாஸ் எதுன்னு இவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதுல ஜம்ப் பண்ணி சேஃபா இருந்துக்கிறாரு. வாங்கடா முடிஞ்சா என்ன கடந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க. பின்னாடியே நம்ம உறுப்பிடம் வரான். இருக்கிற ஒரு அப்ராணியை பார்த்து அந்த ஃபாதரியாரை தள்ளிவிடுன்னு மிரட்ட ஃபாதரியாரை கீழே தள்ளி விட்டு கொண்டுறாங்க. அடுத்தது அப்ராணி தான் குதிச்சு போய்கிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோ இருக்கான். அவன் இப்போ தடவையா ஒரு கண்ணாடியில காலடி எடுத்து வைக்க போறான். ஆனா இருக்கிற அந்த 2 கண்ணாடியில எது டஃப் அண்ட் கிளாஸ் அப்படிங்கறத அவன் மறந்துட்டாங்க. எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. பின்னாடி இருந்த நம்ம பிக் பாக்கெட் கேஸ் தான், டேய் இதுதான்டா டஃப் அண்ட் கிளாஸ், கரெக்டான கிளாஸ்ல வைடான்னு சொல்ல அவன் வைக்கிறாங்க. நன்றியும் சொல்றான். அப்படியே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் வரான். இப்போ ஃப்ரண்ட்ல போய்கிட்டு இருக்கிறது நம்ம ரவுடி பையன் தாங்க. அவன் இப்ப என்ன பண்றான்னா அவனோட மிரட்டல் துணியை பயன்படுத்துறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகாம அங்கேயே நின்னுக்கிட்டு யாராவது போறதா இருந்தா என்ன கிராஸ் பண்ணி தாராளமா போலாம், அடுத்த அடி நான் இனிமே எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறான். அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம போலீஸ்காரனை ஏதோ சாதாரணமா சரக்கு ஒரு ஆளு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு வெள்ளதாடி இவங்க கூட தப்பா நடக்க முயற்சி பண்றான். உன் முகத்தை காமி அப்படின்னு கேக்குறான். ஆனா முகத்தை ரூல்ஸ் படி காமிச்சா அடுத்த செகண்ட் அந்த கருப்பை மேனேஜர் கொன்னுடுவான். வேணும்னா ரூமுக்குள்ள வாங்க காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தாடி இந்த பையல கூட்டிக்கிட்டு தனியா ரூமுக்கு போறாங்க. இப்போ ரவுடியின் நந்தி மாதிரி நடுவுல இருக்கான். நான் போக மாட்டேன், என்ன தாண்டி போறதா இருந்தா போங்க அப்படின்னு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் கூட வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். இதனால காண்டான அந்த ஆளு நீ நகர்ந்து போகல உன்னை பிடிச்சு தள்ளி விட்டுருண்டா அப்படின்னு மிரட்டுறாரு. முடிஞ்சா தள்ளி விட்டு பாடுறா, வாடா ஆம்பளையா இருந்தா வாடா அப்படின்னு வேற கத்துறாங்க. அந்த பக்கம் தனியா கூட்டு போனேன் அடி அடி நடிக்கிறான். துப்பாக்கி காமிச்சு உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இப்ப சொல்ற, இல்ல மகனை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த விஐபி சொல்ற எல்லாத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆதாரங்களை சேகரித்து கொண்டு இருக்கிறார். அந்த பக்கம் நேரம் ஆயிட்டே இருக்கு. ரவுடி பைய நகல மாட்டேங்கிறான். பின்னாடி இருக்கிற ஆளு கெஞ்சிக்கிட்டே இருக்காப்ல. அந்த கெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆளை பிடிச்சு அதுக்கும் பின்னாடி இருக்கிற ஒருத்தி தள்ளி விட ரவுடி பைய மேல அவவில அப்பயும் ரவுடி பையன் ஸ்ட்ராங்கா நின்னுக்கிட்டு அவனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். ரவுடி பைய சேஃப் ஆயிட்டான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா தள்ளி விட்டது யார் தெரியுமா, நம்ம ரவுடி பையில சுத்தமா பிடிக்காத நம்ம ரவுடி பைய துரோகம் பண்ண அந்த கிளவிதாங்க இப்ப பின்னாடி வந்து நிக்கிறா. அவ ஒரு சைக்கோத்தனமா இருப்பாங்கிறது இவனுக்கே தெரியும். என்னடா நான் சொன்னேன் இல்ல உனக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா ஏன் கையால தான் அப்படின்னு, இன்னைக்கு தாண்டா அது நடக்க போகுது அப்படின்னு சொல்ல ரவுடி பையிலே பயப்படுறாங்க. கண்டிப்பா நான் சாவேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா சாகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன் பாத்தியா, உன்னையும் சேர்த்து சாடிக்க போறேன் பாத்தியா, அதான்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து இவன் நிக்கிற அந்த கண்ணாடியிலேயே
மேலேயே குதிச்சுப்பா. 2 பேரும் சேர்ந்து நிப்பாங்க, கையை இறுக்கி பிடிச்சுப்பாங்க. ரவுடி பையல விடவே மாட்டா, ஓரமா போய் நின்னுக்கிட்டா. எனக்கு நீ துரோகம் பண்ணல, அந்த பாவத்துக்கு அனுபவிடா நாயே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ரவுடி பையல புடிச்சு இழுத்துக்கிட்டு அடுத்த கண்ணாடியில விழ அந்த கண்ணாடி சாதா கண்ணாடி உடஞ்சுக்கிட்டு 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுவாங்க. 2 பேரும் அட் டைம்ல செத்துட்டாங்க. இப்போ முன்னாடி போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆளுங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா கண்ணாடி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவனா. அவனால பார்த்தே, அதாவது அந்த கண்ணாடிகளின் மீது ஒளி வீச்சு படும்ல, லைட் படும்ல, அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு எது சாதாரண கண்ணாடி எது டஃப் அண்ட் கிளாஸ்னு அவனால பார்க்க முடியுது. அதை வச்சு கண்டுபிடிச்சு அருமையா முன்னாடி போய்கிட்டே இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி நம்ம ஆட்களும் போய்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அடுத்த அக்கறைக்கு போகக்கூடிய அதுக்கு முந்தின ஒரே ஒரு கண்ணாடி தாங்க நடுவுல பாக்கி இருக்கு. அந்த கண்ணாடியை கடந்துட்டா அவர் சேஃபா அந்த பக்கத்துல வந்து சேர்ந்துடலாம். ஆனா அந்நேரமா பார்த்து நம்ம மேனேஜர் கருப்பை என்ன பண்றான், குசும்பே லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுறான். லைட்டோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு தானே நீ கண்டுபிடிக்கிற, இப்போ லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுட்டோம், என்னடா பண்ணுவேன்னு கேட்க இவரு குழம்புறாருங்க. எந்த பக்கம் போகணும்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாரு. டைம் வேற இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, ஏதாவது பண்ணியானுமேனு யோசிக்கிறாரு. ஆனாலும் ஒண்ணுமே புலப்படலைங்க. அதே சமயம் அந்த பக்கம் கருப்பனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா விஐபி கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்குறாரு, கூட போன அந்த ஆளை காணோம்னு சொல்ல கருப்பன் காண்டாயி அந்த சுரங்கப்பாதை வழியே போய் பாக்குறான். பார்த்தா கீழே இறங்கி போய்கிட்டு இருக்குது நம்ம போலீஸ். இறங்கி போறவனோட மூஞ்சிய இந்த கருப்பன் மேனேஜர் பாத்துறாங்க. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம்னு பின்னாடி இருந்து நம்ம ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்லி பாப்பான், அந்த ஆளு கேட்க மாட்டாருங்க. வேற வழி இல்லாம அந்த ஆள் இருக்கிற அந்த இடத்துக்கே ஃப்ரெண்டு வந்துடுறான். அந்த கண்ணாடிக்காரரை பிடிச்சு அடுத்த 2 கண்ணாடியில ஒரு கண்ணாடியில பிடிச்சு தள்ளிவிட அது சாதா கண்ணாடி அப்படியே உடஞ்சு கீழே விழுந்து அந்த ஆளு செத்து போறாருங்க. ஆனா அவர் செத்து போனதுக்கு அப்புறம் எது நல்ல கண்ணாடின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ உடையாம இருக்கிற அந்த கண்ணாடியில குதிச்சு அவன் அக்கறைக்கு வந்து சேர்ந்துடுறான். இதே மாதிரி பின்னாடி அந்த பிக் பாக்கெட் வந்துடுறான். நம்ம ஹீரோவும் வந்துற கரெக்டா டைம் முடிஞ்சதுமே அங்க இருக்கிற அந்த கண்ணாடி பாலம் எல்லாம் அப்படியே டப்ப 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 வெடிச்சு செதறிக்கிட்டே இந்த பக்கத்துல வரும். அப்போ பீங்கான் எல்லாம் வெடிச்சு செதறி இவங்க 3 பேர் மேலையும் படும். அதுல அந்த பிக் பாக்கெட் காரியோட வயித்துல ஒரு பீங்கான் குத்தி கிழிச்சிருங்க. ஆனா 3 பேரும் ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. அந்த போலீஸை தேடி ஒரு சின்ன படையோட போட்டை ரெடி பண்ணிக்கிட்டு கருப்பை மேனேஜர் கிளம்பிட்டான். தண்ணிக்குள்ள மூழ்கி போறதுக்காக ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வரிசையா அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டு தான் நம்ம போலீஸ் இப்போ தண்ணிக்குள்ளேயே மூழ்கி போய்கிட்டு இருக்கான். பட் பிரச்சனை என்னன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்லயே ட்ராக்கிங் டிவைஸை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும். அதனால அதை ட்ராக் பண்ணி பின்னாடியே போட்ல இவங்க வேற விரட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவன் அந்த தண்ணியை கடந்து அந்த பக்கம் போயிட்டான். சேஃபுக்காக அவன் ஆதாரங்களை சேர்த்து வச்ச அந்த போனை ஒரு கவருக்குள்ள போட்டு சேஃபா கொண்டு வந்திருக்கான். அதுல இன்னும் சிக்னல் வரல. சிக்னல் வரணும்னா மலை உச்சிக்கு ஏறி போகணும். ஏறி போய்கிட்டு இருக்கான். இங்க அவங்க ஜெயிச்ச 3 பேருமே அவங்க இடத்துக்கு வராங்க. வந்தது நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கூட சண்டை போடுறாங்க. ஏன்னா நம்ம இந்த பிளான்ல இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு காரணமே அந்த கண்ணாடிக்காரன் தான். அவரை கடைசி நேரத்துல கீழே தள்ளி கொன்னுட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி திட்ட, இது போட்டி, இங்க நீயும் நானும் ஃப்ரெண்டு எல்லாம் இல்ல, கடைசியா ஜெயிக்க போறது ஒரே ஆள் தான், எனக்கு எல்லா பேருமே எதிரிதாங்கிறான் அந்த ஃப்ரெண்டு. ஹீரோக்கும் அவன் மேல செவன் கோவம் வருதுங்க. இனிமே நம்ம ஹீரோ அவனை ஃப்ரெண்டா பாப்பானா அப்படிங்கிறது டவுட் தான். அதே சமயம் சிவப்பு சட்டை சில பேர் வராங்க. எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆயிக்கங்க, உங்களுக்கு ஒரு விருந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பிக் பாக்கெட் காரிக்கு வயித்துல ஒரு பீங்கான் குத்தி கிழிச்சிருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கா. அந்த பக்கம் இவன் மலை மேல ஏறி போயிட்டான். அந்த போலீஸ் போய் இன்ஸ்பெக்டருக்கு போனை போடுறான். போன்ல இந்த மாதிரி ஒரு தீவுக்குள்ள நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிட்டு இருக்கிற இந்த இடத்தை ட்ராக் பண்ணி உடனே ஒரு பெரிய படையவே அனுப்புங்க, பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஆதாரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணுவான். பார்த்தா அது எதுவும் சென்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டருக்கும் இவன் பேசுறது அறகுறையா தான் கேக்குது. இருந்தாலும் உசுர கையில பிடிச்சிக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த சிவப்பு சட்டக்காரங்க சொன்னது மாதிரியே இவங்க 3 பேருக்குமே ஒரு விருந்து தடபடலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முக்கோண வடிவ மேடையில 3 பேர் உட்காந்து ஐட்டங்களை சாப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுறானுங்க. ஆனா பிக் பாக்கெட் காரியால சரி வர சாப்பிட முடியலங்க. வயித்துல குண்டடிப்பட்டு இருக்குது. அந்த பலவீனத்தை காமிச்சா தனக்கு ஆபத்தா வந்துருமோ சொல்லிட்டு மறைக்கிறான். அதே சமயம் அந்த பக்கத்துல மலை உச்சிக்கு போன அவனை பின்னாடியே வந்து அந்த குரூப் பிடிச்சிருச்சு. என் பக்கத்துல வராதீங்க, சுட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். ஆனா அவன் துப்பாக்கியில இப்ப பேலன்ஸ் இருக்கிற தோட்டா ஒண்ணுதாங்க. அத கரெக்டா கணிச்சு சொல்லிடுறாரு நம்ம மேனேஜர் கருப்பேன். ஒரு துப்பாக்கியை வச்சு இங்க இருக்கிற எத்தனை பேரை உன்னால கொல்ல முடியும், நீ சாகுறது கன்ஃபார்ம், ஆனா உன் கையில இருக்கிற அந்த போனை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா உன்னை எதுவும் செய்ய மாட்டோங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாரு. பட் அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா விருந்து முடிஞ்சிடும். விருந்து முடிஞ்ச கையோட அவங்க 3 பேருக்கும் ஒரே ஒரு கத்தியை மட்டும் பேலன்ஸ் விட்டுவிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஆளுக்கு ஒரு கத்தியை மட்டும் கொடுத்துட்டு போறாங்க. என்ன அர்த்தம், வேணும்னா மாத்தி மாத்தி குத்திக்கங்கடா, எங்களுக்கு 2 பேர் தேவையில்லை, ஒரே ஆள் போதுங்கிற மாதிரி சொல்ல வராங்களோ என்னவோ. கருப்பை வேற பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு அடி எடுத்து வச்ச சுற்றுவண்டா அப்படின்னு நம்ம போலீஸ் சொல்ல அவன் எடுத்து வைக்க கரெக்டா ஷோல்டர்லயே சுற்றுவாருங்க.
உடனே பின்னாடி இருக்கிற ஆட்கள் துடிக்க சுட்டுக்கொள்ள பார்க்க சுடாதீங்க அப்படிங்கிறான் கருப்பன். அதுக்கப்புறம் அவன் போட்டிருக்கிற அந்த மாஸ்க கலட்டினா கொய்யால செம ஷாக்குங்க. என்னடா அப்படின்னா இந்த போலீஸ்காரன் தேடி வந்த இவங்க அண்ணனே இவன் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த போட்டியில ஜெயிச்சதும் இவன் தான். அதுக்கப்புறம் இந்த போட்டியை ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதும் இவன் தான். இதெல்லாம் தெரிஞ்சதும் அந்த தம்பிக்கு அந்த போலீஸ்காரனுக்கு எப்படி இருக்கும்? ஒழுங்கா அந்த போனை கொடுத்துரு அப்படின்னு கேட்பாரு. இவன் அப்பையும் முடியாதுன்னு அண்ணனை பார்த்து டே அண்ணா எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது துப்பாக்கி தோட்டா ஒண்ணு இவன் இதயத்துக்கு பக்கத்துல சுட்டு அப்படியே அவன் பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுவாங்க. குண்டடிப்பட்டது இதயத்துக்கு பக்கத்துலயா தோள்பட்டைக்கு பக்கத்துலயாங்கிறத சரியா கணிக்க முடியல. அதுக்குள்ள அவன் கீழே விழுந்துடுறான். மறுபடியும் இவர் எடுத்து மாஸ்க போட்டுக்கிறாருங்க. ஒரு காலத்துல இந்த தம்பியை காப்பாத்துறதுக்காக தன்னோட கிட்னியவே கொடுத்தவர் இவர். ஆனா இப்போ இங்க நடக்கிற இந்த கேம் தான் முக்கியம்னு அவனையே சுட்டு கொன்னுட்டாருங்க பாவி. அந்த பக்கம் அவங்க 3 பேரையும் மறுபடியும் அந்த பழைய இடத்துலயே அடைச்சிடறாங்க. இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவ பலகீனமாயிட்டே இருக்கா. பக்கத்துல நம்ம ஹீரோ வர ஹீரோவையும் பார்த்து இவ பயப்படுறா. பக்கத்துல வந்தா குத்திடுவேங்கிறா. ஏமா உன்னை கொல்றதா இருந்தா நீ தூங்கிட்டு இருக்கும் போதே கொண்டு இருக்க மாட்டானா? நீ கொஞ்ச நேரம் மயங்கி இருந்த அப்பயே வந்து கொண்டு இருக்க முடியும். உன்னை இப்படி உசுப்பிட்டு இருக்க மாட்டேன். என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஆனா அங்க இருக்கான என் ஃப்ரெண்டு அவனை பார்த்து நீ பயப்படலாம். அவன் மோசமானவனா மாறிட்டான். சேஃபா இரு, தூங்காத, பாதுகாப்பா இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பான். அப்பதான் அவர் நோட் பண்றாரு இந்த பொண்ணோட வயிற்று பக்கத்துல ஒரு பீங்காங்குத்தி அவ சாக கிடக்காங்கிறதையும் நோட் பண்றாரு. இருந்தாலும் அவளை சாக விட கூடாதுங்கிறதுக்காக போய் கேட்ல கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். உடனே முதலுதவி தேவை, வாங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்னு தட்டிட்டு திரும்பி பார்ப்பான் பாருங்க. அதுக்குள்ள அந்த ஃப்ரெண்டுக்காரன் இவளையும் குத்தி கிழிச்சிருப்பாங்க, கொன்னுட்டான். ஹீரோக்கு எப்படி இருக்கும்? அப்படியே துடிச்சு போறாங்க. கோவத்துல இந்த ஃப்ரெண்ட குத்துறதுக்காக நம்ம ஹீரோ அப்படியே கத்தி எடுத்துட்டு ஓங்கிட்டு வர அவனும் ஓங்க நடுவுல அந்த சிவப்பு சட்டக்காரைய புகுந்து அவங்க 2 பேரோட சண்டையும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா அடுத்த ஃபைனல் மேட்ச் இருக்குல்ல, அது விளையாட இவங்க 2 பேர் வேணும்ல. அதனால ஹீரோக்கு பயங்கர கோவம், ஆக்ரோஷம், அழுக எல்லாமே அட் அ டைம்ல சேர்ந்து வருதுங்க. அந்த பொண்ணோட பாடியையும் அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. மேல அந்த கண்ணாடி அண்டாக்குள்ள அடுத்த ஒரு கோடி விழுகுது. இப்ப முழுசா 455 கோடி அந்த அண்டாக்குள்ள கிடக்குங்க. இந்த பக்கத்துல நம்ம கருப்பன் முகமுடி எல்லாம் கழட்டி வச்சுட்டு தோள்பட்டையில இறங்கின அந்த புல்லட்டை எடுக்கிறான். எதுக்கு பார்த்தா எதுக்கு அவன் கண்ணாடியை பாக்குறான். பட் கண்ணாடியில இவன் முகத்துக்கு பதிலா இவனோட தம்பி முகம் தெரியுதுங்க. எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு அண்ணனை பார்த்து தம்பி கேட்கற மாதிரி அவருக்கு தெரியும். ஒரு மாதிரி இந்த அண்ணங்காரன் கருப்பன் தடுமாறுறான். கடைசியா செத்து போன அந்த பொண்ணோட பாடியையும் எரிக்கிறானுங்க. இப்ப போட்டியாளர்கள் மிச்சம் இருக்கிறது இந்த ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் மட்டும்தான். அவங்க 2 பேருக்கு நடுவுல பூவாத்தலையா போட்டு பார்த்து அடுத்த கேம ஆட போறது யாரு அப்படின்னு முடிவாய்க்குது. இதுதாங்க நாம இந்த சீரிஸை ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு சின்ன பசங்க விளையாடுவாங்கல்ல அந்த கேம். இந்த கேம் எப்படி விளையாடுங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியும். இப்ப டாஸ்ல வின் பண்ணது நம்ம ஹீரோ தான். அதனால அவனுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படும். நீங்க எப்படி விளையாட போறீங்க, எப்படி கிரிக்கெட்ல பேட்டிங்கா பவுலிங்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க யாரை அட்டாக் பண்ண போறதுன்னு கேட்டா நம்ம ஹீரோ அட்டாக்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்றான். சோ டிஃபென்ஸ் பண்ண போறது அந்த ஃப்ரெண்டு போல. அதோ அந்த விளையாட்டு மேடை தயாராயிடுச்சுங்க. ஸ்டார்டிங் பக்கம் நொண்டி அடிச்சு போனோம். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியில நொண்டி அடிக்காம போகலாம். அதையும் கடந்து வந்துடுறான். இப்போ அந்த ஃப்ரெண்டோட எல்லைக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கான். இதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டை தாண்டி எதுக்கு இருக்கிற ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டுல போய் இவன் போய் நின்னுட்டானா மேட்ச் முடிஞ்சு போச்சு, இவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படி விடாம தடுக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் அங்க இருக்காங்க, அதுவும் கையில கத்தியோட. ஆனா மண்ண அள்ளி அப்படியே அந்த ஃப்ரெண்டோட மூஞ்சிலேயே தூவிட்டு அந்த இடுப்பு பகுதியை ரொம்ப அசால்ட்டா கிராஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட எல்லை பகுதிக்குள்ளேயே வந்துட்டான். மழை வேற பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த லேடியை இவன் எப்படி கொல்லலான்ற அந்த கோவம் தாங்க. குறைஞ்சபட்சம் போட்டியில அவளுக்கு அந்த வாய்ப்பையாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோவம் தான். 2 பேரும் மாத்தி மாத்தி கத்தி சண்டை போறானுங்க, மாத்தி மாத்தி கிழிச்சுக்கிறானுங்க. அதுல ஒரு கட்டத்துல ஃப்ரெண்டோட கத்தி பறக்கும். அப்புறம் அவன் நம்ம ஹீரோவோட கத்தியை பிடிங்கிடுவான். இப்ப நம்ம ஹீரோ ஒருவேளை இந்த கேம்ல எப்படி தோக்க முடியும்னு பார்த்தா அந்த எல்லையில இருந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுட்டு அவன் தோத்துருவான். பட் தள்ளி விடாம அவனும் உள்ள சமாளிச்சு நிக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ரத்த கலரி ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கத்தி எடுத்து நம்ம ஹீரோவோட தோள்பட்டையில ஒரு குத்து, அதுக்கப்புறம் வயித்துல ஒரு குத்து. நம்ம ஹீரோ அந்த நிலைமையில கூட ஃப்ரெண்ட பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. ஃப்ரெண்டு மறுபடியும் வந்து நம்ம ஹீரோவோட மூஞ்சிலேயே ஒரு எத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அப்படியே மட்டை ஆயிடுறான். கடைசியா கையில கத்திய வச்சுட்டு ஓங்கி நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே குத்த வர நடுவுல கைய விட்டுருவாரு. கையில வந்து குத்தி இறங்கும். கையில அந்த கத்தி குத்திக்கிட்டு இருக்க ரத்தம் அப்படியே மேல இருந்து அவன் மூஞ்சி முழுக்க சுட்ட. அந்த நிலைமையில கூட அந்த ஃப்ரெண்டோட காலை அப்படியே கடிச்சு துப்புவாங்க நம்ம ஹீரோ. அடுத்து கழுத்துலயே ஒரு பெரிய குத்து. அப்புறம் அவங்கிட்ட இருந்த அந்த கத்தியவே பிடுங்கி அவன் மேலேயே ஏறி உட்காந்து அப்படியே ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. குத்தி கொன்னுட்டானோ அப்படின்னு பார்த்தா
குத்தி கொல்லாம அந்த ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல தரையில தாங்க கத்திய வச்சு குத்தி இருப்பான். இத மேல இருக்கிற விஐபிங்க பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. யாருமே இதை எதிர்பார்க்கல. கத்திய தரையில குத்த வச்சுட்டு அப்படியே போய் அந்த வட்டத்துல ஏறி நிக்க போறான். ஆனா ஏறி நிக்கிற அந்த மனசு வரலங்க. ஜெயிச்சா இந்த ஃப்ரெண்ட கொன்னுடுவாங்கன்றது அவனுக்கு தெரியும். அதனால திரும்பி வந்து அந்த சிவப்பு சட்டைக்காரங்கிட்ட நானும் அவனும் 2 பேரும் சேர்ந்து இந்த போட்டியில இருந்து நாங்க விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த போட்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்க சிவப்பு சட்டைக்கு செம ஷாக்கு. உடனே நம்ம கருப்பனுக்கு போனை போட்டு 2 பிளேயரும் சேர்ந்து மேட்சை நிப்பாட்டலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சார் என்ன சார் பண்றது அப்படின்னு போன் பண்றான். விஐபிஸ் இதை எதிர்பார்க்கல. இதெல்லாம் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு அடி இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சானா நம்ம ஹீரோக்கு முழுசா 455 கோடி கிடைக்குங்க. ஆனா 455 கோடியையும் இந்த துரோகம் பண்ண ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுக்க தயாரா இருக்கான். வேணாண்டா, பேசாம உசுரோட நம்ம 2 பேரும் போலாண்டா, வாடா அப்படின்னு கையெடுத்து இப்படி நீட்டுவான். மேட்சை நிப்பாட்டிடலாம், நான் எஸ் சொல்றேன், நீயும் எஸ் சொல்லு, மேட்சை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்காரனும் எஸ்ன்னு சொல்லாம கை தூக்கி விடுறானே, அவன் கையையும் பிடிக்காம அங்க இருந்து அந்த கத்தி எடுத்து அவரே அவரோட தொண்டையில இறக்கிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறாருங்க. அந்த தருவாயிலையும் சொல்றாரு, எங்க அம்மா கடையெல்லாம் இந்நேரம் இழந்திருப்பாங்க, கடனெல்லாம் அடைச்சு எங்க அம்மாவை கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சம்பவ இடத்துலயே அவன் செத்து போறாங்க. இப்போ இவங்க வெறுங்கைய வீசிட்டு போனா யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் அவன் செத்து நம்ம ஹீரோவை ஜெயிக்க வச்சிருக்கான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஜெயிச்ச நம்ம ஹீரோவை கண்ணை கட்டி ஒரு பெரிய கார்ல அருமையா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு நம்ம கருப்ப மேனேஜர். இருக்கியா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நீயே குதிரை கிட்ட பர்மிஷன் கேட்டா குதிரைகளை வச்சு பந்தயம் நடத்துறீங்க, பெட் கட்டுறீங்க, நாங்க பரவாயில்லடா, உங்களை மாதிரி ஆள்க கிட்ட மனுஷங்க கிட்ட நாங்க பர்மிஷன் கேட்டு நீங்க விருப்பப்பட்டாதான் போட்டியிலேயே நாங்க சேர்த்துக்கிறோம், மனுஷங்க மேல பந்தயம் கட்டுறோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாரு நம்ம கருப்பன். அப்புறம் அந்த பெரிய வண்டியில இருந்து நம்ம ஹீரோவை தெருவுல தூக்கி இருந்துட்டு வண்டி கிளம்பிடுது. கீழே விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோ கண்கட்ட அவுத்துட்டு வாயில இருந்து என்னமோ வாந்தி எடுப்பான். பார்த்தா வாய்க்குள்ள இருந்து ஒரு ஏடிஎம் கார்டு விழுதுங்க. அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போய் ஏடிஎம்ல போட்டு பார்த்தா முழுசா 455 கோடி இருக்குங்க. ஏடிஎம்ல போட்டு அருமையா அவனுக்காக கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. மெர்சல் ஆயிடுறான். ஆனா அந்த பணத்தை எடுத்து அவன் பயன்படுத்தல. சும்மா டெஸ்ட் பண்ணணும், அது உண்மையான செக் பண்றதுக்காக ஒரு 10,000 ரூபா மட்டும் எடுத்து பார்ப்பான். எடுக்க முடியும். எடுத்துட்டு வீட்டுக்கு போற வழியில அந்த கறிக்கடக்கம்மா வருவாங்க. அந்த கறிக்கார அம்மா வந்து, என்னடா திடீர்னு ரொம்ப நாளா சொல்லாம கொள்ளாம போயிட்ட, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, 2 நாள் ஆச்சு அவங்கள பார்த்து, என்ன ஏதுன்னு போய் பாரு, இந்தா கறி கொண்டு போய் சமைச்சு உங்க அம்மாவுக்கு கொடுன்னு சொல்லிட்டு காசு கூட வாங்க மாட்டேன்னாங்க. பட் இவன் தான் வம்படியா காசு கொடுப்பான். இங்க வந்து பார்த்தா இவங்க அம்மா செத்து 2 நாள் ஆச்சுங்க. இப்ப இவங்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, பட் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. கிட்டத்தட்ட பிச்சைக்கார மாதிரியே 1 வருஷம் வாழ்வாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் இவன் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கான்ல, ஒரு பேங்கிங் அக்கௌண்ட் வச்சிருக்கான்ல, அந்த பேங்க்காரங்க கூப்பிட்டுடுவாங்க. இவனும் போய் எதுக்கியா கூப்பிட்டீங்கன்னு கேட்டா, நீங்க முழுசா 455 கோடியை சாதாரண சேவிங் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, வட்டி கம்மியா கிடைக்கும், நீங்க அந்த பணத்தை பிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாத்துறீங்கன்னா நிறைய வட்டி கிடைக்குன்ற மாதிரி எல்லாம் பேச எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறான். என்ன அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்டா, ஒரு 10,000 ரூபாய் தாங்களே அப்படின்னு கேட்க அவரும் எடுத்து கொடுக்குறாருங்க. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சையா அந்த காசை வாங்கிட்டு அவன் விறுவிறுன்னு அங்க இருந்து போறான். கோடீஸ்வரன் எதுக்குடா இப்படி நம்ம கிட்ட 10,000 ரூபாய் பிச்சை கட்டு போறான்னு தெரியாம அவரும் குழம்புறாரு. எங்கேயோ போய் ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசான அம்மா வந்து, ரோஜா வாங்கிக்கிறீங்களா, கெட்டு போயிட போகுது, சாப்பாட்டுக்கே வழியிலன்னு சொல்ல இவனும் ஒரு ரோசா வாங்குவான். அந்த ரோசாவோட சேர்ந்து அடுத்த டோர்னமெண்ட்டுக்கான இன்விடேஷன் வந்திருக்கும். அதை பார்த்து மிரள்றாங்க. இவங்க அடங்கவே மாட்டாங்களா அப்படின்னு பாக்குறான். ஆனா இது டோர்னமெண்ட் இன்விடேஷன் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு இடத்தோட அட்ரஸ் போட்டு ஒரு பர்டிகுலர் டைமும் போட்டு இருக்கு. ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங்க்கு போறான். லிஃப்ட்ல பார்த்தா ஒரே ஒரு ஃப்ளோருக்கு மட்டும்தான் பட்டன்ஸே இருக்கு. அந்த ஃப்ளோருக்கும் போறான். அங்க போய் பார்த்தா அங்க ஒரே ஒரு ஆளு படுத்த படுக்கையா கிடக்காருங்க. யாருன்னு போய் பார்த்தா எல்லாருக்கும் செம ஷாக்கு. யாரு? நம்ம பெருசு இங்க ஜம்முன்னு படுத்து கிடக்குங்க. யோ பெருசு, நீயாயா? நீ செத்துட்டேன்னு நினைச்சேயா? நீ தான் இந்த ஒட்டுமொத்த மேட்சையும் நடத்துறியா அப்படின்னு கேட்டு செம ஷாக்காராங்க. ஆமா, இந்த பெருசு தான் இந்த டோர்னமெண்ட் மேட்டரையே கண்டுபிடிச்ச முதல் ஆள். இவருக்கு கீழே தான் நம்ம கருப்பை மேனேஜர் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஏயா இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டா, இவனும் ஒரு காலத்துல பணம் இல்லாம உங்களை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போதும் போதுன்ற அளவுக்கு பணம் வந்துருச்சு. ஆனாலுமே வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்ல, விரக்தியோடயே இருந்தானா. இந்த பெருசு மாதிரியே நிறைய பேரு விரக்தியோட தெரிஞ்சாங்களாம், பணத்தை அதிகமா வச்சுக்கிட்டு. இப்படி அந்த கதையை பாதியில நிப்பாட்டிட்டு கீழே ஒரு பிச்சைக்காரன் குளிர்ல தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிர்லயே செத்து போவான் போல. ஒரு பெட் கட்டுவான். 12 மணி ஆறதுக்குள்ள ஒரு பய அந்த பிச்சைக்காரனுக்கு ஹெல்ப் செய்ய போறது இல்ல, யாருமே உதவி செய்ய போறது இல்ல, அந்த ஆளு சாக போறான். நீ நினைக்கிற அந்த மனிதாபிமானம் இங்க விட்டு போயிடுச்சு அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்றேன், 12 மணிக்குள்ள நம்ம பார்க்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு பெட் கட்டுறாரு. நம்ம ஹீரோ எஸ்னு நோன்னு சொல்லல, ஆனா 12 மணி வரைக்கும் நீ பேச்சு கொடுத்தாதான் இந்த டோர்னமெண்ட் எல்லாம் எதுக்காக நாங்க நடத்துறோங்கிற அந்த உண்மையை சொல்லுவோம், அதுக்காவது என்கிட்ட பேசிக்கிட்டே அந்த பிச்சைக்காரனை யாராவது ஹெல்ப் பண்ண போறாங்களான்றத பாத்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் கதையை தொடர்றாருங்க.
இந்த பெருசு மாதிரியே நிறைய பேரு கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னே தெரியாம வாழ்க்கையில விரக்தியோட திரிவாங்கல்ல, அந்த பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா விலங்குகளை வச்சு டோர்னமெண்ட் நடத்தினா கிக்கு அவங்களுக்கு ஏறல, அதனால மனுஷங்களை வச்சு டோர்னமெண்ட் நடத்துறாங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது கீழே இருக்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு ஒருத்தவன் ஹெல்ப் பண்ண வருவாங்க. வந்தவன் அந்த பிச்சைக்காரனோட பேண்ட் பாக்கெட் சட்டை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பாசு கிசு இருந்தா ஆட்டைய போடலாங்கிற நோக்கத்தோட பாக்குற மாதிரி மேல இருந்து பார்க்கும்போது தெரியும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவன் அங்கிட்ட இருந்து போயிடுறான். பெருசு சொல்ற மாதிரி மனிதாபிமானமே இங்க செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். சரியா, எதுக்கியா எனக்கு இன்விடேஷன் கார்டை கொடுத்து என்ன இந்த மாதிரி கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம பெருசு விசாரிச்சா, நம்ம ஹீரோ விசாரிச்சா, அதுக்கு பெருசு சொல்றது, ஆமா நீ ஜெயிச்சேல முழுசா 455 கோடி, அதை இன்னும் எடுக்காமையே ஏன்டா அப்படியே போட்டு வச்சிருக்கிற, எடுத்து பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு நம்ம பெருசு சொல்லுதுங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈரம் இல்ல? 455 பேரை இப்படி ஒரு டோர்னமெண்ட்ன்ற பேர்ல கிக்குங்கிற பேர்ல கொண்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாருங்க. பணம் அதிகமா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ என்னத்தை வாங்கி போட்டாலும் கிக்கு இருக்காது, எதை சாப்பிட்டாலும் கிக்கு இருக்காது, வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அந்த நிலைமையில தான் என்ன மாதிரியே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்த ஆரம்பிச்சோம். கிக்கு அம்புட்டு இருந்தது. எல்லா பேருமே பயங்கர ரசனையோட அதை பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்காகவே நிறைய பணத்தை இறக்க ஆரம்பிச்சோம். உங்க எல்லாரையும் பார்த்து பாமா இருந்தனாலதான் முதல் தடவை நானே ஓட்டு போட்டு அந்த கேமை நிப்பாட்டினேன், உங்க எல்லாரையும் திரும்ப அனுப்பிச்சேன். நீங்க அதோட போனீங்களா, மறுபடியும் பணத்தை ஆசைப்பிடிச்சு டோர்னமெண்ட்ல நீங்களே தானே திரும்ப வந்து ஜாயின் பண்ணீங்க. இப்ப என்ன மட்டும் கேள்வி கேட்டா என்ன அர்த்தம், தப்பு உங்க மேலேயும் தான் இருக்குன்னு பாயிண்ட பிடிக்கிறாரு நம்ம பெருசும். மனிதாபிமானமே இல்லாத இந்த உலகத்துல பணக்காரங்க கிட்ட மட்டும் நீங்க மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம்னு கேக்குறாருங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம பெருசு சொல்லுது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மேட்சை பாக்குறத விட மேட்ச்ல விளையாண்டாதான் கிக்கு அதிகம்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் வழக்கத்துக்கு மாறா இந்த தடவை உங்க கூட சேர்ந்து நானும் டோர்னமெண்ட்ல விளையாண்டேன் அப்படின்னு அந்த பெருசு சொல்லுது. கரெக்டா பேசிட்டு இருக்கும்போது அந்த 12 மணி நெருங்கிடுச்சுங்க. 12 மணி பெல் அடிக்கிற அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஒரு பய பர்சுகிசு இருக்கான அந்த பிச்சைக்காரனை செக் பண்ணால, நாம கூட அவன் திருட போறான்னு கொஞ்சம் நம்ம சந்தேகப்பட்டோம். ஆனா அவர் திருடலங்க, நாடி திருப்பி இருக்கான்னு செக் பண்ணிட்டு போலீஸ் வண்டியை கூட்டு வந்து சாக கடக்கிற அந்த ஆளை காப்பாத்த போலீஸ் வண்டியோட வந்திருக்கிறார். அந்த பிச்சைக்கார மேல கொஞ்சோண்டு மனிதாபிமானத்தை அவர் காமிச்சிருக்கிறார். அதை பார்த்தது நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். யோ பெருசு பார்த்தேல்ல, நீ தேடின அந்த கொஞ்சோண்டு மனிதாபிமானம் இன்னும் இங்க இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது திரும்பி பார்த்தா மணி சரியா 12, பெருசு செத்து போச்சு. வாழ்க்கையில ஜெயிப்ப மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்த அந்த பெருசு சாகுற தருவாயில தோல்வியோட டேஸ்ட் என்னங்கறத பார்த்துட்டு கடைசியா அவர் செத்து போச்சு. உசுறு போச்சு பெருசு கிட்ட இருந்து. போயிட்டியா, இந்த மனிதாபிமானத்தை பார்த்துட்டு போனையா இல்ல பார்க்காமயே போயிட்டியா அப்படின்னு கேட்பான். அப்ப தாங்க பிளாஷ்பேக்ல இந்த பெருசு டோர்னமெண்ட் நடத்துறதையும் நம்ம கருப்பை மேனேஜர் கூட பேசுறதையும் காமிப்பாங்க. பெருசு செத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சலூன் கடைக்கு போய் முடி வெட்டுவாங்க. என்ன ஹேர் ஸ்டைல வைக்கணும்னு கேட்டா சிவப்பு கலர்ல அப்படியே நிறைஞ்சாப்ல ஒரு போட்டோ இருக்கும், அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வைங்கன்னு சொல்ல கட் பண்ணி சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு விட்டு டை அடிச்சு விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி போவான். எங்க போறான் தெரியுமா, அந்த பிக் பாக்கெட் காருக்கு இவன் சத்தியம் பண்ணிருப்பான், உன் தம்பியை எப்படியாவது நான் காப்பாத்துறேன் வைக்கிறேன்னு. அந்த தம்பியை போய் பார்த்து பேசி அவனை அநாத இல்லத்துல இருந்து கூட்டு போறான். அடுத்து தான் ஃப்ரெண்டுக்கு சத்தியம் பண்ணிருப்பான், உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவை பார்க்க போனா அவங்க கடை எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டானுங்க, ரோட்டோரமா கடை போட்டு இருக்கு. அவங்க கிட்ட என் சொந்தக்கார பையன் கொஞ்ச நாள் பாத்துக்கங்கன்னு அந்த பையனை விட்டு கூடவே ஒரு லக்கேஜ் பேக்கையும் வச்சுட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாள் தானே நான் பாத்துக்கிறேன் தம்பி அப்படின்னு அந்த பையனை அந்த பாட்டிமா பாத்துக்கிறேங்குது. பாசத்தோட யாருமே இல்லாத தனக்கு ஒரு உறவு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுது. ரொம்ப குளிர்துல இன்னும் ஒரு சட்டை போட்டுக்கிறியா அப்படின்னு அந்த லக்கேஜுக்குள்ள இருந்து இவனுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு லக்கேஜுக்குள்ள இருந்து ஒரு துணி எடுக்கிறதுக்காக லக்கேஜை ஓபன் பண்ணா கோடி கோடியா பணங்க. கிளவி மிரண்டு போகுது. இந்த பணத்தை வச்சு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சு மறுபடியும் கடையை மீட்க முடியும். ஏன், ரிட்டையர்மெண்ட்ல இந்த பையனை வளர்க்குற அளவு போதுமான அளவு பணம் இருக்கு. அதுல ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் மாதிரி எழுதியிருக்கோம். நம்ம ஹீரோ எழுதியிருக்கான், இதெல்லாம் உங்க பிள்ளைக்கு நான் தர வேண்டியது அப்படின்னு எழுதியிருக்கான். இந்த அம்மா ஓடி போய் பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அனாதையா இருக்கிற அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. பணம் இல்லாத அந்த பாட்டிமாக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான பணமும் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உறவையும் அவன் உருவாக்கி கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வருவான். இங்க இருந்து அவன் ஏர்போர்ட்டுக்கு போறவங்கள ஏர்போர்ட்ல இருந்து பிளைட்டை ஏறினா அமெரிக்காக்கு போய் தான் பொண்ணை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தாங்க பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காட்சியை பாக்குறான். தண்டவாளத்துக்கு அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை எப்படி ஒருத்தவன் ஒரு ஆட்டம் ஆடி அந்த கேமுக்குள்ள இழுத்தானோ அதே மாதிரி அதே ஆளு இன்னொரு ஆளுக்கு அந்த கேம் ஆடி அந்த கேமுக்குள்ள ஆள் எடுக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ஹீரோ அங்க இருந்து தெரிச்சு ஓடி பிடிக்க பாப்பாப்ல. அதுக்குள்ள ட்ரெயின்ல ஏறி அந்த ஆளு எஸ்கேப். அப்புறம் ஏர்போர்ட் பக்கமும் வந்துடுறான். ஆனா ஏர்போர்ட்ல இருந்து தான் பண்ண பார்க்க போலாமா இல்ல மறுபடியும் இந்த டோர்னமெண்ட் நடத்துறவங்க அடங்க மாட்டேங்கிறாங்களே, கிழவன் செத்ததுக்கு அப்புறம் டோர்னமெண்ட் எல்லாம் நின்னு போயிருக்குன்னு நினைச்சா மறுபடியும் எவனோ ஒருத்தவன்
ஒருத்தன் தொடங்கிட்டானே, அதை தடுக்க பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஃபிளைட் ஏற போற அந்த கடைசி நிமிஷத்துல எதுக்கும் இப்போ டோர்னமெண்ட் நடத்துறாங்க இல்லையா, அவங்க நம்பருக்கு ஒரு போனை போட்டு பாப்போம் அப்படின்னு அந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணா அந்த பக்கத்துல போன் எடுக்கிறது சாட்சாத் நம்ம கருப்பை மேனேஜர் தாங்க. டே, ஃபிளைட் ஏற போற, அப்படியே போய் ஃபிளைட்ல ஏறிடு, உன் பொண்ணை பார்க்க போ, தேவையில்லாம திரும்பி வந்துடாத, பிரச்சனை பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம கருப்பை மிரட்டுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த மிரட்டலை எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கண்டுக்காம, நான் ஒன்னும் நீ வளர்க்குற குதிரை இல்லடா, நீ சொல்றபடி எல்லாம் ஆடுறதுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட திரும்புவான் பாருங்க. வெறித்தனம் வேற லெவலுங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஆள் இல்ல, கடன் தொல்லையில் இருக்கிற ஒரு நடுத்தர வர்க்கமோ கீழ் வர்க்கமோ இல்ல, 455 கோடிக்கு சொந்தக்காரன், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், நல்லது பண்ணணும்ன்ற நினைப்பு இருக்கிறவன், சோதனைகளை எவ்வளவோ பார்த்தவன். இப்ப கோடி கோடியா அவனுக்கு ஹெல்ப்புக்காக பணம் இருக்கு. இவன் அந்த பணத்தோட ஹெல்ப்போட அந்த நல்ல மனசோட களத்துல இறங்கினானா இந்த டோர்னமெண்ட் நடத்துற எல்லாரையும் கூண்டோட அழிக்க முடியும். அந்த அளவுக்கு பண வலிமையும் இவங்கிட்ட இருக்கு. இவன் நினைக்கிறது நடக்குமா? சீசன் 2னு ஒன்னு ரிலீஸ் ஆனாதான் அது நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு டேட் வரைக்கும் சீசன் 2னு ஒன்னு ரிலீஸ் ஆகல. மேபி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சீசன் 2 அவங்க ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அந்த சீரிஸையும் இதே மாதிரி ஒரே ஷாட்ல மொத்தமா பேசி முடிக்கலாம். ஒரு வாரம் கேப் விட்டு டிவி சீரிஸோட சீசன் 2 இன்னும் பார்க்காம இருக்கோம்ல, அதை தினமொரு எபிசோடா பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.